ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் திருநாவுக்கரசு, பாரம்பரிய தமிழ் மருத்துவர். எங்களோட இந்த பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தை கடந்த ஒரு 120 வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த மருத்துவத்தில் என்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மருந்து எப்படி பயனளிக்குது, இந்த மருந்து சாப்பிடும்போது நம்ம என்ன மாதிரி பத்திய முறையில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருந்து வாங்குறதுக்காக வந்திருப்போம். ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கு நம்ம இங்கே மருந்து கொடுக்க போகிறது இல்லை. மாறாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தான் நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். இந்த இருக்கிற பிரச்சனையை முதல்ல எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நாடி பரிசோதனை. இந்த நாடி பரிசோதனை அப்படிங்கிறது வாதமா பித்தமா கபமா எது அதிகரிச்சிருக்குது எது குறைஞ்சிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை சீராக்கிறதுக்கு தான் பண்ணுறோம். இப்போ இந்த வாதம் பித்தம் கபம் 3 சீராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் காத்தோட்டம் சக்தி ஓட்டம் இந்த 3 சீராக இருக்கும். இந்த 3 சீராக ஒவ்வொரு உறுப்புக்கும் கிடைச்சது அப்படின்னா அந்த உறுப்பு அதே மாதிரி சீராக கழிவு வெளியேற்றிடும். ஒரு செல்லோ ஒரு உறுப்போ சீராக கழிவு வெளியேற்றிச்சு அப்படின்னா அங்கே சீராக புதுப்பிக்கிற வேலையை பண்ணிடும். இப்போ சீராக கழிவு வெளியேற்றி ஒரு உறுப்பை சீராக புதுப்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த அறிகுறி கிடையாது, எந்த நோயும் கிடையாது. இங்கே வாதம் பித்தம் கபம் இந்த 3ஐயும் சீராக்கிறது தான் நம்ம இங்கே 3 வகையான மூலிகை சோரம் கொடுக்குறோம். இதில் 3 வகையான மூலிகை சோரம் இருக்குது. ஒன்று ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ரெண்டாவது உள்ள இருக்கிற உறுப்பு செல்லு இதெல்லாம் சுத்தம் பண்ணும். இதுக்கு தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ இந்த நாடி பரிசோதனை மூலிமா உங்களுக்கு வாதமா பித்தமா கபமா அப்படின்னு கண்டுபிடிச்சி இதை சீராக்கிறத இங்கே 3 வகையான மூலிகை சோறுன்னு கொடுக்குறோம். ரெண்டாவது இந்த மூலிகை வேர் கட்டுறோம். பொதுவாக இந்த வேர் எதுக்கு கட்டுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல இந்த வேருக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த வேருக்கு பேர் நவமஞ்சி சஞ்சீவி. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்குது. சில இடத்துல உருவா மஞ்சின்னு சொல்லுவாங்க, உருவா பட்டைன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல மருள் கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இது மருள் சஞ்சீவி, இது கருமருள். மருள்லேயே நிறைய வகை இருக்குது. இது கருமருள். எப்படி நம்மளுக்கு கருஞ்சீரகம் கருநொச்சி அப்புறம் கருங்காலி இந்த மாதிரி கருமஞ்சள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுலேயே இந்த மருள் கற்றாழையிலே இது கருமருள். இந்த கருமருளோட வேலை என்ன, இது எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா இதை இப்போ நம்ம இப்போது கழுத்துலையோ இல்லை கையிலையோ நம்ம உடம்புல தொடுத்து கட்டும்போது இதில் நிறைய உயிராற்றல் இருக்குது. ஆன்டி ப்ரோபயோட்டிக் அப்படின்னு இன்றைக்கி இங்கிலீஷ்லாம் சொல்லுவாங்க, நவீன மருத்துவம்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. இந்த உயிராற்றல் அப்படியே நம்ம வேர்வை தூரம் மூலிமா நம்ம உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்துரும். ரத்தத்தில் கலந்து உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு செல்லு ஒவ்வொரு ஆர்கானும் எல்லா பக்கம் ஸ்கேன் பண்ணும். எங்கெங்கெல்லாம் ரொம்ப நாளாக வெளியேற முடியாமல் கழிவு இருக்குது அப்படின்னு பார்க்கும். இப்போ இந்த கழிவு வெளியேற்றுறதுக்கு என்ன மாதிரி உயிராற்றல் வேணும், எவ்வளோ உயிராற்றல் வேணும் அப்படின்னு உடனடியாக ஆய்வு செஞ்சு அதை உற்பத்தி பண்ணி அந்த உறுப்பை சுத்தம் பண்ணும். இதுதான் இந்த நவமஞ்சியோட வேலை. அப்போ இது உள்ளுக்குள்ளே போய் என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் உயிராற்றல் உற்பத்தி பண்ணுது. இந்த உயிராற்றலுக்கு பேர் தான் கடவுள். நிறைய பேர்த்துக்கு கடவுள் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தெரியாது. நிறைய பேர் நிறைய மாதிரி விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகிற உயிராற்றலுக்கு பேர் தான் கடவுள். இப்போ இன்றைக்கி இருக்கிற நவீன விஞ்ஞானமே என்ன சொல்லுது, இப்போ நம்ம முன்னோட எழுதி வச்சுக்கோங்க கடவுள் அப்படின்னு தமிழ் மறையில் என்ன சொல்லுது, கடவுள் இப்படி அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள். நம்ம உடம்புக்குள்ளே கடந்து உள்ளே போகிறோம். உடம்புக்குள்ளே கடந்து உள்ளே போச்சுன்னா என்ன இருக்கும், ஒவ்வொரு உறுப்பு இருக்கும். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இந்த மாதிரி நிறைய ஆர்கான்ஸ் இருக்கும். இந்த ஆர்கானுக்குள்ளே உள்ளே கடந்து போச்சுன்னா கடைசியாக ஒரு செல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு செல் இருக்கும். இப்போ இந்த செல்லுக்குள்ளே நுண்ணோக்கி மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டாட் சின்ன அணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த நவீன விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அணுவை பிளந்து ஆராய்ச்சி பண்ணுற வேலையில் தான் இப்போ ஈடுபட்டுருக்குறாங்க. இப்போ இந்த அணுவை பிளந்து அதுவும் அணுவாக பிளங்குது. இதில் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அப்படின்னு 3 வகையான ஓட்டம் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வாதம் பித்தம் கபம். இதுதான் ரத்த ஓட்டம் காத்தோட்டம் சக்தி ஓட்டம். இந்த 3 இருக்கும்போது அந்த அணு நிலையாக இல்லை, அது அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதில் உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த உயிராற்றல் தான் கடவுள். திருமூலர் திருமந்தத்தை எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி திருக்குமன் திருவருப்பா வள்ளலார் எழுதிய அந்த திருவருப்பா படிச்சிங்கன்னா தெரியும். நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் கடவுள் அப்படிங்கிறது இந்த அணுவை கிட்டத்தட்ட லட்சம் முறையாக பிரிஞ்செல்லாம் ஆய்வு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜிலுமே இதெல்லாம் சாத்தியப்படுத்திக்கிறாங்க. இப்போ இந்த அணு அப்படிங்கிறது அந்த உயிராற்றல் தான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே போய் இந்த வேறு என்ன வேலை செய்யுது, இதை கடவுள் சக்தி அதிகரிக்குது. இன்றைக்கி நவீன அது மருத்துவம் அது என்ன சொல்லுதுன்னா ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தான் இந்த வேரோட வேலை. அப்போது இந்த வேர் எதுக்கு கட்டுறாங்க, என்ன வேலை செய்யுது அப்படின்னா எங்கள் குணப்பாடத்தில் ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை சொன்னோம்னா இதுக்குண்டான புரிதல் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விரைவாக கிடைக்கும்.
இந்த குணப்பாடத்தில் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஓலைச்சுவடி. இதில் வந்து இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடி இருக்குது. இப்போ ஒரு கட்டில் ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும் எடுத்து படிக்கிறேன், அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வானத்து பேய் அணுகும் வரக்கபங்கட்டும் சுரமடிக்கும் ஊக்கமில்லா பயமே ஊனை தின்னும். இது சித்தர் எழுதிய குணப்பாட ஓலை. இதுக்கு என்ன தீர்வு சொல்லிக்கிறாங்கன்னா, அதில் பின்னாடி அதிலேயே தீர்வு சொல்லிக்கிறாங்க. குங்கலிய தூபமிட்டு வெள்ளருகு நீர் பூசி வசம்போ ஒத்த நவ மஞ்சிய தொடுத்துக்கட்ட பிணி நீங்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதான் இந்த குணப்பாடம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவியல் ஆய்வு. இவங்க என்ன ஆய்வு பண்ணிக்கிறாங்க, வானத்துலேருந்து ஒரு பேய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேய்னா என்ன? இப்போ கடவுள்னா என்னென்னு பார்த்தோம். கடவுள்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து கழிவு சீராக வெளியேறினா அதை வெளியேற்றுறதுக்காக அங்கே ஒரு உயிராற்றல் உற்பத்தி ஆகும், அதுதான் கடவுள் அப்படின்னு பார்த்தோம். பேய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வானத்துலேருந்து பேய் வருது அப்படிங்கிறாங்க. பேய் அப்படிங்கிறது நம்மளை மாதிரியே இந்த பூமியில் வந்து கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போது இந்த உயிரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரில் வந்து சீராக கழிவு வெளியேறல அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி அங்கே ஒரு உயிராற்றல் உற்பத்தி ஆகும், அது கடவுள். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு யானைக்கு வந்து சரியாக கழுவி வெளியேறலை அப்படின்னா அந்த யானைக்கு வந்து மதம் பிடிக்கும். இப்போ ஒரு நாய்க்கு சரியாக கழுவி வெளியேறலை அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து மசம் பிடிக்கும். இப்போ சின்னதாக ஒரு பொருள், ஒரு எறும்புக்கோ இல்லை ஒரு கொசுவுக்கோ சரியாக கழுவி வெளியேறலை அப்படின்னா அதுக்கு மலேரியா டெங்கு பிடிக்கும். இப்போ இந்த மலேரியா டெங்கு பிடிச்ச கொசு வந்து இணையை கடிச்சா எனக்கு மலேரியா டெங்கு காய்ச்சல் வருமா? இப்போ மசை பிடிச்சனா இணை வந்து கடிச்சா எனக்கு மசை பிடிக்குமா? அந்த மாதிரி தான் வேறொரு ஜீவராசிலேருந்து உற்பத்தியாகிற உயிராற்றல் எனக்குள்ளே வந்தால் அதுக்கு பேர் தான் பேய் பிடிக்கிறது. இப்போ வானத்துலேருந்து ஒரு பேய் வரும். நாம் இன்றைக்கி பேய்னு என்ன வச்சுருக்கிறோம், காஞ்சனா 1 2 அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ இந்த பேய் வந்து அணுகும்போது நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு வரைகிறதுக்காங்க பாருங்கள். நீலி என்னும் பேய் என்னும் இல்லை, அதுக்கு பேர் ஒன்று நீலின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது என்னன்னு தெரியல, நீலின்னு ஒன்று ஆய்வு பண்ணணும், நிறைய ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, இப்போ இந்த வானத்துலேருந்து பேய் வந்து அப்படின்னா முதல்ல வரக்கபம் கட்டும் அப்படிங்கிறாங்க. கபம்னா என்ன? கபம்னா சளி. கபம்னா சளி. இப்போ முதல்ல வந்து எனக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது அங்கே உள்ளே வர்ற அந்த பேயை வந்து உள்ள சளி கொசு வலையை போட்டு பிடிக்கிற மாதிரி, மீன் வலையை போட்டு பிடிக்கிற மாதிரி இது சளியை விரித்து உள்ள சளி பிடிச்சி அதை தூக்கி வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதுதான் சளி பிடிக்கிறது. ரெண்டாவது, வரக்கபங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கபம்னா அதுதான் சளி பிடிக்கும். மூணாவது, சுரமடிக்கும் அப்படிங்கிறாங்க. சுரமடிக்கும்னா உடம்பு வந்து சூடு அதிகமாகும். சூடு எதுக்கு அதிகமாகுது? அங்கே உயிராற்றல் உற்பத்தி பண்ணணும். இது உள்ளுக்குள்ளே போயிடுச்சு, இதை வெளியேற்றுறதுக்கு தேவையான சத்து நான் உடம்பு இல்லை, ரத்தம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, ஏதோ ஒன்று உயிராற்றல் எனக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த உயிராற்றல் இன்ஸ்டண்ட்டாக படைக்கணும் அப்படின்னா அந்த உறுப்பு சூடாகணும். அப்போ அந்த சூடாக இருக்குது, அந்த உடம்பு வந்து சூடாகுது, இதுதான் காய்ச்சல் வருது. ஆனால் எதுக்கு காய்ச்சல் வந்து நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது, ஊக்கமில்லா பயமே ஊனை தின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கமில்லா பயமே ஊனை தின்னும் அப்படின்னா, ஊனா சதை, நம்ம உடம்புக்குள்ள சதை. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, பிளட்டு இந்த மாதிரி தேவையானதெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே ஊனை தின்னும் அப்படிங்க, உடம்புல இழைச்சி போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு காய்ச்சலோ ஒரு சளியோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா வெயிட் லாஸ் ஆகிருக்குதுல்ல, அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ வானத்து பேய் அணுகும் வரக்கபங்கட்டும் சுரமடிக்கும் ஊக்கமில்லா பயமே ஊனை தின்னும் அப்படின்னா இது இப்போ ஓரளவுக்கு தெரியுது. வேறொரு ஜீவராசிலேருந்து ஒரு உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ளே வர பார்க்குது. அப்போ உடனே நம்ம வந்து உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணதை தூக்கி வெளியில் போடுது. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, அதே மாதிரி தீர்வு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, குங்கலிய தூபமிட்டு வெள்ளருகு நீர் பூசி வசம்போ ஒத்த நவ மஞ்சிய தொடுத்துக்கட்ட பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன குங்கலியம்? குங்கலியம் தெரியுமா உங்களுக்கு? குங்கலியம் அப்படிங்கிறது நான் இப்போ கையில் வச்சுருக்கிறேன். நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த குங்கலியம் அப்படிங்கிறது ஒரு மரம், ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் மாதிரி ஒரு பால் வடிகிற மரம். இந்த இப்போ வேப்ப மரத்தில் பால் வடிகிற எல்லாம் தெரியும், அதே மாதிரி ஒரு நீர் வடியும் தெரியுங்களா? அதை நம்ம கோந்துன்னு வச்சுருப்போம். சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் புத்தகம் கிழிஞ்சு போச்சுன்னா அதை ஒட்டிக்கிட்டு இருப்போம். இந்த கோந்து காஞ்சி போச்சு, அந்த பிசின் காஞ்சி போச்சு அப்படின்னா அதுதான் கட்டி. இப்போ இந்த குங்கலிய மரத்துலேயும் அதே மாதிரி ஒரு நீர் வடியும், அந்த நீர் வடிஞ்சு அது தெவஞ்சு போச்சுன்னா அதுதான் சாம்பிராணி. இந்த குங்கலிய மரத்துலேருந்து வர அந்த சாம்பிராணியை நம்ம வந்து நெருப்பில் போட்டு தூவம் போட்டோம் அப்படின்னா அந்த காற்றுல இருக்கிற பேயெல்லாம் ஓடி போயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நம்ம கோயிலில் சாம்பிராணி புகை போடுறாங்க தெரியுங்களா? இப்போ பாயில் கடையாக சாம்பிராணி புகை போட்டு வருவார்ல, அதெல்லாம் எதுக்கு? இப்போ இன்னும் அடுத்த மழை காலம் வரப்போகுது. மழை காலம் வந்தானா நம்ம பஞ்சாயத்து நகராட்சியில் என்ன பண்ணுவாங்க, எல்லா வீதியும் கொசு மருந்து அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆதி காலத்தில் ஒரு முறை இருந்தது. இந்த மரத்துலேருந்து நம்ம இந்த உயிராற்றலை வந்து அழிக்கணும் அப்படின்னா அந்த தூவம் போடணும், இதுக்காக தான் பயன்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டோம்.
ஒரு 50 பேர் 100 பேர் கூடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து சாம்பிராணி புகை போடுவாங்க. இந்த சாம்பிராணி புகை போட்டால் அந்த காற்றுல இருக்கிற அந்த பேய் எல்லாம் ஓடி போயிடும், உள்ளே இருக்கிற இதுவும் வெளியே போயிடும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை குளிக்க வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாம்பிராணி புகை போடுவாங்க. நாம் இன்றைக்கி போடுறோமா? இன்றைக்கி சாம்பிராணி நம்ம எப்படி மாற்றி வச்சுக்கிறோன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாற்றி வச்சுக்கிறோம். அது இல்லாமல் ஊதுவத்தியை வேறு மாற்றி வச்சுக்கிறோம். இந்த ஊதுவத்தி பற்ற வச்சா நம்மளுக்கு வந்து அப்படியே ரோஜாப்பூ மணக்குது, அப்புறம் பைனாப்பிள் வாசமும் அடிக்குது, சந்தனம் மணக்குது, இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. இதுலாம் எந்த பயனும் இல்லை. அப்போ முன்னோர்கள் பார்த்திங்கன்னா குங்குளியம்ங்கிறது ஒரே ஒரு மரம். இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான மரம் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பிராணி எடுக்க முடியும். முருங்கை மரத்தில் கூட பிசின் இருக்குது, அது கூட சாம்பிராணி எடுக்க முடியும். அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்குது, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து மாத்திரையாக மாற்றி இங்கே வந்துட்டு இருக்குது, நம்மளுக்கு தெரியல. முருங்கை இலை, பூ, காய் அத்தனையுமே தண்டு பட்டை எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது, திருப்பி நம்மளுக்கே மாத்திரையாக வந்துட்டு இருக்குது, யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மாதிரி குங்குளிய மரத்துலேருந்து வர்ற அந்த சாம்பிராணி தூவம் போட்டோம்னா அந்த காற்றுல இருக்கிற மற்ற அந்த ஜீவராசிகளுக்கு உயிராற்றலாம் அழிஞ்சு போயிடும், அந்த பேய் ஓடி போயிடும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளருக்கு நீர் பூசி அப்படிங்கிறாங்க. வெள்ளருக்குன்னா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே வச்சுருப்பாங்க வெள்ளருக்கு அப்படிங்கிறது? இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள மூல சிலைக்கு அடியில் வந்து வெள்ளருக்கு தான் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது சில மாலைகளெல்லாம் வந்து சேர்த்தியாக கட்டி வச்சுருப்பாங்க, மாலையாகவே வெள்ளருக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த வெள்ளருக்கு அப்படின்னா சும்மா ஸ்மார்ட் ஃபோனில் அடிச்சு பாருங்கள், அது என்னென்ன வேலை செய்யுது, அது என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு விஷமுறிவு மூலிகை. இப்போ சின்ன ஒரு பூராங்க கிடச்சிருச்சு, ஒரு சிறுபாம்பு கிடச்சிருச்சு, தேல் கிடச்சிருச்சு, ஏன் சில பாம்பு கடிகளுக்கு கூட அது வந்து விஷம் முறிக்கிற மூலிகை. இந்த வெள்ளருக்கு என்ன வேலை பண்ணோம்னா ஏதாவது ஒரு விஷப்பூசி கிடச்சுன்னா அது வந்து அது புரோட்டீன், அந்த விஷம் வந்து நம்மளுக்கு புரோட்டீன். இந்த புரோட்டீன் நம்மளை என்ன வேலை பண்ணுதுன்னா அந்த ரத்தத்தை வந்து பால் மாதிரி இருக்கிறது அப்படியே தயிராக மாற்றிடுது. அப்படி தயிராக மாறுச்சுன்னா ரத்த ஓட்டம் போகாது, ரத்த ஓட்டம் போகலைன்னா நம்மளுக்கு வந்து அரெஸ்ட் ஆகி நம்ம இறந்துறோம். இப்படி தான் நம்ம அங்கே உள்ள வேலை நடக்குது. அப்போ இந்த வெள்ளருக்கு என்ன வேலை பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த ரத்தத்தை வந்து கெட்டியாகாமல் பார்த்துக்குது, அந்த இடத்துல இன்ஸ்டன்டாக பண்ணுது. அப்போ இந்த வெள்ளருக்கு நீர் பூசி அப்படின்னா என்ன? வெள்ளருக்கு வந்து நிழலில் உலர்த்தி அதை புடம் போட்டு பசுப்பம் பண்ணி அதை திருநீரை எடுத்து பூசணும். இப்போ இந்த திருநீர் வெள்ளருக்கு திருநீர் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பூசணும் அப்படின்னா அந்த பிரச்சனை, அந்த பேய் ஓடி போயிடும், பேய் உள்ளே வராது, உள்ளுக்கிற பேய் வெளியே ஓடி போயிருந்து சொல்கிறோம். இன்றைக்கி எதுக்கு திருநீர் பூசணும் நம்மளுக்கு தெரியுமா? இன்றைக்கி கோயிலுக்கு போனால் அப்படியே சின்னதாக ஒரு சின்ன பிட்டு மாதிரி எடுத்து கொடுக்குற ஐயர். ஏன்னா அந்த பிட்டை கூட நம்ம சின்னதாக வச்சுட்டு மீதி கொண்டு தூணில் ஓட்டிகிட்டு போயிடும். இதே நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்குலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திருநீரை அள்ளி தான் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஊரில் வந்து என்ன கெப்பாசிட்டி, எவ்வளோ ஊடு இருக்குது, அந்த ஒரு 50 ஊடா 100 ஊடா இல்லை 1000 ஊடா அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அங்கே யாகசாலை அமைப்பாங்க. வருஷம் ஒருக்கா ஆண்டு விழா பண்ணுவாங்க, அதே மாதிரி 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இதில் எல்லாத்துலேயுமே யாகசாலை அமைப்பாங்க. இந்த யாகசாலை அமைச்சு அந்த சூழ்நிலையில் கிடைக்கிற அந்த மூலிகையெல்லாம் உள்ளே போட்டு அப்படியே புடம் போட்டு ஜுவாலை வராமல் புடம் போட்டு அமர்த்தி அதை பசுமம் பண்ணுவாங்க. இதுதான் திருநீர். இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மருந்தாக கொடுப்பாங்க. நம்ம கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ மூட நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கோனா அரசன், இல்லம்னா இல்லம், இல்லம்னா ஈல்னா இல்லம். அப்போ அரசன் வாழ்ந்தால் அது எல்லாம், அரசன் வாழ்ந்த வீடு. அரசன் இருக்கும்போது அங்கே என்னென்ன சௌகரியங்கள் இருக்கும்? அத்தனை சௌகரியங்கள் இருக்கும். அங்கே மெடிக்கல் மருத்துவம் கிடைக்கும், அதே மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி பாடம் கிடைக்கும், அதே மாதிரி செல்வத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்கு பேங்க்கு எல்லாமே அங்கே இருக்கும். அங்கே அத்தனை வசதியும் இருக்கும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிரே இருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இன்றைக்கி ஒரு அவசர சிகிச்சை எங்கே போகிறோம்? பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இல்லைன்னா கோயம்புத்தூருக்கோ இல்லை சேலத்துக்கோ பெரிய ஜிஹெச் மல்டி ஸ்பெஷாலிட்டி எங்கே இருக்குது அங்கே தூக்கி ஆம்புலன்ஸ் நகர்ந்து கூட்டிகிட்டு போகும். இதெல்லாம் அரசனுக்கு இடத்துல இருக்கும், அங்கே எல்லா சிகிச்சையும் அங்கே கிடைக்கும். கோயில் அப்படிங்கிறது எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருந்தது. இன்றைக்கி வந்து அது அப்படியே பிரிஞ்சிருச்சு. பள்ளிக்கூடம் தனியாக போயிடுச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் தனியாக போயிடுச்சு, அப்புறம் பேங்க் தனியாக வந்துருச்சு. இப்போ அங்கே சாமி மட்டும் நிற்கிது. இந்த சாமி எதுக்கு நிற்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே என்ன வேலை பண்ணுது, எதுக்கு கோபுரம் கட்டிக்கிறேன், எதுக்கு கலசம் வச்சுக்கிறான், ஒன்றும் தெரியாது. எல்லோரும் போகிறோம், நாமளும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வரோம். நம்மளோட தமிழோட பாரம்பரிய இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சரி, நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம், அது பேசினா ரொம்ப போயிட்டே இருக்கும். இப்போ இந்த குங்குளிய தூபம் மட்டும் வெள்ளருக்கு நீர் பூசி, இந்த வெள்ளருக்கு வந்து நம்ம திருநீரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடம்புல அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி யாகசாலை அமைச்சு நம்மளுக்கு வந்து திண்ணீரை வந்து கொடுப்பாங்க. இந்த திண்ணீரை தான் நம்ம வீட்டில் வந்து வச்சுப்போம். அது ஒரு வருஷம் வரைக்கும் வரும். நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த உயிராட்டில் வந்து அதை வந்து பெருக்கும். நம்ம பிரச்சனை காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இப்போ யாராவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், இப்போ பெரியவங்கெல்லாம் போய் கோயிலில் திண்ணீர் வாங்கினாங்கன்னா வாங்கிட்டு இது மட்டும் விட மாட்டாங்க, வாயிலையும் போடுவாங்க, அப்புறம் உடம்பு ஃபுல்லாக பூசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மேனி எங்கும் நீர் பூசின்னு திருமந்திரம் சொல்கிறார்ல, மேனி எங்கும் நீர் பூசி அப்படின்னு. நீங்கள் ஏதாவது ஒரு
கிரிவலம் போகும்போது நீங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் திருவண்ணாமலைங்கெல்லாம் போய் பாருங்கள், சுற்றி எல்லாம் அந்த யாசகர்கள் இவங்க சித்தர்கள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, உடம்பு பூரா திருநீர் பூசியிருப்பாங்க. எதுக்கு? அங்கே கோடிக்கணக்கான உயிராற்றல் இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் 1000 கஷ்டம் இருக்கும், அதையெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு அங்கே வர்றாங்க. அப்போ அந்த நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு காப்பு, திருநீர் அப்படிங்கிறது ஒரு காப்பு, இதுதான் காப்பு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த திருநீர் பூசுனா நம்ம உடம்புல வந்து அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேலாவது திருநீர் வந்து நல்லாவே பூசுங்க. ஒன்றும் நம்ம வந்து அழகுக்காகலாம் நம்ம பயன்படுத்தலை, சரிங்களா? இன்றைக்கி பான்ஸ் பவுடர்லாம் திருநீர் வச்சுட்டு வராங்க, சும்மா சின்னதாக லிட்டில் பிட்டாக கொஞ்சம் மனமாக இருக்கட்டும் அப்படின்னு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது, வசம்போ ஒத்த நவ மஞ்சியோ தொடுத்துக்கட்ட பிணி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வசம்பு எல்லாத்துக்கும் தெரியுமா? எப்போ பயன்படுத்தணும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது, இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் வசம்பை கண்ணில் கூட காட்டுறதில்ல. நாமெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கழுத்தில் வசம்பு காப்பு போடுவாங்க. இந்த வசம்பு என்ன வேலை செய்யுது அப்படின்னா, இது அப்படியே வந்து நம்ம உடம்புல இதே மாதிரி உடம்பு உள்ளே போய் ரத்தத்தில் போய் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு உறுப்புலையும் கோடிக்கணக்கான உயிராற்றல் உடம்புல இருக்குது. இந்த உயிராற்றலை நிலையாக வச்சுக்கும். இதான் வசம்பு செய்கிற வேலை. அப்போ இந்த உயிராற்றல் ஸ்டேபிளாக இருக்குது, சீராக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, வாந்தி வயிற்றால போகாது, எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே குடித்த பால் செரிமானமாகாமல் கதக்குச்சு அப்படின்னா இந்த வசம்பு லைட்டாக தீயில காட்டி உரசி நாக்கில் தடவினா சரியாயிடும். பொட்டு முதற்கொண்டு வசம்பில் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம டிஸ்ட்ரி பொட்டுன்னு வச்சுருப்போம், உள்ளங்கை உள்ளங்கால் எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்ட்ரி பொட்டு அந்த பொட்டு வைப்போம், இது வசம்பில் தான் வைப்போம். அப்போ இந்த வசம்பு என்ன வேலை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள உயிராட்டம் நிலையாக வச்சுக்குது. இது தெரியாமல் நம்ம ஏதோ வசம்பு ஏதோ எது கட்டுறானே நம்மளுக்கு தெரியாதுல்ல வசம்பு இதுனா வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வசம்பொத்த நவமஞ்சி அப்படின்னா இதுதான் நவமஞ்சி, இதுதான் நவமஞ்சி. அப்போ வசம்பொத்த நவமஞ்சி தொடுத்து கட்டினா பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா வசம்பு நவமஞ்சி அப்புறம் மஞ்சள் இஞ்சி எல்லாமே மண்ணுக்கடியில் தான் இருக்கும். அமுக்காரா சித்தரத்தை அத்தனையுமே மண்ணுக்கடியில் தான் இருக்கும். இந்த ஒவ்வொரு மூலிகையும் எப்போ பூமியிலேருந்து விடுவிக்கணும், எந்த நாளுக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும்னு குணப்பாடத்தில் இருக்குது. இப்போ வசம்புக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாதனால வசம்புனா எல்லா இடத்துக்கும் தெரியும். ஏன்னா வசம்பு இன்றைக்கி நம்ம பூமியிலேருந்து எடுத்தாச்சுன்னா 1 வருஷம் கழிச்சு கூட நம்ம அதை வந்து தொடுத்து கட்டலாம். எப்படி தொடுத்து கட்டலாம்னா, இதை தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே இது ஸ்பாஞ்ச் மாதிரி உள்வாங்க, தண்ணி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி உள்வாங்கன்னா இது அப்படியே உப்பி போயிடும். உப்பு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி நம்ம வந்து வசம்பை வந்து ஊசியில் போட்டு கோர்ப்போம். அப்படி தான் வசம்பு நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இந்த வசம்பு வந்து வருஷக்கணக்காக வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம எடுத்தாச்சுன்னா வருஷக்கணக்காக மைல்டாக வேலை செய்யும். ஆனால் இந்த நவமஞ்சி கருமருள் பார்த்திங்கன்னா வசம்போட 100 மடங்கு ஆற்றல் அதிகம். ஆனால் அதனாலேயே இந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறனாலேயே இதுக்கு வயசு ரொம்ப கம்மி. இதுக்கு வயசு வந்து வெறும் 15 நாள் தான். இந்த 15 நாளைக்குள்ளே இதில் இருக்கிற உயிராற்றல் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் திரும்பி உள்ளே வராது. வசம்பு மாதிரி கிடையாது. வருஷக்கணக்காக வேலை செய்யும். தண்ணி நீங்கள் சுத்தமாக சுண்டி இந்த மாதிரி சுண்டி காஞ்சி போச்சு, இதை கொண்டே தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அப்படியே விட்டு பெருசு மாதிரி ஆயிரும், ஸ்பாஞ்ச் மாதிரி ஆயிரும். எங்கே வேணால் வளைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த நவமஞ்சி பார்த்தீங்கன்னா சுத்தமாக சுண்டி காஞ்சி போச்சுன்னா மறுபடியும் நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சு இந்த மேலே கல் வச்சா கூட ஒரு சூட்டு தண்ணியோட உள்ள அப்சர்வேஷன் ஆகாது. அதுதான் இந்த நவமஞ்சியோட சிறப்பு. அப்போது இதில் உயிராட்டில் வந்து 15 நாளைக்கு தான் இருக்கும். இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இதில் இருக்கிற அந்த மேலே வசம்பு மாதிரி இதுலேயே ஒரு தோல் இருக்கும், அதில் பார்த்தா தெரியும் மேலே. இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற உயிராற்றல் வெளியே இருக்க முயற்சி பண்ணும். இப்போதைக்கு இந்த உயிராற்றல் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு மஞ்சள் போட்டிருக்கிறோம், மஞ்சள் காப்பு. மஞ்சள் அப்படிங்கிறது என்னென்னா வெளியில் இருக்கிற உயிராற்றல் உள்ளே வராது, உள்ளுக்கிற உயிராற்றல் வெளியில் போகாது. அந்தளவுக்கு வந்து அது ஒரு நம்ம காப்பாக பயன்படுத்துவோம். தாலியில் முதற்கொண்டு மஞ்சள் தான் வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்குது, அது கலர் கயிறாக தான் இருக்குது. மஞ்சள் யாராவது தேய்ச்சி கொடுக்குறாங்களா? கடைசி எப்போ மஞ்சள் தேய்ச்சி குளிச்சின்னு கேட்டு பாருங்கள். அது ஏதாவது தீபாவளி பொங்கலுக்கு இது வந்தால் நம்ம பார்ப்போம். நம்ம பொங்கலுக்கெல்லாம் வந்து பொங்கல் வைப்பார்மில்ல, அந்த பொங்கல் வைக்கும்போதே மஞ்சள் கட்டையை கட்டுவோம். எதுக்காக? வேறொரு உயிராட்டில் எதுவும் உள்ளே வரக்கூடாது, அதுக்காக தான் அந்த மஞ்சள் கட்டுறோம். இந்த மஞ்சளோட சிறப்பில் இன்றைக்கி மறந்து போச்சு. சரி, இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு காப்பு, மஞ்சள் காப்பு போட்டோம்னா இதில் இருக்கிற உயிராற்றல் வெளியில் போகாது. 2 நாளைக்கு இப்படியே வச்சுருந்தாலும் இந்த வேர் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதை இப்போயே வந்து நம்ம கழுத்துலையோ இல்லை கையிலையோ தொடுத்து கட்டிட்டோம் அப்படின்னா வெறும் அரை மணி நேரத்தில் இதை பாதியாக சுண்டி போயிடும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம உடம்பு வந்து 96லேருந்து 98 டிகிரி வரைக்கும் இருக்கும் சூடு. இது வந்து ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த வேர் நம்ம உடம்புல கட்டினோனையும் நம்ம உடம்பு சூட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து இது உள்ளே வாங்கி இதில் இருக்கிற உயிராட்டில் உடம்புக்குள்ளே போயிடும். நிறைய பேர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணுவாங்க, எனக்கு கட்டிட்டு வந்த வேர் வந்து ஒரே நாள் சுண்டி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரே நாள் சுண்ணாலும் இதில் 15 நாள் வரைக்கும் உயிராற்றல் இருக்கும். அதனால தான் இங்கே 5 நாளுக்கு ஒருக்கா வந்து மாற்றி கட்டிக்கிறோம். இப்போ இந்த நவமஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பூமியிலேருந்து விடுவிக்கணும், எந்த நாளிகைக்குள்ளே தொடுத்து கட்டணும் அப்படின்னு குணப்பாடத்தில் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ வியாழன் ஞாயிறு இந்த 6 to 12 அந்த நாளிகைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இதில் உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கும். அப்போ முன்னோர்கள் ஞாயிறுன்னு என்ன? சூரியன். வியாழன்னா சூரியனோட பாதிய சக்தியை பெற்றுக்கிற கோள், நாம் குருன்னு வச்சுருப்போம். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிறோம் பூமி. இந்த ரெண்டுக்கு இருக்கிற அந்த மின்காந்த அலைகள் மூலிமா தான் இங்கே வந்து அருகம்புல், மரம், செடி, கொடி, உயிர்கள் இத்தனை உயிராற்றல் வர்றதுக்கு காரணம் யார்? இந்த வியாழன் ஞாயிறு தான். இப்போ இந்த வியாழனில் வந்து இப்போ இந்த சூரியன் ஒரு நாள் இங்கே இல்லை அப்படின்னா இங்கே ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது. இப்போ இந்த வியாழன் ஞாயிறு இந்த ரெண்டோட பார்வை கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். இங்கே தான் முதல் உயிர் தோன்றிருக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கையிலே சொல்லிட்டாங்க. நிறையா வந்து உள்ள கடல் கடையெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்களோ. இந்த ரெண்டோட பார்வை கிடைக்காத இடம்லாம் இன்னும் ஐஸ் கட்டியாக இருக்குது. எங்கே? அண்டார்டிகா பகுதியில். சூரியனோ இல்லை வியாழனோட பார்வை சில நம்ம பூமியிலே சில இடத்துல கிடைக்காமல் இருக்குது. அங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்குது, பனிக்கட்டியாக மாறிடும். அப்போது இங்கே தான் வந்து அவ்வளோ உயிராற்றல் இருக்கும்போது இங்கே தான் நாணம் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எழுதுனதெல்லாம் யார்? எங்களாம் தமிழர் தானே. உலகமே இன்றைக்கி வந்து உலக பொதுமுறை அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 120 நாடுகளில் 158 லாங்குவேஜுக்கு மேலே மொழிபெயர்த்து இதை இன்றைக்கி அந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடம் கற்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த ஜாதியாக வேணாரு, எந்த மதமாரு, எந்த மொழி பேசி, எந்த நாட்டில் வேணா இரு, ஆனால் இது உனக்கு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை எழுதுனது ஆனால் நாம் இதை வந்து நம்ம எதுவும் பயன்படுத்துறது தெரியல. அப்படியே ஓவராலாக அப்படியே நம்ம போயிட்டுருக்கிறோம். அதுக்கு எல்லாமே காரணம் இந்த வியாழன் ஞாயிறு தான். இந்த வியாழன் ஞாயிறு அப்படிங்கிறது சாதாரணமாக கிழமை மட்டும் கிடையாது. இது வினை தீர்க்கும் நாள் அப்படின்னு குணப்பாடத்தில் இருக்குது. வினை தீர்க்கும் நாளிகைகள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றுற நாள். இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் பவர் வந்து நம்மளுக்கு அபரிமிதமாக கிடைக்கும். இந்த அபரிமிதமாக கிடைக்கும்போது இதில் உயிராற்றல் அதிகமாக உடம்புக்குள்ளே போய் உடனே சுத்தி பண்ணுற வேலை நடக்குது. இன்றைக்கி எதுக்கு அமாவாசை, எதுக்கு பௌர்ணமி? நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் இப்போ ஒரு கோயில் இருந்துச்சுன்னா, ஒரு ஊரில் ஒரு மரம் இருந்துச்சுன்னா ஒரு மரத்தை சுற்றுவோம், பார்த்துருக்கீங்களா? மரம் இல்லாத ஊரில் வந்து கோயில் வந்து மரம் தான் வந்து ஒரு ஆண்டனா மாதிரி. ஒவ்வொரு மரத்துக்குன்னு ஒவ்வொரு தன்மை இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம அந்த பிரபஞ்ச சக்தி இழுத்து நம்மளுக்கு கொடுக்கும். நாம் வந்து அந்த மரத்தை சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு 500-600 வருஷத்துக்கு மேலே அந்த மரம் பட்டு போச்சுன்னா அந்த மேக்னெட் பவர் வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த கோயிலை கட்டி அங்கே கலசங்களில் வச்சு அந்த மேக்னெட் பவர் வந்து இழுத்தோம். இப்போ அந்த கோயிலை சுற்றுவாங்க. இன்னும் சில பேர் அமாவாசை பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மலையவே சுற்றுவாங்க. கிரிவலமெல்லாம் வருவாங்கள்ல. இந்த கிரிவலமெல்லாம் எதுக்கு வர்றாங்கன்னே நிறைய பேர் தெரியறதில்லை. நாம் எது கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு கிரிவலம் வர்றாங்கன்னு தெரியல. அப்போ இந்த அமாவாசை, பௌர்ணமி, இந்த வியாழன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் பவர் வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்போ இந்த வாதம், பித்தம், கபம் நம்ம உடம்புல சீராக இருக்குது. இந்த 3 சீராக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன வேலை நடக்கும்? ரத்த ஓட்ட, காத்தோட்ட, சக்தியோட்ட வந்து சீராக இருக்கும். உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறக்க முயற்சி பண்ணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உடம்புல தோல் அப்போ வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த அமாவாசை பௌர்ணமி வந்து உடம்பு தடிக்கும், உடம்புல பிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் கொஞ்சம் ஆக்ரோஷம் வைப்பாங்க. அது முன்னாடி வருதுனால சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க. மனநல ஆஸ்பத்திரியில் போயிருக்கீங்களா? போய் பாருங்கள். அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் கட்டிடுவாங்க. அப்போ 2வது கடலுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அந்த டைமில் போக மாட்டாங்க. ஏன்னா கடல் அலை பனை உயரத்துக்கு மேலே உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ ஈர்ப்பு சக்தி இருக்குது. தண்ணியே மேலே தூக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு உள்ள அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம இந்த நுட்பமெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் நாம் என்னமோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த வியாழன் ஞாயிறில் இதில் ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. இந்த உயிராற்றல் இருக்கும்போது நம்ம உடம்புல தொடுத்து கட்டினா உடம்பு சுற்றி பண்ணுற வேலை அபரிமிதமாக நடக்கும் அப்படிங்கிறதா இந்த இது. இப்போ ஓரளவுக்கு ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே என்ன மாதிரி மருத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதாவது வாதம், பித்தம், கபத்தை சீராக்கி, ரத்த ஓட்ட, காத்தோட்ட சக்தியோட சீராக்கி இந்த மூலிகை சூரணம் கொடுக்குறோம். இந்த 3ஐ சீராக்கிறதுக்காக. இந்த 3ஐ சீராக்கிறதுக்காக இங்கே வாதம், பித்தம், கபம் அப்படின்னு தனித்தனியாக பொடியில் வச்சு அதில் ஒவ்வொன்றில் 28, ஒன்றில் 18, ஒன்றில் வந்து 42 இந்த மாதிரி மூலிகை ரேசியோ அதில் இருக்குது. ஒரு பொருளில் வந்து 5 மூலிகை இருக்குது. அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்குது. நம்ம இதை கொடுத்து உடம்பை சுற்றி பண்ணுறோம். அதாவது கழிவை வெளியேற்றுறோம். 2வது இந்த நவமஞ்சி சஞ்சீவி கருமருளை உடம்புல தொடுத்து கட்டி நம்ம உடம்புக்குள்ள உயிராற்றல் உற்பத்தி பண்ணி அந்த உயிராற்றல் மூலிமா நம்ம ஒரு செல்லையோ, ஒரு உறுப்பையோ, ஒரு ரத்தத்தையோ நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம். அப்போ முழுக்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடம்பை சுற்றி பண்ணுற வேலை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அவ்வளோதான். அப்போது நம்ம உடம்புல வந்து கழிவு வெளியேற்றுற வேலை செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு உடம்புல எப்படியெல்லாம் கழிவு வெளியேறும் அப்படிங்கிறது தெரியணுமில்ல. நிறைய பேர்த்துக்கு அதில் ரொம்ப புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். நம்ம உடம்புல முதல்ல எப்படி கழிவு வெளியேறு, முதல்ல கழிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ முதல் நம்ம உடம்புக்கு என்ன போகும்? இப்போ சின்ன ஒரு அணுவாக
இப்போ ஆண் வந்து அப்படியே பெண்ணுக்கு ட்ராவல் ஆகி அங்கே வந்து ஒரு கரு உண்டாகி அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையில் வந்து 10 மாதம் வளர்ந்து ஒரு குழந்தையா வெளியே வரும். இப்போ குழந்தையா வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு முதல் என்ன உணவு கொடுப்பாங்க? நல்லா பேசுங்க. தாய்ப்பால் கொடுப்பாங்க. இந்த தாய்ப்பாலுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா காற்று தான் நம்மளோட முதல் உணவு. அப்போ சுவாசம் பண்ணுறோம். இந்த காற்றுல கோடிக்கணக்கான உயிராற்றலோட உயிர் இருக்குது. அப்போ இந்த உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அந்த நம்மளுக்கு தேவையான நல்ல உயிராற்றல் மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத உயிராற்றலை அப்போவே தூக்கி வெளியில் போட்டுரும். அப்போ ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போடுது. அப்போ முதல் நம்மளுக்கு எப்படி கழிவு வெளியே போகுது? மூச்சு காற்று மூலிமா நம்மளுக்கு கழிவு போயிடும். ரெண்டாவது, நம்ம உடம்புல நிறைய துவாரங்கள் இருக்குது. வியர்வை துவாரங்கள் சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத ஓட்டையெல்லாம் இருக்குது. அது வழியாக அங்கேருந்து தண்ணி வெளியேறிட்டே இருக்குது. தண்ணி காற்று ரெண்டு வெளியேறும். அப்போ வியர்வை மூலிமா நம்மளுக்கு வந்து கழிவு வெளியேறும். மூணாவதாக வந்து சிறுநீர் மூலிமா வெளியேறும். நாலாவது மலங்கழிக்கிற மூலிமா வெளியேறும். இந்த 4 விஷயம் மூலிமா தான் நம்ம உடம்புல இருக்கிற கழிவு சீராக வெளியில் போகும். இந்த 4 விஷயமா ஒருத்தருக்கு வந்து சீராக கழிவு வெளியேற்ற முடியல அப்படின்னா நம்ம உடம்பை அதை எப்படி வெளியேற்ற தெரியுங்களா? அதுக்கு தான் சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி இந்த 5 விஷயத்தை கொண்டு வருது. ஆனால் நிறையா பேர்த்துக்கு 100க்கு 99% இந்த 5ஐயும் நோயாக நினச்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு புரிதல் இல்லை. இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த 5 கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் உங்களுக்கு இது என்ன இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலியில் முதல்ல வலி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்னோம், மூச்சுக்காற்றுல, வியர்வையில், யூரினில், மோஷனில் ஒரு கழிவு வெளியேறினா அந்த கழிவை அந்த உறுப்பில் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உடனே மூளைக்கு தகவல் போகும். ஏப்பா இப்படி சீராக வெளியேற்ற முடியல, அதனால் நீ வந்து 2 பேர்த்துக்கு ஆர்டர் கொடுத்து அதை வந்து உடனே வெளியேற்றப்பாரு அப்படின்னு சொல்லணும். உடனே மூளை என்ன வேலை பண்ணும் அப்படின்னா நுரையீரலுக்கு இதயத்துக்கு ஆர்டர் கொடுக்கும். ஏப்பா இந்த இடத்துல சீராக கழிவு வெளியேற்ற முடியலையா, நீங்கள் போய் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லணும். உடனே இதயம் என்ன வேலை பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னையும் கழிப்பறையில் போய் நம்ம உட்காரோம், டாய்லெட்டில் போய் உட்காரோம். 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் மலம் கழியலை. இப்போ மலம் கழியலை அப்படின்னா உடனே மூளைக்கு தகவல் போயிடும், மலம் இன்னும் கழியலை, அதனால் வந்து நீங்கள் 2 பேரும் போய் உதவி செய்யுங்க அப்படிங்க. இப்போ நுரையீரலுக்கும் இதயத்துக்கு ஆர்டர் வரும். உடனே இதயம் வந்து என்ன வேலை பண்ணும்னா அந்த மலக்குடல் இருக்குது பார்த்தீங்களா, மலக்குடலுக்கு ரத்த அழுத்தம் சப்ளை பண்ணும். ரத்த அழுத்தம் கொடுத்து அந்த குடலை சுருங்கி விரிவு தன்மை ஏற்படுத்தி பெருங்குழுக்கிற கழிவெல்லாம் மலக்குடலுக்கு வந்து மலக்குடலை வந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். ரெண்டாவது நுரையீரல் வந்து தம் கட்டி காற்று அழுத்தம் கொடுத்து முக்கிய அந்த கழிவு வெளியேற்றுக்கு உதவி செய்யும். இப்போ நுரையீரலும் இதயம் ஒரு சேர அழுத்தம் கொடுத்து கழிவு வெளியேற்றுறதுக்கு உதவி செஞ்சால் அதுக்கு பேர் தான் வலி. அதுதான் வயிறு வலி, அதுதான் தலைவலி, அதுதான் முட்டி வலி, அதுதான் கைகால் வலி, அதுதான் பிரசவ வலி. ஒருத்தருக்கு பிரசவ வலி, உடம்புல எங்கே வலி இருந்தாலும் நுரையீரலும் இதயம் அழுத்தம் கொடுக்குதுன்னு அர்த்தம். நம்ம உடம்புல சீராக கழிவு வெளியேறல, அதை வெளியேற்றுறக்காக உடனடி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ வலி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வலியில் புரிதல் இல்லை. வலி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே மெடிக்கலில் போய் மருந்து மாத்திரை வாங்கி போட்டு தடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு சுகப்பிரசவம் நடக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி டாக்டர் வந்து கார் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ கருவுட்ருக்குற அப்படின்னு சொன்னானையுமே உனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அட்மிஷன் போட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் வந்து 10 மாதம் ஆகிப்போச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, டாக்டர் சொன்ன டேட் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே போய் அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம்? வலி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். வலி வந்தால் தான் டாக்டர் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ 2 நாள் கெடு முடிஞ்சு போச்சு, வலி வரல, இப்போ டாக்டர் என்ன பண்ணுவாங்க? வலி ஊசி போடுவாங்க. முதல்ல எடுத்தோன்னே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க, முதல்ல வலி ஊசி போடுவாங்க. வலியை வந்து செயற்கையாக வந்து உண்டு பண்ணி நுரையீரலுக்கு இதயத்தை வந்து தொந்தரவு பண்ணி அந்த குழந்தையை வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்போ வலி ஊசி போடுவாங்க. அப்போ வலி அப்படின்னா நுரையீரல் இதையும் பம்பிங் பண்ணும். அப்போ தான் அந்த கழிவு வெளியேற்ற முடியும். அந்த வலி ஊசி போடும்போது அவங்களுக்கு எவ்வளோ ரத்தம் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10லேருந்து 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். 10 பாயிண்ட் கீழே இருந்தால் வலி ஊசி போட மாட்டாங்க, ஏன்னா சுகப்பிரசவம் ஆகாது. அதனால் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க ரத்தத்தை கரெக்டாக வந்து கவனமாக வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ரத்தம் 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் கீழே போதுன்னா உடனே ரத்தம் ஏற்றுறது, சத்து மாத்திரை கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்து ரத்தத்தை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ காற்றழுத்தம், இதயம், ரத்த அழுத்தம் இந்த 2 இருந்தால் தான் கழிவு வெளியேறும். அப்போ இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வலி வரல, வலி ஊசி போட்டும் கழிவு வெளியேற்ற முடியாது சொல்லிக்கு ஏதோ ரத்தம் கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு சத்து கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு புரிதல, பயம் இல்லை. இப்போ பயம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே முதுகு தண்டில் வந்து ஒரு ஊசி போட்டு இந்த பக்கமெல்லாம் எல்லாம் மரத்து போக வச்சு உடனே ஒரு கத்தியிட்டு வந்து அறுத்து அந்த குழந்தைய சிசேரியன் மூலிமா வெளியிடும். இப்போ 2 கிலோ 3 கிலோ இருக்கிற அந்த குழந்தைய வந்து நம்ம இந்த மாதிரி வலி இல்லாமல் அழகாக அறுத்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். ஆனால் கண்ணுக்கே தெரியாத கழிவுகளை எப்படி வெளியே கொண்டாடுறது? ஒரு காற்று வடிவில் இருக்குது, இல்லை ஒரு தண்ணி வடிவில் திரவ வடிவில் இருக்குது, இல்லை ஒரு திடப்பொருளாகவே மாறிப்போச்சு. இப்போ பித்தப்பையில் சின்னதாக ஒரு கடுகு மாதிரி 2 mm கல் இருக்குது.
இப்போ சிறுநீரத்தில் ஒரு சின்னதாக ஒரு மிளகு மாதிரி ஒரு 5 mm கல் இருக்குது. இப்போ கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, பிசிஓடி ஃபைப்ராய்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டி இருக்குது. இப்போ மாரில் கட்டி இருக்குது, இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக கொழுப்பட்டி, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு ஸ்கேனோ எடுத்தால் தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது மாறாதுக்கு முன்னாடி அந்த கழிவுகளை எப்படி வெளியே கொண்டாடுது? அதுக்கு தான் வலி கொண்டாடுது. இந்த வலி அப்படிங்கிறத முதல்ல புரிதல் ஏற்படுத்திக்கணும். வலி எதுக்காக வருது, இந்த வலி எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த வலி வரும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது தெரிஞ்சால் நாம் நோயாளி இல்லை. இந்த வலி வரும்போது இப்போ சுகப்பிரசவமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் காற்றழுத்தம் உடம்புல ரத்தம்லாம் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அந்த வலி வந்து எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த வலி வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடந்துடும். ஆனால் அவங்களுக்கு அதே மாறா வந்து பயம் இருக்குது. அடுத்தடுத்து கண்ட வீடியோலாம் பார்த்து சினிமா படத்தையெல்லாம் பார்த்து பயம், பிரசவம்னா இப்படித்தான் இருக்கும், முக்கியமான செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம வலி வந்தால் செத்து போயிடுவோன்னா அந்த மாதிரியெல்லாம் மனசில் பதிவு பண்ணனால தவறான நெகட்டிவிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆகாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கத்தி வச்சு அறுத்து சிசரின் எடுத்தாகணும், சிசரின் தான் பண்ணியாகணும். அப்போ இங்கே என்ன மெயினாக ரோல் பண்ணுது அப்படின்னா எண்ணம். அப்போ இந்த எண்ணம் தான் வந்து உணர்ச்சியாக மாறுது, உணர்ச்சி தான் உறுப்போட செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் மனசில் நினச்சா எனக்கு யூரின் வருமா வராதா, அந்த பக்கம் போய் ஓரமாக வந்து வேலி ஓரமாக மரவாக போய் நின்றுட்டு எனக்கு இப்போ யூரின் வரணும் அப்படின்னா யூரின் வருமா வராதா? அப்போ இந்த எண்ணம் தான் உணர்ச்சியாக மாறுது, உணர்ச்சி தான் உறுப்போட செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வலி வரும்போது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதலுக்கு முதல்ல வரணும். வலி ரொம்ப ரொம்ப நல்லது, வலியை தடுக்கவே கூடாது, அது எந்த வலியாக இருந்தாலும். நம்ம அதை கடைசியில் பார்க்கலாம். ரெண்டாவது சளி. சளின்னா என்ன? இப்போ மூச்சு காற்றுல வியர்வையில் யூரினில் மோஷனில் ஒரு கழிவு வெளியேறினா அந்த கழிவு ஓரமாக ஒதுக்கி வைக்கும். அந்த கழிவு வெளியேற்றுறதுக்கு ஒரு உறுப்பு சுயமாக கழிவு வெளியேற்ற முடியல அப்படின்னா நுரையீரலும் இதயம் அழுத்தம் கொடுத்து அதை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் பார்ப்போம். இதுதான் வலி. இப்போ இந்த வலியை மாத்திரை போட்டு தடுத்தாச்சு, அப்போ அந்த கழிவு வெளியேறிச்சா? இந்த கழிவு உள்ளதாக இருக்குது. இப்போ இந்த கழிவு எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, வாதம் பித்தம் கபம் சீராக இருந்துமே ரத்தோட்ட காத்தோட்ட சக்தியோட்ட சீராக இருந்துமே ஒரு உறுப்புலேருந்து கழிவு வெளியேறினா அங்கே உயிராற்றல் உற்பத்தி ஆகும் அப்படின்னு. இந்த உயிராற்றல் உற்பத்தி பண்ணுறது தான் நம்ம உணர்ந்து உண்ணக்கூடிய உணவில், சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், இதிலேருந்து உயிராற்றல் எடுத்துக்கும். இப்போ இதிலேருந்து வந்து உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ளே போகுது. இப்போ சாதாரண பச்சை தண்ணி குடிக்கிறோம், காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே போய் செரிமானமாகி உள்ளே போய் ரத்தத்தில் கலந்து உள்ளுக்குள்ளே போய் ஸ்கேன் பண்ணும் எங்கெங்கெல்லாம் கழிவு தேங்கி இருக்குது, வெளியேறாமல் கழிவு இருக்குது அப்படின்னு. உடனே அந்த மாதிரி கழிவு இருந்து அதுக்கு மேலே அப்படியே சளிப்பழத்தை போற்றி அதை பிளட்டில் கலக்காமல் அழகாக வெளியே கொண்டு வரும். ஏன்னா பிளட்டில் கலந்துச்சுன்னா தேவையில்லாமல் அது அடுத்தடுத்த செல்லுக்கு போகும், அடுத்தடுத்த உறுப்புக்கு போகும், ஏகப்பட்ட தொந்தரவாகணும்னு பிளட்டில் கலக்காமல் அழகாக வந்து வெளியில் கொண்டு வரும். மூக்கில் ஒழுகும், காரி துப்புனா கோலையாக போய் ஒழுகும். சளி பிடிக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த காரி துப்பும்போது கோலையாக வெளியே போகும்போது ஒழுங்காக அந்த கோலையை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்? சளி சிந்தி நம்ம போடும்போது எப்படி இருக்குது? மேலே வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டு கட்டின மாதிரி அவ்வளோ நுட்பமாக இருக்குது. ஏன் நம்ம உடம்பு என்ன சொல்லுது, இது ரத்தத்தில் கலக்கூடாதப்பா, ரத்தத்தில் கலந்து தேவையில்லாமல் நேரம் விரயமாகு, உடம்பு தேவையில்லாமல் வெயிட் லாஸ் ஆகு, அதனால் வந்து ரத்தத்திலே கலக்காமல் வெளியே கொண்டாரும், அவ்வளோ நுட்பமாக வெளியே கொண்டாரும். ஆனால் இன்றைக்கி சளினா நம்மளுக்கு என்னென்னு புரியுதா? சளியே வரக்கூடாது அப்படின்னு போய் மெடிக்கலுக்கு போய் எனக்கு அஸ்தாலின் கூட, லிவோலின் கூட, சிட்டிசன் கூட நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிடும். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிசன் ஒரு மாத்திரை இருக்கும், சின்ன எலிப்புலக்கேட்ட ஒரு மாத்திரை இருக்கும். இந்த மாத்திரை வந்து நீங்கள் 6 மாத்திரை நீங்கள் உள்ளதுக்கு போட்டிங்கன்னா 30 செகண்டில் மூக்குலோகு நின்று போயிடும். இப்போ 30 செகண்டில் மூக்குலோகு நின்று போச்சுன்னா எனக்கு சளி சரியாயிடுச்சுன்னு அர்த்தமா, உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேறிச்சுன்னு அர்த்தமா, கழிவு வெளியேற்றுறதே தடுத்துட்டோம். அப்போ சளி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சளி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வெளியேற முடியாத கழிவு நம்ம உடம்புலேருந்து வெளியேறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம சளியை அனுமதிக்கணும். இப்போ சளிக்கு மருந்து மாத்திரை போட்டு தடுத்தாச்சு, சளிக்கு மருந்து மாத்திரை போட்டு தடுத்தாச்சு. அப்போ நம்ம உடம்பு என்ன வேலை பண்ணும்? உடனே பார்க்குது, ஓ சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், உண்ணக்கூடிய உணவில் உயிராற்றலை வந்து அவங்க வந்து தடுத்துட்டாங்க, அப்போ இந்த கழிவு வெளியேறதுலன்னா பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு உடம்பு வந்து சுதாகரிச்சுட்டு உடனே நம்ம உடம்புல எந்த செல்லில் எந்த உறுப்பில் வந்து கழிவு தேங்கி இருக்குதோ அந்த உறுப்பை சூடு பண்ணும். அப்போ அந்த உறுப்பை வந்து இப்போ உதாரணத்துக்கு பெருங்குடல் அப்படின்னா 99 டிகிரி சூடு பண்ணணும். நம்மளோட நார்மல் வெப்பநிலை என்ன? 96லேருந்து 98 டிகிரி. அப்போ பெருங்குடல்னா 99 டிகிரி சூடு பண்ணணும். இதே மாதிரி நுரையீரலாம் 100 டிகிரி சூடு பண்ணணும். கல்லீரல்னா 102 டிகிரி சூடு பண்ணணும். இதே இதயம்னா 105 டிகிரி சூடு பண்ணணும். ஒவ்வொரு உறுப்புக்கு தகுந்த மாதிரி அந்த சூடு பண்ணி அங்கே என்ன உயிராற்றலை படைக்கணும், எவ்வளோ உயிராற்றலை படைக்கணும் அதெல்லாம் படைச்சு அந்த உறுப்பை சுத்தம் பண்ணுது. இதுக்கு தான் காய்ச்சல் வருது. ஆனால் நம்ம காய்ச்சல் எதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியுமா? இப்போ குழந்தை இருக்கிற வீட்டிலாம் பாருங்கள், லைட்டாக குழந்தைக்கு உடம்பு சூடுற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே வீட்டில் தெர்மாமீட்டர் வச்சுருப்பாங்க, அப்படியே வச்சு பார்க்குறது.
வச்சு பார்த்தோன்னையும் ஆமாம் 99 இருக்குது, 100 இருக்குது, ஐயோ 102 கொதிக்குது பையனுக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? வீட்லேயே மெடிக்கல் இருக்கே, ஊற்று, P250 ஊற்று, 5 ml ஊற்று. அவரே 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஊற்றன்னு சொன்னார். இங்கே தொட்டு பார்த்துட்டு இன்னும் குறையில ஊற்று, 5 ml ஊற்றுன்னு ஊற்றுறோம். P250 ஊற்று, P500 ஊற்று, நிக்கலியா 650 போடு, இல்லைன்னா பேராசிட்டமால் வாங்கிட்டு ஊற்று. இந்த மாதிரி ஊற்றி நம்ம உடம்பை சூட்டை குறைக்கிறோம். உடம்பை சூட்டை குறைச்சா கழிவும் வெளியேறாது, ஒரு செல்லும் புதுப்பிக்காது. 2 விஷயத்துக்கு உடம்பு சூடாகும். ஒன்று கழிவு வெளியேற்றுறதுக்கு, இன்னொன்று ஒரு செல்லை புதுப்பிக்கிறதுக்கு. செல்லை புதுப்பிக்கிறதுக்கு எப்படி சூடாகணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு முட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோழி வந்து ஒரு முட்டை போடுது. அந்த முட்டையை அந்த கோழி வந்து ஒரு 18 நாளைக்கு அடகாக்கணும். 33 டிகிரி செல்சியஸ் மேலே சூடு பண்ணால் தான் அங்கே வந்து கோழி கொஞ்சம் பொறிச்சு வெளியில் வரும். இப்போ இந்த முட்டையை கொண்டே நாம் ஒரு குளிர்சாதன பெட்டியில் ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம். நம்மளுக்கு எப்போ கோழி குஞ்சு வரும்? வருமா? எந்த ஜென்மத்துக்கு வராது. ஏன்னா இங்கே சூடு இல்லை, இங்கே குளிர்ந்து கிடக்குது. அப்போ அந்த சூட்டோட தன்மை என்ன தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த ஞாயிறு, இந்த வியாழன், இந்த ரெண்டோட சூட்டுனால தான் இங்கே பூமி இயங்கிட்டு இருக்குது. இங்கே அதனால தான் புல் பூண்டு இவ்வளோ உயிராட்டில் இருக்குது. அப்போ இந்த சூட்டை குறைச்சா நம்மளுக்கு என்ன துரோகம் தானே, நம்ம உடம்புக்கு செய்கிற துரோகம் தானே. அப்போ நம்ம சூட்டை குறைக்கக்கூடாது. காய்ச்சல் நல்லது, காய்ச்சல் அனுமதிக்கணும். இப்போ நம்ம உடம்புலேருந்து கழிவு வெளியேற்றனா ஒவ்வொரு உறுப்பும் சூடு பண்ணணும்னு சொன்ன பார்த்தீங்களா? 99, 100, 102, 105 அப்படின்ட்டு இந்த அப்போ தான் உயிராற்றல் உற்பத்தி ஆகும். ஆனால் இந்த கருமருள் நவமஞ்சிக்கு சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண வெப்பநிலையை நம்ம உடம்புக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே போய் எங்கெங்கெல்லாம் கழிவு தேங்கி இருக்குதோ அங்கே வந்து உயிராற்றலை படைச்சிடும். இந்த சாதாரண வெப்பநிலையை உயிராற்றலை படைக்கிற தன்மை இருக்குது. அதுதான் நவமஞ்சி. அதனால தான் சிறப்பு. இது எத்தனை ஆய்வு பண்ணி இதெல்லாம் எடுத்து நம்மளுக்கெல்லாம் வகுத்து கொடுத்துக்கிறாங்க. நாம் ஏதாவது பயன்படுத்துகிறோமா? உடனே நம்மளுக்கு 6 அறிவு இருக்குன்ட்டு உடனே காய்ச்சல் வந்தால் போய் மாத்திரை போட்டுக்கிறோம். சளி பிடிச்சா மாத்திரை போட்டுக்கிறோம். அப்போ இந்த சளி, காய்ச்சல், வலி 3 விஷயம் பார்த்தாச்சு. இன்னும் 2 விஷயம் இருக்குது. வாந்தி, வயிற்றுப்போக்கு. இது என்ன வாந்தி, வயிற்றுப்போக்கு? இப்போ சுவாசிக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியில், இல்லை உண்ணக்கூடிய உணவில் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மாறுபட்ட உணவு உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ளே போச்சுன்னா உடனே நம்ம உடம்புக்குள்ள வந்து இன்றைக்கி நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு, அதான் நீ அடுத்தது உலகமே, நீ அதை வச்சு தான் இயங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதை விட இங்கே வந்து நேச்சுரலாக ஏகப்பட்ட வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு செல்லில், ஒவ்வொரு உறுப்பில் நூற்றுக்கணக்கான சிசிடி கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ காற்றுல வந்து இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூரமாக வந்து ஒரு குப்பை எரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த குப்பை எரிக்கிறது கண்ணில் தெரிஞ்சாலே உடனே ஆர்டர் போயிடும், நீ சுவாசம் பண்ண, அந்த குப்பையை கடக்க வரைக்கும் நீ சுவாசம் பண்ணாதுன்னு சொல்லிடும். சுவாசம் பண்ண மாட்டோம். அங்கே போனாவே மூச்சு இழுத்து பிடிச்சிக்குவோம். அதை தாண்டினதுக்கப்புறம் மூச்சு விட்டு போகும். நீங்கள் ஒரு காருக்குள்ளே கண்ணாடி ஏற்றுனாவே அவங்க அப்படி தான் சொல்லும், சுவாசம் பண்ணாத மாதிரி ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு உள்ள இன்டெலிஜென்ட் வேலை செய்வாங்க. இப்போ ஏதாவது ஒன்று செத்து கிடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு துர்நாற்றம் வீசும். அந்த துர்நாற்றம் வந்துச்சுன்னா உடனே கர்ச்சிப்படுத்து மூக்கு பொத்திக்குவோம். அந்த இடத்துல நிற்க கூட ஓரமாக ஒதுக்கி கூட்டிகிட்டு வந்துடும். இப்போ ஒரு மிளகா பொடி இடத்துக்கு போகிறோம், அரைக்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே காற்றுல ஏகப்பட்ட நொடி இருக்கும். அப்போது உடனே இந்த இடத்துல வந்து ஒரு சைனஸ்னு உறுப்பு இருக்குது. மூளை தகவல் பண்ணி இந்த சைனஸுக்கு ஆர்டர் போட்டு இந்த இதை தூக்கி வெளியில் கொட்டு அப்படின்னு அச்சுன்னு தும்பல் பண்ணி தூக்கி வெளியில் போட்டுரும். ஒரு செகண்ட் கூட உள்ளே அனுமதிக்காது. அவ்வளவு நுட்பமாக நம்ம உடம்பு வேலை செய்யும். அப்போ இந்த மூச்சுக்காற்று மூலிமா, ரெண்டாவது ஒரு தண்ணி குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணியில் ஏதாவது ஒன்று கலந்துருக்குது, தேவையில்லாத ஒரு பொருள் கலந்துருக்குது அப்படின்னா இந்த தண்ணியில் வந்து இது தேவையில்லை அப்படின்னு உடனே வந்து மூளை வந்து ஆர்டர் போட்டு இந்த சுவை மூட்டுக்கெல்லாம் சொல்லிடும், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே கதக்கிடுவோம், வேண்டாம் துப்பிடுவோம். இதில் ஏதோ தண்ணியில் ஏதோ கலந்துருக்குது அப்படின்னு துப்பிடுவோம். அந்தளவுக்கு நுட்பமாக உடம்பு வேலை செய்யும். இப்போ உணவு சாப்பிட்றோம். இந்த உணவு சாப்பிடும்போது இதில் ஒரு ஏதாவது தெரியாதனமாக ஒரு முடி கலந்து உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள உணவு குழாயிலேருந்து எல்லா பக்கம் சிசிடி கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்கும். உடனே முடி வந்து வந்துச்சுன்னா இது என்ன முடியெல்லாம் வருது, முடியெல்லாம் நம்ம உணவே கிடையாது, உணவு லிஸ்ட்லேயே இது கிடையாது அப்படின்னு உடனே தூக்கி வெளியில் போட்டுரும். இதுதான் வாந்தி. இப்போ எனக்கு வாந்தி எதுக்கு வந்துன்னு தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் ஆண்டவன் 6 அறிவு கொடுத்துட்டானே. எனக்கு உடனே வாந்தி வந்து அதை அடக்க தெரியும். இப்போ ஒரு விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்குது. கல்யாண மண்டபத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. எப்போ சாப்பாடு போட்டாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்றான். இல்லை எனக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனையாக எதுக்குளிச்சு வந்து மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், இந்த பவுடரை வந்து உடச்சி தண்ணியில் கலந்து கூடி 2 நிமிஷத்தில் எல்லாம் சரியாயிரும். இப்போ இந்த பவுடரை உடச்சி உள்ளே குடிச்சோன்னையும் இது போய் உள்ளே அப்படியே அமுத்திக்கும், அந்த ஆசிட் மேலே வராமல் பார்த்து. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், தம் கட்டுற மாதிரி ஃபுல்லாக என்னென்ன எல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அதை குடிச்சு எத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்க தெரியுங்களா? அப்போ இந்த வாந்தியை நம்ம அடக்கிறோம். சரி அடக்கணும், இறைப்பையில் போய் உள்ளே போயிடுச்சு, இறைப்பையில் வேணாம் தூக்கிடுச்சு. இறைப்பைக்கு அப்புறம் சிறுகுடல். இந்த சிறுகுடலில் ஏகப்பட்ட சிசிடி கேமரா இருக்கும். இதில் உமிழ்நீர் இருக்கா, இதில் தைராய்டு இருக்கா, இதில் பித்தநீர் இருக்கா, ஒழுங்காக செரிமானமாக இருக்கா, செரிமானமான உணவுக்கெல்லாம் இன்சுலின் கொடுத்துருக்கா, அத்தனை விஷயம் பார்க்கும். இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுரும். சிறுகுடலில் வந்து உறிஞ்சாமல் எல்லா பெருங்குடலுக்கு வந்து மலக்குடலில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுரும். இதுதான் வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி ஆகுது. இப்போ எனக்கு எதுக்கு டிசென்ட்ரி ஆகுது?
தெரியாது. ஏதோ செரிமான கோளாறு ஏதோ ஒன்று சேரல. நான் என்ன பண்ணுறேன், சுத்தம் பண்ணிக்கிறத விட்டு போட்டு சுத்தம் பண்ணுறத தடுக்கிறேன். மாத்திரையை போட்டு தடு, நான் பள்ளிக்கூடம் போகணும், வேலைக்கு போகணும், இப்படியே 2 நாள் போயிட்டு இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ மாத்திரையை போட்டு தடுக்கிறோம். இப்போ இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த 5 விஷயம் நோய் கிடையாது. நோய் வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்கிறது. இப்போ புரியுதா? இந்த 5 விஷயத்தை யாரெல்லாம் மருந்து மாத்திரை போட்டு தடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கழிவு வெளியேறாது. யாருக்கெல்லாம் நம்ம உடம்புலேருந்து 15லேருந்து 45 நாள் ஒரு கழிவு வெளியேறலையோ அது கட்டியாக மாறி. கட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கழிவு வெளியேறதுக்கு அனுமதி கொடுக்கலைன்னா நம்ம உடம்பு என்ன வேலை செய்யும்னா அந்த கழிவை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சு அதை சுற்றி ஒரு பாதுகாப்பாக ஒரு ரூமை கட்டிடும். நீங்கள் எனக்கு எப்போ அனுமதி கொடுக்குறீங்களோ அப்போ நான் இதை வெளியேற்றிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரூமை கட்டி ஒரு கேட் போட்டு ஒரு பூட்டை போட்டு சாவி கொண்டே மாட்டி வச்சு. இப்போ சுத்தமான தண்ணி குடிக்கிறோம். சுத்தமான தண்ணி, உயிர் சத்து உணவு உள்ளே போகுது அப்படின்னா இது உள்ளுக்குள்ள போய் செரிமானம் மாதிரி ரத்தத்தில் கலந்து உள்ளுக்குள்ள போய் ஸ்கேன் பண்ணும். எங்கெங்கெல்லாம் கழிவு வெளியேறாமல் இருக்குதுப்பான்னு வாரி இந்த இடத்துல ஒரு ரூமே கட்டி வச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த ரூம் சாவி போய் எட்டு அப்படின்னு அந்த ரூம் சாவி எட்டு வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி அந்த உள்ள இருக்கிற கழிவுக்கு மேலே சளி பழத்தை போற்றி அழகாக பிளட்டில் கலக்காமல் வெளியே கொண்டு வரும். இங்கே ரூமை ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு இங்கே வின்னு வலியும். இப்போ மாரில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்டியை கரைக்கும் போது அந்த கழிவு வெளியேற்றும் போது இங்கே எனக்கு வின்னு வலிக்கும். எனக்கு தொடர்ச்சியாக 1 வாரம் 10 நாளாக வலிக்குது அப்படின்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனோடனே அவர் வந்து உடனே எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஆமாங்க இந்த இடத்துல ஒரு கட்டி இருக்குது, ஆனால் இது என்ன கட்டின்னு தெரியாது, இதை பயாப்சி பண்ணி பாம்பே டெல்லிக்கு அனுப்பினா தான் 2 நாள் ஆகும் ரிசல்ட் வரைக்கும், அப்போ தான் நம்ம வந்து மருத்துவத்தை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ பயாப்சி பண்ணுறாரு. இப்போ நம்ம உடம்புக்கிட்ட பூட்டு சாவியெல்லாம் இருக்குது, டாக்டர்கிட்ட இருக்குதா? டாக்டர்கிட்ட இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, உள்ள கழிவுக்கு மட்டும் தெரியும், ஆனால் என்ன கழிவுன்னு தெரியாது. இந்த கழிவு என்ன கழிவுன்னு பார்க்கணும், என்ன பண்ணணும், செவுத்தை உடச்சி உள்ளே போகணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை தான் வெள்ளை கலரில் ஓடு இருக்குது, அதான் செவுருன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு வெள்ளை கரு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மஞ்சக்கரு இருக்கும். இந்த மஞ்சக்கரு தான் வந்து கட்டி, ரொம்ப நாளாக வெளியேற முடியாத கட்டி, இதுதான் கேன்சர் கட்டி. இந்த கேன்சர் கட்டி இவர் ஆய்வு பண்ணணும், அப்போ தான் கேன்சர் இல்லைன்னு தெரியும். எப்படி ஆய்வு பண்ணுவார், முட்டையை உடச்சி உள்ளே போகிறார், ஓட்டை உடச்சி உள்ளே போய் உள்ள வெள்ளைக்கரு உடச்சி உள்ளே போய் மஞ்சக்கரு போய் எடுத்து வெளியிட்டு வருவார். இப்போ ஆஃப் ஆயிலில் வந்து மஞ்சக்கரு உடஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும், லீக் ஆகுமா? பசிக்குதா? போகும்போது சாப்பிட்டுக்கலாம் ஆஃப் ஆயில். அதனால் வந்து இப்போ வந்து இந்த ஆஃப் ஆயில் உடஞ்சி போச்சுன்னா எல்லா பக்கம் பரவுமா? அதனால் வந்து இதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளேயும் நடக்குது. இப்போ செவுத்தை உடைக்கும் போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இதே பாதுகாப்பாக காற்றுல கலக்கக்கூடாது, ரத்தத்தில் கலக்கக்கூடாது, அவ்வளோ நுட்பமாக பாதுகாப்பாக வச்சுருக்குது. இதை போய் உடச்சி பயாப்சி பண்ணும்போது அப்படியே பிளட்டில் கலந்துருது. பிளட்டில் கலந்து அப்படியே முதல்ல லிவருக்கு தான் போகும். லிவர் அங்கேருந்து எல்லா பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அப்போ இங்கேருந்து அடுத்த மாருக்கு போயிடுது, அப்புறம் லிவருக்கு போயிடுது, அப்புறம் குடலுக்கு போயிடுது, மல்டிப்பிளாக அது வந்து பரவுது, அங்கங்கே கட்டியாக மாறுது. அப்புறம் அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குறாங்க, அப்புறம் படுக்க வச்சிடறாங்க. அப்புறம் இப்போ ஆய்வு பண்ணுறாங்க டாக்டர்ஸ்லாம், தொடர்ந்து இந்த மாதிரி ஆகுதே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் பயாப்சி பண்ணுறதா காரணம் அப்படின்னு. இப்போ ஸ்கேன் பண்ணி மெமோகிராம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த மாரை எடுத்துடலாங்கிறாங்க. இது ஏன் போய் பயாப்சி பண்ணிவிட்டு அது எல்லா பக்கம் போய் பரவிட்டு அவங்களுக்கு வேதனையாக இருக்குது, அதனால் அவங்களை எப்படி காப்பாற்றோன்னா மாரை எடுத்துடலாம் அப்படின்னு இப்போ மாரை எடுத்துறது. இப்போ பித்தப்பையில் ஒரு கல் வந்துருச்சு, 2 mm கல்லும் பித்தப்பையும் எடுத்துக்கலாம். கற்பப்பையும் எடுத்துக்கலாம். ஒரு உறுப்பில் வந்துச்சுன்னா அந்த உறுப்பையே வெட்டி வீசுகிற வேலை தான் இப்போ இருக்கிற நவீன மருத்துவம் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இங்கே உள்ள இருக்கிற டாக்டருக்கு என்ன இருக்குது, எந்த மாதிரி கழிவாக இருந்தாலும் கட்டியாக இருந்தாலும் கரைச்சி வெளியேற்றுக்கணும் திராணி உடம்புக்கு இருக்குது. நம்ம உடம்பை நம்ம நோயாளின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இவர் டாக்டர், ஆனால் இந்த டாக்டர் சொல்கிறத யாரும் கேட்குறது இல்லை. உடம்போட மொழி தெரியல, ஏதோ இந்திக்காரன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். ஏதாவது புரிதல் வருமா? அவன் ஒன்று சொல்ல நாம் ஒன்று செஞ்சிட்ருக்கிறோம். உடம்புல எப்பேற்பட்ட கழிவாக இருந்தாலும் கரைச்சி வெளியேற்றுக்கணும் திராணி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த 5 விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா? இந்த 5 விஷயம் இருக்கும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரிதல் இருந்தால் போதும். நம்ம நோயிலேருந்து தப்பிச்சுக்கலாம், கேன்சர் வராது, எதுவும் வராது. அப்போ இந்த 5 விஷயம் இருக்கும்போது நல்லா நுட்பமாக கவனித்து பாருங்கள். உடம்புல பசி அப்படிங்கிற உணர்வே இருக்காது. இப்போ தலைவலி தாங்க முடியாமல் இருக்குது, இல்லை இப்போ ப்ரெஷர் வலி ரெடியாக பண்ணணும், 1/2 மணி நேரத்தில் குழந்தை வந்துடும், அவங்களுக்கு பசிக்குமா? காய்ச்சல் குளம் 102 டிகிரி கொதிக்குது, இப்போ அவங்களுக்கு பசிக்குமா? ஒரே வாந்தி வயிற்றுப்போக்காக இருக்குது, கவுண்டமணி மாதிரி பாத்துலேருந்து அப்படியே தவுந்துட்டு, இப்போ பசிக்குமா? பசியே இருக்காது. அப்போ நாம் என்ன பண்ணணும், பசிக்கும் போது என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற புரிதல் கொண்டு வரணும். இங்கே நிறைய பேர்த்துக்கு முதல்ல பசினேன்னு தெரியாது. ஏதோ 3 வேளை சாப்பிடும் போல இருக்குது, நேரத்துக்கு சாப்பிடும் போல இருக்குது, கெடியாரத்தில் மணி வந்தால் சாப்பிடும் போல இருக்குது, பள்ளிக்கூடத்தில் பெல் அடித்தா சாப்பிடும் போல இருக்குது, வீட்டில் 3 விசில் வந்துட்டால் உடனே போய் போட்டு சாப்பிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அப்பா அம்மா சொன்னால் சாப்பிட்ணும், வீட்டில் வந்து மனைவி ஏங்க போட்டாச்சு தோசை, அவங்களுக்கு பசியே இருக்காது, அவங்களாம் சாப்பிட்றாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னா நாமளும் போய் 4 தோசை சாப்பிட்டோம்.
அதான் பண்ணுற வேலை. எல்லோரும் சாப்பிடணும்ல, எங்களுக்கு வேலை இருக்குதுல்ல அப்படின்னா பசியே இருக்காது, போய் உள்ளே கொட்டிகிட்டு வந்துடும். அது திட்டுவாப்பா அப்படின்னு, இன்னும் நாளைக்கும் அதைத்தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிப்போ அது மாதிரி பண்ணும். அப்போது பசி இல்லாதப்போ நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற புள்ள வரணும். அதுக்கு முதல்ல பசி அப்படிங்கிறது என்னென்னு தெரியணும். பசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாயில் 12 வகையான உமிழ்நீர் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? நம்மளுக்கு ஒழுகிறது ஒரே ஒரு உமிழ்நீர் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் சுவை மட்டும் 6 வகையாக பிரித்து வச்சுருப்போம். இனிப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் தெரியுது, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த ஒவ்வொரு சுவைக்கும் உள்ள 2 ஷவர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கண்ணாடி முன்ன போய் நின்றுக்குங்க. கண்ணாடி முன்ன போய் நின்று வாயை ஆன்னு வச்சுக்கிட்டு இப்போ ஒரு நெல்லிக்காய் கடிக்கிற மாதிரி, ஒரு ஊறுகாயை நக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். உள்ளுக்குள்ள அப்படியே ஷவர் உள்ளே ஊற்றும். அந்த ஷவர் உள்ளே தெரித்து கண்ணாடியில் கூட தெரியும். சில நேரத்தில் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கலாம், ஷவர் உள்ள கண்ணாடியில் தெரிச்சிருக்கும். வாயை ஆன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு உள்ள சுரப்பிகள் வேலை செய்யுது. இந்த 12 வகையான உமிழ்நீர் சுரந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு கீழே ஒரு சுரப்பி இருக்குது. இங்கே என்ன சுரப்பி இருக்கும்? நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்ருப்பீங்கள, தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரக்கும். இந்த 12 உமிழ்நீர் சுரந்தால் மட்டும்தான் தைராய்டு சுரக்கும், இல்லைன்னா சுரக்காது. இப்போ தைராய்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறது. இப்போ இது கம்மியாக சுரந்துன்னா உணவில் கொழுப்பை கரைக்க முடியாது, எல்லாம் உடம்புல டெபாசிட் ஆகி போயிடும். ஒருவேளை அதிகமாக சுரந்துன்னா உடம்புல டெபாசிட்டில் இருக்கிற நல்ல கொழுப்பு கரைஞ்சி உடம்பு வெளிஞ்சு போயிடும். இப்படி 2 பிரச்சனையும் ஆகி போயிடும். அப்போ இந்த உமிழ்நீர் 12 சுரந்தால் தைராய்டு ஈவனாக சுரக்கும். எப்போ 2 தைராய்டு. 3வது கல்லியில் ஒரு நீர் சுரக்கும். அது என்ன நீர்? பித்தநீர். கல்லியில் சுரக்கிறது பேர் பித்தநீர். இந்த பித்தநீர் தான் நம்மளுக்கு செரிமானம் பண்ணுறது, கொழுப்பு கரைக்கிறது, ஜீரணத்துக்கு உதவி செய்கிறது. இப்போ இந்த உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் இந்த 3 சேர்ந்து இரைப்பையில் ஒரு அமிலமாக மாறிடும். இந்த இரைப்பையில் அமிலமாக மாறிச்சுன்னா முதல்ல இதில் 2 அமிலம் இருக்குது. முதல் உருவாகிறது என்ன அப்படின்னா ஆல்கலைன், காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த காரத்தன்மை உருவாயிடுச்சுன்னா உடனே மூளைக்கு தகவல் போயிடும். இங்கே பாரு, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு, இன்னும் நீ சாப்பிட்லாம், பசிக்குது, உடனே ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லும். இப்போ நான் வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுக்கிறோம், பிரியாணியோ இல்லை கடையில் போய் முட்டை பரோட்டாவோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு உள்ள தூக்கெல்லாம் கட் பண்ணி உள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னா இந்த உணவு போய் அந்த அமிலத்தில் போய் உள்ளே விழுகும். அமிலத்தில் அதுக்கப்புறம் நொதித்தல் ஆகும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் நொதித்தல் நடக்கும். எல்லாம் பர்ஃபெக்டாக நொதிச்சல் ஆனதுக்கப்புறம் இப்போ கணையை பார்க்கும், நல்லா நொதிச்சிருக்கா, உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் எல்லாம் கலந்துருக்கா, இவங்க நல்லா மென்று சாப்பிட்ருக்காங்களா, நொதித்தல் ஆகிருக்குதா, எல்லா கலவை கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும். அப்போ காங்கிரீட் மாதிரி கலவை கரெக்டாக இருந்தால் எந்தெந்த இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அதுக்கு மட்டும் கணையை இன்சுலின் கொடுக்கும். அப்படி இன்சுலின் கொடுத்துருச்சு அப்படின்னா இரைப்பை தாண்டினதுக்கப்புறம் சிறுகுடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மீட்டர் இருக்கும். ஒரு மீட்டர்னா 3.25 அடி. 7 மீட்டர்னா அப்போ 25 அடி நீளம் இருக்கும். ஞாயிற்று மணிக்கு மட்டன் வாங்க போனீங்கன்னா அங்கே குடலில் சுற்றி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். 25 அடியிலையுமே குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். அதில் தான் உறிஞ்சான்கள் இருக்குது. இப்போ இன்சுலின் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த குட்டி குட்டி ஓட்டையெல்லாம் கதவெல்லாம் ஓப்பன் ஆகிரும். இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இப்போ இன்சுலின் வந்துருச்சு, எல்லாம் ஓப்பன் ஆகிருச்சு. இந்த ஓப்பன் ஆனது அப்புறம் அதுலேருந்து எல்லாம் உறிஞ்சும். நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிட்டோம்ல, அந்த சாப்பாடெல்லாம் உறிஞ்சு. இந்த உறிஞ்சிருக்கு பிறகு குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் தான் முடியை விட சின்ன ரத்த குழாய் வழியாக ட்ராவல் ஆகி ஒவ்வொரு செல்லுக்குள்ள கொண்டு கொடுக்கணும் அந்த குளுக்கோஸை. அந்த செல்லை அதை வாங்கிட்டு போய் எரித்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் காற்று, மூச்சு காற்று மூலிமா, வியர்வை மூலிமா, யூரின் மோஷன் மூலிமா இப்படி கழிவாக வெளியே போகும். இப்படி தான் நம்ம உடம்பு இயங்குது. இப்போ இந்த பசி அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுங்களா? உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்தாச்சு. இப்போ பசி வந்தாச்சு. இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுங்களா? ஐயா இதுக்கு மிகப்பெரிய விளக்கம் கொடுத்துருக்காரு. அப்போவே 5000 வருஷத்துக்கு மேலே ஆய்வு பண்ணியிருக்காரு. தீ அளவின்றி தெரியான் பெரிதுனின் நோய் அளவின்றி படும் சொல்லிட்டார். 1.25 அடி, மிகப்பெரிய ஆராய்ச்சி, சாதாரண விஷயம் இல்லை. இவர் என்ன சொல்கிறார்? தீ அளவன்றி தெரியான் நோய் அளவின்றி படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அது என்ன தீ? உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்ததுக்கு பிறகு தீ. இந்த தீயோட வேலை என்ன? நீங்கள் தீயில் என்ன பொருள் போட்டாலும் அப்படியே சாம்பலாயிரும், அப்படி தானே? அதைத்தான் ஐயா சொல்கிறார். இந்த தீ எரிஞ்சிட்டு இருக்குது, தீ பசி இருக்கா இல்லையான்னு தெரியணும். பசி இல்லாமல் யாராவது சாப்பிட்டா அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும்னு சொல்ல முடியாது. என்னென்ன நோய் வரும், என்னென்ன நோய் வரும்னு பார்த்துக்குங்க. இப்போ இந்த உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்தாச்சு. இந்த 3 சேர்ந்ததுக்கப்புறம் அது காரத்தன்மை ஒரு அமிலமாக மாறிடுச்சு. இந்த காரத்தன்மை 20 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும். அதிகபட்சம் ஒரு சிலருக்கு 3/4 மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எந்த உணவுமே கொடுக்கலைன்னா இந்த காரத்தன்மை அமிலத்தன்மையாக மாறிடும். அது என்ன அமிலமாக மாறுது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாறுது. நாம் எல்லாம் ஒரு புரிதல் வச்சுக்கிறோம், நம்மளுக்கு செரிமானத்துக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் உதவி செய்யுது அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னால் ஒரு உணவை நொதிக்கவே முடியாது. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அந்த இரைப்பையை சுத்தம் பண்ணணும், சிறுகுடலில் நிறைய குட்டி குட்டி ஓட்டை இருக்குது அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணணும்,
கிட்டத்தட்ட 25 அடிக்கு அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்குடல் இருக்குது, அதை வந்து 2 மீட்டருக்கு அதை சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் மலைக்குடல் இருக்குது, அதை சுத்தம், இதெல்லாம் ஆசிட் போட்டு கழுவணும். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோம். எங்கே? டாய்லெட்டில். நீங்கள் வச்சுக்கிற டாய்லெட்டில் போய் பாருங்கள், ப்ளூ கலரில் ரெட் கலரில் ஒரு கேன் வச்சுருப்போம்ல, ஹார்பிக்கு டோமக்ஸ் இதெல்லாம், அதில் எடுத்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு போட்டு இத்தனை சதவீதம் போட்டிருப்போம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டிருப்போம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா போகாத கரையும் போக்குறது, கண்ணுக்கு தெரியாத ஏதாவது உயிர் இருந்தாலும் அழிக்கிறது, அதுதான் அதனோட வேலை, கிருமி நாசினி. அப்போ இந்த காரத்தன்மை அப்படிங்கிறது அமிலத்தன்மையை மாறிச்சுன்னா உணவை செரிமானம் பண்ணுற சக்தி இல்லை. ஐயா அதான் சொல்கிறார், 20 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷத்துக்கு தான் தீ எரிஞ்சிட்ருக்கும், அந்த தீ எரியும் போதே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தீ அணைஞ்சு போயிடும். தீ அணைஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுப்பில் வந்து தீயை பற்ற வச்சு குக்கரை வச்சு எல்லாம் காய்கறியெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு மூடி வச்சா 3 விசில் வந்து சாப்பாடு ஆயிரும். இப்போ தீயே இல்லை, இப்போ பொண்ணை குக்கரில் வச்சு எல்லாம் ஊற்றியெல்லாம் மூடி வச்சா சாப்பாடு ஆகுமா? ஆகவே ஆகாது. அதுதான் ஐயா சொல்கிறார் தீ அப்படின்னு நம்மளுக்கு புரியுற அந்த காலத்தில் புரிஞ்ச மாதிரி தீன்னு சொல்லி வச்சுக்கார். அப்போது இந்த உமிழ்நீர் தைராய்டு பித்தநீர் அப்படிங்கிறது 20 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும், ஆல்கலைனாக இருக்கும், காரத்தன்மையாக இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அமிலத்தன்மையாக மாறிடும். இப்போ அமிலத்தன்மையாக மாறியாச்சு. அமிலத்தன்மையாக மாறினதுக்கப்புறம் இப்போ எனக்கு பசியே இருக்காது. இப்போ பசி இல்லாதப்போ நீங்கள் போய் அப்போ தான் நீங்கள் வந்து எதாவது சாப்பிட்றீங்க. பசி இல்லாமல் எதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு போய் இந்த ஆசிட்டில் விழுகும். இந்த ஆசிட்டில் விழுந்தால் இந்த ஆசிட் அப்படியே மேலே தெரியும். இந்த ஆசிட் மேலே தெரிச்சுன்னா அந்த ஆசிட் வந்து இறைப்பையில் தான் இருக்கணும், உணவு குழாய்க்கே வரக்கூடாது. இறைப்பை அதுக்கப்புறம் சிறுகுடல் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக வரணும். உணவு குழாய் சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பித்தநீர். ஆனால் இந்த ஆசிட் வந்து அதுக்கு தேவைப்படாது. ஆனால் இப்போ இந்த ஆசிட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ உணவு உள்ளது போட்டோம், அந்த ஆசிட் வந்து அப்படியே மேலே தெரிக்குது. இப்படி மேலே தெரிச்சா முதல்ல எனக்கு என்ன வரும், நெஞ்சு எரிச்சல் வரும், நெஞ்ச கரிப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயிறு பொறுமல், கேஸ்ட்ரிக் பிரச்சனை, வயிறு வந்து ஒரு பொறுமலாக கேஸ் ஃபார்ம் ஆகிறது. அதே மாதிரி உணவு குழாய் புண்ணு, அல்சர் இதெல்லாம் உருவாகும். பசி இல்லாமல் நம்ம சாப்பாடு உள்ளே ஒதுக்கி போட்டோம், அந்த அமிலம் இருக்கும்போது நம்ம உள்ளதுக்கி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நொதிக்காது. இப்போ அங்கே வந்து சுத்தம் பண்ணுற வேலைக்கு தான் அந்த அமிலம் வந்திருக்குது. இப்போ நீங்கள் சாப்பாடு வேறு உள்ளே போட்டு வச்சிட்டீங்க, இந்த சாப்பாடு வந்து இப்போ நொதிக்குமா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் நொதிக்குமா? நொதிக்கவே நொதிக்காது. இப்போ கணை வந்து பார்க்குது, இது என்ன அமிலமே இல்லாமல் பசி இல்லாமல் சாப்பிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தா இதில் உமிழ்நீரில் தைராய்டில் பித்தனை ஒன்றுமே இல்லை, எல்லாமே கெட்டு போச்சு. கெட்டு போனதுக்கப்புறம் இவன் சாப்பாடு போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு இதை வந்து பார்த்துட்டு இதுக்கு இன்சுலின் கொடுக்காது. இன்சுலின் கொடுக்கலைன்னா சிறுகுடலுக்கு ஒரு கதவு கூட ஓப்பன் ஆகாது. கதவெல்லாம் ஓப்பன் ஆகலைன்னா அது அப்படியே வந்து சிறுகுடல் மூலிமா ட்ராவல் ஆகி பெருங்குடலுக்கு வந்து தொண்டை குப்பை தொட்டியில் ஒன்றே போட்டுரும். குப்பை தொட்டி அப்படிங்கிறது மலக்குடல். இப்போ மலக்குடல் நம்பிடுச்சு. மலக்குடல் நம்பினோனையும் உடனே மூளைக்கு தகவல் போகும், இந்த மாதிரி குப்பை நம்பி போச்சு, குப்பையை கொண்டு கொட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ இங்கே ஸ்பீச் கேட்டுருக்கிறோம், இல்லை பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம், இல்லை ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், இல்லை இப்போ முடியாது, இப்போ ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கிறேன், அதனால் வந்து நான் வந்து அப்புறம் போய்க்கிறேன், எனக்கு எப்போ ரெஸ்ட்ரூம் கிடைக்குமோ அப்போ போய்க்கிறேன் அப்படின்னா அதை தவிர்த்துருவோம். ஒரு உறுப்பு வந்து நம்ம மூளை வந்து இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் அந்த சொல்லும் போது நீங்கள் போய் மலம் கழிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 100% கழிவு வெளியே போயிடும். ஆனால் அதை நீங்கள் உதாசனப்படுத்திட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ போய் கழிச்சிங்க அப்படின்னா 50% கூட போகாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் அப்படி தான் பண்ணும், சொன்னோன்னே அதை தூக்கி வெளியே போடும். ஆடு மாடாகட்டும், நாய் கோழியாகட்டும், எதாக இருந்தாலும். இப்போ ஒரு மாடு வந்து ஒரு மாட்டு வண்டியில் பூட்டி ஓட்டி பாரம் ஏற்றிட்டு இழுத்துட்டு போயிட்டுருக்குது. இப்போ மாட்டு வண்டி உள்ளே போயிட்டு இருக்கும்போது மாட்டுக்கு உடனே வந்து தகவல் போகுது, ஏப்பா குப்பை தொட்டி நம்பி போச்சு, குப்பையை கொண்டு கொட்டிட்டு வான்னு சொல்லுது. இப்போ மாடு சொல்லுமா, இல்லை நான் இப்போ பாரம் ஏற்றிட்டு போயிட்டுருக்கிறேன், இதெல்லாம் கொண்டு இறக்கி வச்சுருந்தா நான் போய் குப்பை கொட்டணும், அப்போ தான் சொல்லுமா. அப்போவே யூரின் போகும், அப்போவே சாணி போடும். போக போவே நடந்து போயிட்டுருக்கவே அந்த கழிவெல்லாம் வெளியேற்றும். ஏன்னா அது வந்து இயற்கையோட புரிதலோடு இருக்குது. நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது. நாம் என்ன பண்ணணும், சொன்னையும் ஒரு 5 நிமிஷம் எனக்கு இருப்பா, ஒரு எந்த முக்கியமான வேலையும் இல்லை, இப்போ எனக்கு இன்டிமேட் பண்ணது நான் உடனே போயிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ போக மாட்டேங்கிறீங்க, அப்போ என்ன ஆகுனா அங்கே மழை வந்து இருக்குது, எதோட இருக்குது, ஏசிட்டோட நொதிச்சு அங்கே இறுகிட்டு கிடக்குது. இப்போ இந்த ஏசிட்டோட இருக்கும்போது அந்த உறுப்பு வந்து அப்படியே சூடாகுது, இப்போ கெட்ட வாயுவாக பிரியுது, கேஸாக பிரியுது. அப்போ தொடர்ந்து நமக்கு வந்து மலச்சிக்கல் ஆகுது, மலமே போக மாட்டேங்குது. அப்போ தொடர்ச்சி இதே மாதிரி வளரும்போது அந்த அங்கே வந்து ஒரு குட்டி குட்டி புண்ணுருவாகுது. இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு ஆசன வாயிலேருந்து வெடித்து வர அந்த அந்த ஆசன வாய் வழியாக வெளியில் வர அந்த இதுக்கு பேர் தான் நரம்பு முடிச்சு வெளியே கொண்டு வரும், இதுதான் பைல்ஸ். இப்போ உள் மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி பேரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போய் இந்த சதையை வந்து கட் பண்ணி வேறு சிகிச்சைன்னு வேறு உருவி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே வந்து மலச்சிக்கல் ஆகுது. இப்போ நம்ம 3 வேளை உணவு சாப்பிட்றோம், பசிக்காமையே சாப்பிட்றோம். இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் வந்து குளுக்கோஸ் ரத்தமாக மாறுது, அதனால தெரியுங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ குளுக்கோஸ் வேணும் அப்படின்னா 100 குளுக்கோஸை தேவைன்னு வச்சுக்கோங்க.
ஆனால் நம்மளுக்கு 3 வேளை சாப்பிட்றான்னு நினச்சி நேரம் சாப்பிடும்போது 200 300 குளுக்கோஸ் வந்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிடைச்ச குளுக்கோஸை எல்லாம் அதெல்லாம் கொண்டு போய் கிளைகோஜனை மாதிரி லிவரில் கொண்டு போய் சேமித்து வச்சுக்கும். லிவர் தான் நம்மளுக்கு கொடுக்குற பேங்க்கு. அப்போ இந்த கிளைகோஜனை கொண்டு போய் சேமித்து வச்சுக்கும். இந்த கிளைகோஜன் அப்படிங்கிறது என்னென்னா 1000 குளுக்கோஸை சுருக்கணும் ஒரு கிளைகோஜன். அப்போ சேமித்து வச்சுக்கிறது. இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு மூலிமா பசி எல்லாமே 3 வேளை உணவு எடுக்கிறோம். அதெல்லாம் சிறுகுடலில் உறிஞ்சாமல் எல்லா குப்பத்திலேயே போய் நம்புது. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கணும்ல, 3 வேளை இதே மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு சக்தி கிடைக்கணும்ல. இப்போ இந்த சக்தி என்ன வேலை பண்ணும் அப்படின்னா உடனே லிவரில் பேங்கில் போய் எடுத்து செலவு பண்ணும். இப்போ பேங்குக்கு போகுது, ஏப்பா இவன் 3 வேளையும் பசி இல்லாமல் சாப்பிட்டு வச்சுக்கிறா, சக்தி கிடைக்கல, அதனால் இப்போ எனக்கு சக்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி பேங்கில் போய் 1000 நோட்டை எடுத்து வருது. அங்கே 1000 நோட்டாக தான் வெளியே வரும். நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 100 ரூபா தான் தேவை. அந்த மீதி 900 பிளட்டில் கலந்து யூரினில் வெளியேற்றிடும். இப்போ நைட்டு படுத்துருந்தால் காலையில் வரைக்கும் யூரின் 4-5 டைம் வெளியில் போகும். ஏன்னா அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் அதில் போகுது, தேவையில்லாதெல்லாம் அது வெளியேற்றணும். அது ரத்தத்தை சுற்றினா ஆபத்தாகி போயிடணும், வெளியேறுது. இப்போ மலம் இறுகி போச்சு. எனக்கு இப்போது 3 வேளையுமே நம்ம பசிக்கும் போது நம்ம சாப்பிடாம வச்சுருக்கிறோம். இப்போ மலம் இறுகி போச்சு, யூரின் அதிகமாக போகுது. இப்போ பேங்கில் பணம் கம்மியாகுது, 50% கம்மியாகி போச்சு பேங்கில். உடனே மூளைக்கு தகவல் போகும், இந்த மாதிரி பேங்கில் கம்மியாகுது, அப்படி கம்மியாகிட்டால் தேவையெல்லாம் பிரச்சனையாகி போயிடும், உடனே பேங்கில் பணத்தை போடு அப்படின்னு சொல்லும். இப்போ பசின்னு வரும். இப்போ 1.5 மணி நேரம் இப்போ தான் சாப்பிட்டப்ப மறுபடியும் 1 மணி நேரத்துக்கு பசி வரும். அப்போ 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க பசி வரும். அப்போ அதிக பசி வருது. ஆனால் இங்கே மலம் கழிய மாட்டேங்குது, ஆனால் யூரின் அதிகமாக போகுது. இப்போ உடம்பு இளைக்குது. இது என்ன இப்படி ஆகுது அப்படின்னு இப்போ நீங்கள் போய் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் உடனே ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனைலாம் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு சுகர் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறார். உனக்கு யூரினில் இவ்வளோ சுகர் வெளியே போகுது, 200 போகுது, 300 போகுது, 400 போகுதுன்னு பாருங்க. இதுக்கு பேர் தான் சர்க்கரை நோய். சர்க்கரைங்கிறது முதல்ல நோயே கிடையாது, அது சாதாரண ஒரு செரிமான கோளாறு. உடம்பு சொல்லும் போது சாப்பிடல. நீங்கள் எப்படி உடம்பு சொல்லும் போது கழிவு வெளியேற்றலையோ அந்த மாதிரி பசி இருக்கும்போது நீங்கள் சாப்பிடலை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ சாப்பிட்டது தான் அந்த நாள் வந்தவனே தான் இதெல்லாம். இப்போ நம்மளுக்கு டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஏப்பா இவ்வளோ படித்து வேலைக்கு போய் இவ்வளோ சம்பாரித்து நல்ல பொருளாக வாங்கிட்டு பக்குவமாக சமைச்சு சாப்பிட்டு கொண்டு குப்பையில் கொண்டு கொட்டுறியாப்பா அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு அவர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு. அது என்ன மாத்திரை அப்படின்னா மெட்ஃபார்மின் 500. நிறைய பேர் அதிகமாக அதான் எடுக்கிறீங்க, அதனால் அந்த மாத்திரையை சொல்கிறேன். நிறைய சுகருக்கு நிறைய மாத்திரை இருக்குது. இந்த மெட்ஃபார்மின் 500 அப்படிங்கிற ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு. தூங்கி இருந்துச்சுன்னே வர இந்த மாத்திரையை போட்டுக்கோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடு, அந்த குப்பையில் கொட்டுறதெல்லாம் உடம்புல ஏறிக்கோ அப்படின்னு இப்போ அவர் அறிவு பண்ணுறாரு. ரெண்டாவது மலம் கொஞ்சம் போகிறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்களா, அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறேன், அதை போட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே மலம் போயிரு அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை, மலம் கழிக்கிறதுக்கு ஒரு டஃப் கோலஸ் இந்த மாதிரி ஒரு மாத்திரை அது கொடுக்குறேன். இப்போ இந்த 2 மாத்திரையும் வாங்கிட்டு வந்து உள்ளே போகிறோம். இப்போ இந்த மாத்திரை, இந்த சுகர் மாத்திரை என்ன வேலை செய்யும் தெரியுங்களா? இந்த கணையம் தான் நம்மளுக்கு இன்சுலின் கொடுக்குது. இது ஒழுங்காக செரிச்சிருக்கா, உண்மையிலே தைராய்டு பிரச்சனை இருக்கா எல்லாம் பார்த்து கொடுக்குறது யாருன்னா கணையம் தான். இப்போ இந்த கணையத்தில் போய் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டும். இங்கே பார், இவருக்கு சாப்பிடவே தெரியாது, இவர் எப்போ வேணால் சாப்பிடுவார், என்ன வேணால் குப்பை கொட்டுவார், அவர் என்ன குப்பை கொட்டினாலும் அதுக்கெல்லாம் நீ இன்சுலின் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டும் போது கணையம் அப்புறம் இன்சுலின் கொடுத்துரும். யாராவது கழுத்தில் கத்தி வச்சு மிரட்டினா நீங்கள் எல்லாம் கொடுத்துருவீங்களோ, எல்லாம் கழுத்து எல்லாம் கொடுத்துருந்தாப்பா எனக்கு அதுக்கு வம்பா அப்படின்னு. இப்போ கணையம் அதே மாதிரி இன்சுலின் கொடுத்துருது. இப்போ இதில் உமிழ்நீர் இல்லை, தைராய்டு இல்லை, பித்தநீர் இல்லை, ஆனால் கணையம் இன்சுலின் கொடுத்துருது. இப்போ ஒழுங்காக இந்த ஏசிட் இருக்கிறத இன்சுலின் மட்டும் கொடுத்துருச்சு அப்படின்னா இன்சுலின் மட்டும் வந்தால் போதும் சிறுகுடல் கதவெல்லாம் ஓப்பன் ஆயிடும். அதுக்கு தேவை இன்சுலின் தான். இப்போ இந்த சிறுகுடல் இருக்கிற அந்த குட்டி குட்டி கதவெல்லாம் எல்லாம் ஓப்பன் ஆகிடுது, ஒழுங்காக செரிமானமாகாத உணவும் உள்ளே உறிஞ்சுது. இப்படி உறிஞ்சும்போது இந்த முடியை விட சின்ன ரத்த குழாயில் போகணும் அது. ஆனால் அங்கே தைராய்டு உமிழ்நீர் பித்தநீரில் இல்லை, வெறும் இன்சுலின் மட்டும் இருக்குது, உள்ளே போகிறக்கு சிரமமாக இருக்குது. இப்போ சிரமமாக இருக்குன்னா உடனே மூளைக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி ரத்த குழாயில் உள்ளே போகிறக்கு சிரமமாக இருக்குது. உடனே மூளைக்கு தகவல் பண்ணோடனே உடனே மூளை என்ன பண்ணுதுன்னா, ஏப்பா இதயம் ரத்த குழாய் நீ தானே பார்க்குற, போய் இந்த இதயத்தை நீ கொஞ்சம் பம்பிங் அதிகரித்து கொண்டே அதை கொண்டே உள்ளே கொண்டே நுழை அப்படின்னு இப்போ சொல்லுது. இப்போ நார்மலாக 80லேருந்து 120க்குள்ளே துடிச்சிட்டு இருந்த இதயம் இப்போ 140 150 இந்த மாதிரி 180 துடிக்குது. இப்போ பம்பிங் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு லைட்டாக படபடப்படுறது. இப்போ மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறோம், ஏனுங்க நீங்கள் கொடுத்த மாத்திரையில் இப்போ யூரின்லாம் போகிறது இல்லைங்க, 4-5 டைம் போயிட்டு இருந்துச்சு, இப்போ போகிறதில்ல, மலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கரெக்டாக போகுது, பசியும் நேரத்துக்காக நானும் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கேஸ்ட்ரிக் பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் அது சாப்பிட்ட படபடப்பாகுதுங்களா, அது என்னென்னு பாருங்க அப்படின்னா இப்போ உடனே இந்த இடத்துல ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று சுற்றி பிசுக்கு பிசுக்குன்னு அமுத்துறாங்க. இப்போ அமுத்தினோடனே அப்படியே மேலே ஏறுது. என்ன ஏறுதுன்னா ரத்த அழுத்தம். இப்போ டாக்டர் சொல்கிறாரு, இதயத்தில் கோளாறுப்பா, இதயத்தில் கோளாறு, அதனால் இதயம் 80லேருந்து 120 துடிக்கணும், இப்போ உனக்கு 180 துடிக்குது, இவ்வளோலாம் துடிக்கக்கூடாது அப்படின்னு இப்போ இதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாத்திரை. இப்போ இதயத்துக்கு பிபி மாத்திரை. இப்போ பிபி மாத்திரையை உடம்புக்குள்ளே போட்டோனையும் அது போய் இதயத்தில் கத்தி வச்சு மிரட்டும். ஏப்பா உனக்கு அறிவே இல்லையா,
நீ 80லேருந்து 100 துடிக்கணும், எதுக்கு 150 துடிக்கிற, வேண்டாம் கம்மி துடிக்காது அப்படின்னோடனே அதுவும் சரின்ட்டு துடிக்காமல் விட்டுருது. அப்படி துடிக்காம போது இந்த முடியோட சின்ன இந்த ரத்த குழாயில் வந்து உள்ளே கொண்டு நுழைக்க முடியுமா, அது ரத்தத்துக்குள்ளேயே சுற்றுது, உள்ளே நுழைக்க முடியாமல் ரத்தத்துக்குள்ளேயே சுற்றுது. இப்போ ரத்தத்தில் அடர்த்தி அதிகமாகுது. இப்போ சாப்பிட்டோன்னே அப்படியே படுத்துக்கலாம் போல ஆகுது. படபடப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்டோன்னே அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆகி போயிடுது. என்னங்க சாப்பிட்டோன்னே படுத்துக்கும் போது எப்படி வேலைக்கு போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சாப்பிட்டா தூங்க சொல்லுது அப்படின்னு சொன்னால் இப்போ போய் பார்த்தா இப்போ ரத்த பரிசோதனை சிறுநீர் பார்த்தா இப்போ ரத்தத்தில் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அடர்த்தி அதிகமாக இருந்தால் கொழுப்பு அதிகமாகுன்னு அர்த்தம். இப்போ இந்த கொழுப்பு 200 கொழுப்பு தான் இருக்கணுமாம்மா, இவங்களுக்கு 250 கொழுப்பு இருக்குது. அந்த 250 கொழுப்பில் கெட்ட கொழுப்பே 200 கொழுப்பு இருக்குது, நல்ல கொழுப்பு வெறும் 50 தான் இருக்குது. அதனால் உடனடியாக அந்த கொழுப்பை கரைக்கணும்பா அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஒழுங்காக உண்மையிலேயே தைராய்டு பிரச்சனைலாம் கலந்துருந்தால் நல்ல கொழுப்பு வந்திருக்குமா, இங்கே பூரா எல்டிஎல் தான் அதிகமாகுது, ஹெச்டிஎல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ட்ரைக்ளேசிங் ரேட் அதிகமாகுது, மிதக்கும் கொப்புன்னு சொல்லுவாங்க, கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ரத்தத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது, இது அதிகமாகுது. அப்போ உடனே என்ன பண்ணுவாருன்னா டாக்டர் வந்து கொழுப்பு கரைக்கிற மாத்திரை கொடுக்குறாரு. இப்போது சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொழுப்பு கரைக்கிற மாத்திரை, இந்த 3 மாத்திரையும் இப்போ நம்ம போடுறோம். இந்த 3 மாத்திரையும் போட்டோன்னையும் என்னமோ சாகா வரம் கிடச்ச மாதிரி மறுபடியும் அந்த செரிமானத்தை ஒழுங்கு பண்ணாமல் அதே மாதிரி சாப்பிட்றோம். பசிக்காமல் சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றது, நினச்ச போது சாப்பிடும்போது அங்கே போய் அடைப்பாயிடும். இப்போ அடைப்பானே இந்த அடைப்பை சரி பண்ணுறதுக்கு உடனே இதே பம்பிங் அதிகமாகுது, இதில் வலி வருது, விண்ணு வலிக்குது. அப்புறம் ஓடுறாங்க டாக்டர்கிட்ட, ஐயா டாக்டர் இங்கே விண்ணு வலிக்குதுங்க என்னென்னு பாருங்கள் அப்படின்னே. என்னென்ன மாத்திரை சாப்பிட்றேன்னா, நான் சுகரு, ப்ரெஷரு, கொழுப்புக்காய் எல்லாம் சாப்பிட்ருக்கிறேன், இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சாப்பிட்றேன், ஆனால் விண்ணு வலிக்குதே அப்படின்னு. அப்படின்னா உடனே இசிஜி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அங்கெல்லாம் ப்ளக் பாயிண்ட்லாம் கொத்தி கொண்டு கம்ப்யூட்டரில் சொல்லுவோன்னா அங்கே கோடு மேலேங்களே வருது. எங்கேயோ வேலையாகி போச்சு, எங்கேயோ அடைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, உடனே வந்து நம்ம வந்து ஏஞ்சியோ பண்ணி பார்த்துடலாம், அப்போ தான் எங்கே அடைப்பு இருக்குன்னு தெரியும் அப்படின்னு இப்போ சொல்கிறார். இப்போ ஏஞ்சியோன்னா தெரியுமா எல்லாத்துக்கும், ஒரு மாஸ்டராக ஒரு ரத்த குழாயை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு 100 ml மருந்து செலுத்துவாங்க. இந்த மருந்து செலுத்துனாங்கன்னா இந்த மருந்து எங்கெங்கெல்லாம் போகுதோ பிரச்சனை இல்லை, எங்கே போகாமல் தடையாகி நிற்குதோ அந்த இடத்துல அடைப்புக்குன்னு அர்த்தம். இப்போ இதயத்தில் 2 இடத்துல 3 இடத்துல அடைப்பு இருக்குது அப்படின்னு உறுதியாகுது, 2 இடத்துல 3 இடத்துல அடைப்பு இருக்குது அப்படின்னு உறுதியாகுது. இப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், சரி பரவாயில்லம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாரா, உடனே அடைப்பை சரி பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒன்றா ஏஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணணும், ஸ்டென்ட் வைக்கணும், இல்லைன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை ஏதோ ஒன்று பண்ணணும், இல்லைன்னா போய் சேர்ந்துடும் அப்படின்னு இப்போ இந்த சிகிச்சை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹார்ட்லாம் வந்து ஏதாவது நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் 2 நாள் வீட்டுக்கு போய்க்கலாம், ஒரே நாள் வீட்டுக்கு போய்க்கலாம். இப்போ ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது, இப்போ வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஆல்ரெடி நான் என்ன பண்ணுறேன், சுகரு, பிபி, தைராய்டு, அப்புறம் கொழுப்பு கரைக்கிற மாத்திரை இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கூட இன்னொரு 4-5 மாத்திரை சேர்த்து கொடுக்குறாரு. மாத்திரை கொடுத்து இதெல்லாம் சாப்பிட்லன்னு இதெல்லாம் அடைப்பாகி போயிரு, இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்னோன்னே சரிங்க டாக்டர் அப்படின்னு வீட்டுக்கு வந்து காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு அப்புறம், மத்தியானம், நைட் அப்படின்னு 3 வேளை கரெக்டாக குறித்து வச்சு எழுதி வச்சு ஒரு டப்பான்னு அதுக்குன்னே போய் நெட்டில் ஆர்டர் போட்டு டப்பா வாங்கிட்டு வந்து அதில் போட்டு சாப்பிட்றோம். இப்போ நம்ம எல்லா மாத்திரையும் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாத்திரை எடுக்கிறாரு. இப்போ இந்த மருந்து மாத்திரையில் முதல்ல எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா, நாம் கொடுக்குற எல்லா மருந்து மாத்திரையும் முதல்ல லிவருக்கு தான் போகும், எல்லா ரசாயனமும் லிவருக்கு தான் போகும். மருந்து மாத்திரை மட்டும் கிடையாது, உண்ணக்கூடிய உணவில் இருக்கிற ரசாயனம், செய்யக்கூடிய வேலையில் இருக்கிற ரசாயனம், அதே மாதிரி நாம் வந்து சீமனக்கானில் புனலை வச்சு ஊற்றுற மாதிரி இப்போ ஆல்கால்லாம் கொடுத்துட்ருக்கிறோமில்ல, இந்த ஆல்கஹால் எல்லா ரசாயனமும் லிவரில் தான் போய் நிற்கும். இப்போ லிவர் இந்த ரசாயனம் வந்ததுக்கப்புறம் லிவர் வந்து உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கும், இது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு பார்க்கும். ஆமாப்பா இது சத்து மாத்திரைப்பா, இது நம்ம தேவைப்பா அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்னா அதை சத்து மாத்திரை அப்படியே பித்தப்பைக்கு அனுப்பிடும். பித்தப்பைக்கு அப்படியே வந்து அதை வாங்கி உணவு குழாய்க்கு வந்துடும். இந்த உணவு குழாயில் தான் உறிஞ்சான் இருக்குது, எல்லாம் உறிஞ்சி ஒவ்வொரு செல்லுக்கு போய் ரத்தமாக சக்தியாக மாறி யூரின் வெளியே போகும், மோஷன் மூலியம் வெளியே போகும். இதுக்கு பேர் டைரக்ட். இப்போது கல்லீரல் ஸ்கேன் பண்ணும்போது இதில் ஏதோ பவரான மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை நம்மளுக்கு தேவையில்லை, இந்த உணவில் விஷம் இருக்குது, இதில் ஆள்கால் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, இது தேவையில்லாத ஒரு பொருள் முடிவு பண்ணிருச்சுன்னா உடனே அதுக்கு மேலே ஒரு பித்த நீரை போற்றிடும். பித்த நீரை போற்றி பிளட்லேயே வந்து இன்டைரக்டாக கலந்து வெளியேற்றும். இந்த இன்டைரக்டாக வெளியேற்றுது அப்படின்னா அதை வந்து நம்ம உடம்புல அப்சர்வேஷன் ஆகாது, டைரெக்டாக போனால் தான் அப்சர்வேஷன் ஆகும். இன்டைரக்டாக போகிறதுல குப்பு தட்டிக்கு போகிறது, அப்போ எல்லாம் தூக்கி பிளட்டில் கலந்து யூரினாக வெளியேற்றும். இதுக்கு பேர் தான் காமாலை. காமாலைங்கிற நோய் கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளே போன தேவையற்ற பவரான மருந்து மாத்திரையோ ஆல்காலோ உண்ணக்கூடிய உணவில் ஏதோ விஷமோ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வேண்டான்னு வெளியேற்றுற நிகழ்வு. இப்போ தூங்கி எழுந்திரிச்சா ஒன்றுக்கு போகிறாரு, ஒன்றுக்கு மஞ்சளாக போகுது, 2 நாள் கழிச்சா கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுது, சரியாக வயிறு பொறுமிக்குது, சாப்பாடாக எதுக்குளிச்சு வருது, சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு மறுபடியும் டாக்டர் போகிறோம். ஏன் டாக்டர் இந்த மாதிரி ஒன்றுக்கு மஞ்சளாக போகுது என்னென்னு பாருங்கன்னா, சரி வா அப்படின்னு இப்போ ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை பண்ணி பார்க்குறாரு. இப்போ மஞ்சள் காமாலை.
இப்போ மஞ்சள் காமாலை இருக்கிறது உறுதியாயிருது. இப்போ நான் கொடுக்குற மாத்திரையெல்லாம் தான் இப்போ யூரினாக போகும்னு சொல்லுவாரா டாக்டரு? நீ போட்ட தண்ணி தான் யூரினாக போகும்னு சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டார். இந்த மஞ்சள் காமாலை என்ன பண்ணுவார் அப்படின்னா, உடனே வந்து இப்போ இந்த நம்ம முதல்ல வந்து இந்த மூக்கில் ஒழுதா ஒரு மாத்திரை போடுவோம்ல, சிட்டிசன் மாத்திரை சின்னதாக, அதை போட்டால் மூக்கில் ஒழுகாது. அந்த மாதிரி ஒரு மாத்திரையை இப்போ கொடுக்குறாரு உள்ள. அந்த மாத்திரை கொடுத்தா கல்லீரலேருந்து இன்டைரக்டாக வெளியே போகாது, எல்லாம் டைரெக்டாக வெளியே போகும். இப்போ டைரெக்டாக வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அந்த மாத்திரை கொடுக்கும்போது அந்த தேவையில்லாத ரசாயனம் பித்தப்பைக்கு போயிடுது. இது பித்தப்பைக்கு போகக்கூடாது, இப்போ பித்தப்பைக்கு போகுது. அப்போ இந்த உமிழ்நீர் கலக்காத இந்த ரசாயனம்லாம் பித்தப்பைக்கு போகவே கூடாது. இப்போ பித்தனையோட வேதியில் மாற்றமே பித்தப்பை தேவஞ்சு போயிடுது. பித்தப்பையில் இப்போ ஸ்லட்ஜு, அப்புறம் ரெண்டாவது பித்தப்பையில் கல், அதுக்கப்புறம் வந்து அதில் உள்ளே போகிற இடத்துல அடைப்பு, இது பித்தக்காய் கூடையே சுருங்கி போச்சு. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஏப்பா பித்தப்பையில் கல்லுக்கு அதனால தான் உனக்கு காமாலை வந்திருக்குது அப்படின்னு இப்போ ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு பித்தப்பை தூக்கு அப்படின்னு இப்போ பித்தப்பை தூக்கி அங்கேருந்து கல்லீரலேருந்து ஒரு வால்வு வச்சு தைச்சி விட்டு நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறார். இப்போ டைரெக்டாக ஒரு வால்வு வச்சு தைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நிறையா மருந்து மாத்திரை இதெல்லாம் உள்ளே போடுறேன். உள்ளே உடம்போது எல்லாம் என்னது ஒரே டியூப் தான் இருக்குது, அதில் டைரெக்டாக கலந்து பிளட்டில் கலந்து எல்லாம் யூரின் வெளியேறணும். இப்போ சிறுநீர் மேலேருந்து பார்த்துட்டு இருக்குது. இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கார். அவர் யார்? அவர் தான் கிட்னி. இப்போ இந்த சிறுநீர் மேலேருந்து பார்க்குது, ஏப்பா இத்தனை மாத்திரை சாப்பிட்ற, நீ நான் மனுஷனா? எனக்கு 24 மணி நேரம் என்ன சுத்தம் பண்ணியே எனக்கு நேரம் சரியாக போச்சு. இப்போ சிறுநீர் எனக்கு சூடாகி மிஷினே சூடாகி போச்சுப்பா, இந்த சூட்டை குறைக்கணும்னா 1 மணி நேரம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த சிறுநீர் இருந்தால் வந்து நம்மளுக்கு இந்த காதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ காதில் வந்து இறைச்சல், காதில் சத்தம் வர்றது, காது ஏற்காமல் போகிறது, இந்த மாதிரிலாம் அங்கே சிறுநீர் அவுட் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கல்லியில் தான் கண்ணையெல்லாம் கட்டுப்படுத்தும், இந்த நுரையில் தான் மூக்கையெல்லாம் கட்டுப்படுத்தும். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ சிறுநீருக்கு மேலேன்னு சொல்லி ஏப்போ மாத்திரையை ஒன்றா நிறுத்து, இல்லைன்னா எனக்கு லீவு கொடு அப்படின்னு கேட்குது. உனக்கெல்லாம் லீவ் கொடுக்க முடியாது, நான் மாத்திரை போடணும், நீ எப்படியே ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிறுநீர் 1 மணி நேரம் லீவ் எடுக்குது. சிறுநீருக்கு 1 மணி நேரம் லீவ் எடுத்தால் நம்ம உடம்புலேருந்து யூரின் வெளியில் போகாது. வெளியில் போனால் அதுக்கு பேர் யூரின், வெளியில் போகலினா அதுக்கு பேர் யூரியா. இப்போ உடம்புல யூரியா அதிகமாகுது, கிரியேட்டின் அதிகமாகுது. இப்போ மூஞ்சி கையெல்லாம் வீங்குது. உடனே டாக்டர்கிட்ட போகிறேன், ஐயா மஞ்சள் காமாலைக்கு மாத்திரை கொடுத்தீங்க, பித்தப்பையெல்லாம் எடுத்தாச்சு, இதெல்லாம் பிரச்சனை, இப்போ கால் கையெல்லாம் வீங்குதுங்களே அப்படின்னு சொல்லி இப்போ போய் பார்க்கும்போது உடனே ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்குறாரு. ஆமாப்பா உனக்கு உப்பு சத்து அதிகமாகுது, கிரியேட்டின் அதிகமாக போச்சு, 5 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு. அப்போ உள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தலான்னு இப்போ ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணால் ஒரு சிறுநீர் சுருங்கி போச்சு, அவுட்டு. ஒன்று சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அப்படியே நீ அவுட் ஆகிற நிலமையில சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது, யூரின் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு டாக்டர் சொல்கிறாருன்னா, ஏப்பா ரெண்டுமே ரொம்ப முடியாத கண்டிஷன் இருக்குது, அதனால் வந்து இப்போ சிறுநீர் செய்கிற வேலையை நாம் செய்யணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஜெர்மன்லேருந்து ஒரு இம்போர்ட்டட் மிஷின் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த மிஷினில் வந்து நம்ம ரத்தத்தை பூரா உறிஞ்சி எல்லாம் அதில் செலுத்தி அதை சுத்தம் பண்ணி மறுபடியும் உடம்புல செலுத்துகிறாங்க. இதுக்கு பேர் டயாலிஸ். இப்போ வாரத்தில் 2 நாள் 3 நாள் டயாலிஸ் பண்ணணும். ஒரு நாள் டயாலிஸ் பண்ணுறதுக்கு 4500 18,000 வரைக்கும் செலவாகுது. சரி ஒரு 2-3 மாதம் பண்ணுறோம். ஏனுங்க இப்படியே வந்து வேலைக்கு போகாமல் பணம் செலவு பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? நான் ஒரு நாளைக்கு 500-1000 தான் சம்பாதிக்கிறேன், நீங்கள் ஒரு வாரமே 5000 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் இன்சூரன்ஸ் தான் போட்டிருந்தா கொண்டா அந்த கார்டில் எடுத்துக்கலாம், காப்பீடு திட்டம் இருந்தால் கொண்டா அதில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒன்று பண்ணணும், மனைவிட்டையோ இல்லை கணவன்கிட்டையோ இல்லை அண்ணன் தம்பிகிட்டையோ இல்லை நண்பர்கிட்டையோ யாராவது போய் ஒரு சிறுநீரை வாங்கிட்டு வா, சிறுநீரை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணோம்னா இதை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறார். டயாலிசிஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னு இப்போ சிறுநீரத்தை கடன் வாங்கி இப்போ சிறுநீரும் மாத்திரம், ஒரு சிறுநீர் வந்தால் கூட கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாமே அப்படின்னா இன்னொரு சிறுநீரை மாத்திரம். இப்போ சிறுநீரத்தை மாற்றியுமே மறுபடியும் அதே மாதிரி மருந்து மாத்திரை போட்டால் அந்த சிறுநீர் அது புதுசாக பார்க்குது, இத்தனை மாத்திரை சாப்பிட்றாவோ அதனால தான் ஏற்கனவே செத்து போய் பம்பு இருக்குது அப்படின்னு. இதுவும் அதே மாதிரி 1 வருஷம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இதுவும் படுத்துக்குது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கொண்டு குழி தோண்டி படுக்க வச்சிடறாங்க. இன்னும் ஆகாது, நீ ஒன்றும் ஆகாது அப்படின்னு கொண்டு படுக்கணும். இப்போ நம்ம சாதாரண நெஞ்சக்கரிப்பு, வயிறு பொறுமல், கேஸ்டபிள், மலச்சிக்கல், அதே மாதிரி சுகரு, பிபி, கொழுப்பு கரைக்கிற மாத்திரை, அப்புறம் அடைப்பாகி போய் நம்மளுக்கு வந்து ஸ்டென்ட்டு வச்சது, அப்புறம் மஞ்சள் காமாலை வந்தது, இப்போ சிறுநீர் பாதிப்பாகி குழியில் தோண்டி படுக்க வைக்க வரைக்கும் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மாத்திரை சாப்பிடாமல் இருக்குதா? பசிக்கும் போது சாப்பிடாம விட்டது தான் காரணம். ஐயா அதான் சொல்கிறாங்க பாருங்கள், தீ அளவின்றி தெரியான் பெரிதுனின் நோய் அளவின்றி படும். யாரெல்லாம் பசி இருக்கோ இல்லையோ நீங்கள் தெரியாமல் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நோய் இந்த நோய் தான் வரும்னு சொல்லணும்னா அவ்வளோ நோய் வந்து சேருன்னு சொல்லிக்காரு. எப்போ 5000 வருஷம் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இன்னும் 50,000 வருஷம் கழிச்சு இது படித்தாலும் இது நம்மளுக்கு பயன்படும். எவ்வளோ நுட்பமாக எழுதிக்கார் பார்த்தீங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், பசிக்காமல் ஒரு பருக்கு கூட சாப்பிடக்கூடாது. பசிக்காமல் ஒரு பருக்கு கூட சாப்பிடக்கூடாது.
அந்த ஒரு பருக்கையும் கழிவாக தான் நம்ம உடம்பு பார்க்கும். அந்த கழிவு முறையாக சீராக தூக்கி வெளியில் போட்டோம். ஆனால் இந்த கழிவு வெளியேற்ற நம்ம என்ன பண்ணுறோம்? புரிதல் இல்லாமல் அதை போய் அடக்கிறோம். சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலியை தொடச்சி அடக்கி என்ன பண்ணுறோம்? கட்டியாக மாறி போயிடுது. அப்புறம் இத்தனை பிரச்சனை மாறுது. அப்புறம் சீக்கிரமாக குழி தோண்டி படுக்க வச்சிடும். இத்தனை பிரச்சனை வருது. அதனால் என்ன பண்ணணும்? பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு நாம் வந்து உறுதியாக இருக்கணும். நாமளும் கடைபிடிக்கணும், நம்ம குழந்தைகளும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அவை பாட்டில் சொல்லிக்கிறாங்களா, பசித்து புசின்னு, இந்த 2 வரியில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ பசி இல்லாமல் யாரும் சாப்பிடக்கூடாது, பசிக்கு மட்டும்தான் சாப்பிடணும். ரைட். இப்போ நம்மளுக்கு பசின்னு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பசிக்கும் போது என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு ஐயா விளக்கம் கொடுத்துக்கார். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கார். இப்போ பசி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ காய்ச்சல், சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பசிக்காது. இப்போ பசிக்காத போது இப்போ ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏம்மா எதுவுமே சாப்பிடாமலே ரொம்ப டயர்டாக இருக்கிறியே, ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சி குடிக்கவே கூடாது. ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவுமே சாப்பிடாமல் தூங்கக்கூடாது, ஒரு நாள் பாலாவது குடின்னு சொல்லுவாங்க. அந்த பால் குடிக்கவே கூடாது. அதுவோட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலோட சேர்ந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, சத்து மாவுலாம் கலந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் உள்ளேயே போகக்கூடாது. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எளிமையாக செரிமானமாக ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுக்குறான்னு ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. அந்த ஜூஸும் உள்ளே போகக்கூடாது. மூணாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எளிமையாக செரிமானம் மாதிரி ஒரு 2 இட்லி ஆவியை வேக வச்சு கொடுக்குறேன், இட்லி மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ரஸ் சாப்பாடு சாப்பிடும்பாங்க. சில பேர் மோர் சாப்பாடு தண்ணியாட்டு கரைச்சி கொடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உள்ளேயே போகக்கூடாது. பசி அப்படிங்கிறது உமிழ்நீர், தைராய்டு, பித்தநீர் 3 சேர்ந்தது. இப்போ நம்மளுக்கு தைராய்டு இருக்காது, பித்தநீர் இருக்காது, வெறும் உமிழ்நீர் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த உமிழ்நீர்லேயே செரிமானமாகக்கூடிய உணவை தான் எடுக்கணும். அப்போ பசி இல்லாதப்போ என்னென்ன உணவு எடுக்கக்கூடாது அப்படின்னா, கஞ்சி, கூழ், பால், பழச்சாறு, பழங்கள், உணவுகள் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. இது உள்ளே போச்சுன்னா கழிவு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ பசியே இல்லைங்க, எனக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பசிக்கல, எனக்கு ஒரு வாரத்துக்கு பசிக்க மாட்டேங்குது, நான் என்ன எடுக்கணும்னா, பசி இல்லாதம்மா வெறும் உமிழ்நீரிலே செரிமானமாகக்கூடிய உணவு மட்டும்தான் எடுக்கணும். அப்படி என்னதான் உணவு உமிழ்நீரில் செரிமானமாகும் அப்படின்னா, நீராகாரம். உமிழ்நீர் மாதிரி பச்சை தண்ணி மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் நம்ம எடுக்கணும். இப்போ பச்சை தண்ணி மாதிரி என்ன இருக்கும்? இளநீ இருக்கும், எலுமிச்சஞ்சாறு இருக்கும், கரும்பு பால் இருக்கும், இல்லைன்னா வந்து மோர் இருக்கும், இல்லை பழைய சாப்பாட்டில் ஊற்றி வச்சுருப்பாங்க. கம்பம் புழு தண்ணி, நெல்லம் புழு தண்ணி, இதெல்லாம் வந்து புழு தண்ணி இருக்கும். அதில் ஏகப்பட்ட உயிராட்டம் இருக்கும். இல்லைன்னா வந்து சாதாரண பச்சை தண்ணி. இந்த 5 இல்லைன்னா சாதாரண பச்சை தண்ணி. இளநீ, எலுமிச்சாறு, கரும்பாலும், மோர், புழு தண்ணி, இல்லைன்னா சாதாரண பச்சை தண்ணி. தண்ணியில் உயிர் இருக்கணும். ஐயா தான் சொல்கிறாரு, மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அடுத்தது வருவோம். அப்போ இந்த பசி இல்லாதப்போ இந்த நீராகாரம் தான் எடுக்கணும். இந்த நீராகாரம் எப்போ எவ்வளோ எடுக்கிறது? அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 50 ml, அதிகபட்சம் 100 ml மேலே எடுக்கக்கூடாது. உடனே இளநீ குடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு 2-3 பாய் வாங்கிட்டு வந்து பொத்து சீமன கடல் பொண்ணலாம் ஊற்ற மாதிரி கடன் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த இது உண்மையிலேயே சரிச்சு குளுக்கோஸாக மாறணும், இன்ஸ்டன்ட் குளுக்கோஸாக மாறணும். இந்த இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 50 ml தான் தேவைப்படும், அதிகபட்சம் 100 ml தேவைப்படும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு வாரம் 10 நாள் டாக்டர் அங்கே இருக்க வேண்டியதாக, பெட்டில் படுக்க வேண்டியதாக போகுது. இப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு? வாய் வெளியே உணவு போகலைன்னா குளுக்கோஸ் குத்தி படுக்க வச்சிடறாங்க. இந்த குளுக்கோஸ் எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா எவ்வளோ இறங்கணும் தெரியுமா? இருக்காது, சொட்டு சொட்டாக இறக்குவாங்க. இது வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 50-100 ml தான் இறங்கணும். இப்போ டாக்டர் அந்த நர்சம்மா வந்து கரெக்டாக உங்களோட அளவெல்லாம் பார்த்துட்டு, ரத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு, இவங்களுக்கு இத்தனை சொட்டு இறங்கினா போதும் அப்படின்னு கரெக்டாக வச்சுட்டு போவாங்க. அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இவங்க பக்கத்தில் படுத்துட்டு, இது என்னார இப்படி இறங்குதா, அது என்னமோ அவ்வளோ மெதுவாக இறங்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வச்சுவிடு அப்படிம்பாங்க. இப்போ சேர்த்தி வச்சுனே அது சொட்டு சொட்டாக ஸ்பீடாக இறங்கு, இப்போ வச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இப்போ சொட்டு அது 1 மணி நேரத்தில் இறங்கி முடிஞ்சிடும். இறங்கி முடிஞ்சோடனே போய் இறங்கி குளுக்கோஸ் இறங்கிச்சு போய் சொல்லு, நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அதுக்குள்ளே வந்து, ஏன்னா அதுக்குள்ளே இறங்கிருச்சா, நம்ம மேலே தான் மிஸ்டேக்குன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டு மாட்டோம், சரி பரவாயில்ல அப்படின்னு இன்னொரு குளுக்கோஸ் பாட்டில் மாட்டிட்டு அதை விட கம்மியாக வைக்க சொட்டு சொட்டாக, ஏனுங்க இது கீழே போகக்கூடாதுங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி மாட்டிட்டு. இந்த குளுக்கோஸு 1 மணி நேரத்துக்கு 50 ml தான் இறங்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக இறக்குனீங்கன்னா அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சு தான். அப்புறம் 2 நாளைக்கு 1 வாரம் கழித்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மூஞ்சி கையெல்லாம் வீங்கி போய் வருவோம். இவங்கெல்லாம் அந்த வேலை பண்ணுவீங்க தான். பார்த்தா என்னமோ ஊதுகாமலை வந்த மாதிரி வரும். வெறும் அந்த குளுக்கோஸாக நம்பி நிற்கி பூரா யூரின்லேயே எல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நீராகாரம் 50-100 ml தான் எடுக்கணும் பசி இல்லாதப்போ. அதுதான் மதி. இப்போ நம்மளுக்கு ஓவராலாக ஓரளவுக்கு உடம்போட மொழி தெரிஞ்சிருக்கும். பசினா என்ன, பசி இருக்கும்போது என்ன எடுக்கணும், பசி இல்லாமல் ஒன்றும் என்ன எடுக்கக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சது. இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த 5 விஷயம் இருக்கும்போது நம்மளுக்கு பசிக்காது. பசிக்காமல் இன்னென்ன உணவுலாம் எடுக்கலாம், இந்தந்த உணவுலாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லை, இதெல்லாம் மெமரியில் வச்சுக்கணும். நாளைக்கு ஃபோன் பண்ணி அப்படியே அப்படின்னு எதுவும் கேட்டிங்கன்னா உங்கள் டோக்கன் நம்பர் வச்சாச்சு நான் ஃபோனை கட் பண்ணிடுவேன், எடுக்கவே மாட்டேன். கவனமாக கேட்கணும்.
ரெண்டாவது, இங்கே யாருக்கு எந்த பத்தியங்கள் கிடையாது. இங்கே யாருக்கு எந்த பத்தியும் கிடையாது. பொது பத்தியம், அது பசி பத்தியம் மட்டும்தான். நான் பசித்தா மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சங்கல்பம் ஒவ்வொரு நேரம் பண்ணிக்கணும். 4 பேர் சாப்பிட்றாங்கன்னா முதல்ல எனக்கு பசி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் போய் சாப்பிட்ணும். ஆனால் அவங்க தான் சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு இட்லி இல்லாமல் போயிருமோ போய் அங்கே போய் போந்துடக்கூடாது. அதனால் வந்து பசி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இங்கே நம்ம மருத்துவ முறையில் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்ச வாழ்வியலை தான் கடைப்பிடிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இரவு 7 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் விரதம் இருக்கிறது. யாரெல்லாம் 7 to 7 விரதம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு நம்ம உடம்பில் உறுப்பில் ஒரு செல்லில் ரத்தத்தில் கலந்துருக்கிற தேவையில்லாத கழிவு 50% கழிவு சீராகவே வெளியே போயிடும். மூச்சுக்காத்தில் வியர்வையில் யூரின் மோஷன்லேயே வெளியே போயிடும். உங்களுக்கு சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி இந்த மாதிரி வந்து வேதனைப்படுத்தாது, இதுலேயே வெளியே போயிடும். அப்போ 7 to 7 விரதம் இருக்கணும். 7 to 7 ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னா, 7 to 7 அப்படிங்கிறத நம்ம ராஜ உறுப்பெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை. வாதம், பித்தம், கபம் சீராக இருக்குது. ரத்த ஓட்ட காத்தோட சக்தியோட சீராக கிடைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் 7 to 7 விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு அற்புதமாக கழிவு வெளியேற்றிடும். இப்போ கழிவு வெளியேற்றியாச்சு, இரவு 7 to 7 விரதம் இருக்கிறோம். தூங்கி எழுந்திரிச்சோன்னே பசிக்குது, நைட் ஃபுல்லாக விரதம் இருந்து அது எந்திரிச்சோன்னே இப்போ பசிக்குது. இந்த பசிக்கு என்ன உணவு எடுக்கணும் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி மாறுபாடு உண்டு. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. இந்த சின்ன கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாவாக இருந்தால் கூட மாறுபட்ட உணவு எடுத்துனா அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எல்லா உயிருக்கும் சொல்கிறார். அது என்ன மாறுபாடு இல்லாத உணவு? மாறுபாடு இல்லாத உணவுனா உயிருள்ள உணவு, மாறுபட்ட உணவுனா உயிர் இல்லாத உணவு. உதாரணத்துக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நம்ம டவுனில் இருக்கலாம், இல்லை கிராமத்தில் இருக்கலாம். இன்றைக்கி வீட்டில் பைப்பை திறந்தால் தண்ணி வருது நம்மளுக்கு, அப்படி தானே? இந்த தண்ணி எங்கேருந்து வருது? மழை பெய்யுது, மாறி அளவாய் பொழியுது, இப்போ வந்து அது அப்படியே நீர் உடைய ஓடுது. இப்போ காவேரி ஆறு இமேஜின் பண்ணிக்கோங்க, காவேரி ஆற்றில் தண்ணி வருது. இப்போ இந்த காவேரி ஆற்றை என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி கரையோரமாக ஒரு பெரிய ஒரு கிணறு, ஒரு குழி மாதிரி வெட்டிடுவாங்க, ஒரு டேங்க் மாதிரி வெட்டிடுவாங்க. இந்த காவேரி ஆற்று தண்ணியில் அதில் விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு அதை வந்து சுத்தம் பண்ணுவாங்க. எப்படி சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அலமாரியில் போய் பாருங்கள், 2 சில்வர் அண்டா இருக்கும். ஒரு மேலே இருக்கிற சில்வர் அண்டாவில் வந்து சுண்ணாம்பு மண் குவளை இருக்கும். அதில் வந்து தண்ணி ஊற்றினா சொட்டு சொட்டாக இந்த பக்கம் குளுக்கோஸ் இறங்க மாதிரி இறங்கி வடிகட் ஃபில்டர் ஆகி வரும். இந்த மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்ப செலவாகுது. என்ஆர்ஐ இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, மூட்டை மூட்டையாக பூச்சிக்கொல்லி மருந்து கொட்டுறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் ஆத்தண்ணிலாம் அதில் டேங்க் விட்டு போட்டு இதெல்லாம் மூட்டை மூட்டையாக ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுறது. ப்ளீச்சிங் பவுடர் கொட்டினா அங்கே என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத ஏதாவது உயிர் நாட்டில் இருந்தாலும் அழிஞ்சு போயிடும், கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும். அதில் இருக்கிற உயிரே இருக்க சுத்தமாக அழிஞ்சு போயிடும். இப்போ நாம் ஏதாவது ஒரு மந்திரி கிந்திரி வந்தால் ரோட்டோரமாக எல்லாம் கொட்டுறாங்களோ, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எத்தனை ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம் அளவு இல்லாமல், அந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு தண்ணியில் இருக்கிற உயிரை முதல் முறையாக மாறுபாடு பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு குழாய் பெருசாக போட்டு இந்த மாதிரி ஊருவா டேங்க் கட்டி எல்லாம் இங்கே ஏற்றிடுறாங்க. இப்போ இந்த டேங்கை சுத்தம் பண்ணுறாங்கன்னா அது சுத்தம் பண்ணுறதில்ல. அங்கே ஒரு 10 கிலோ கொட்டிட்டோம்னா அங்கே பூச்சி பிடிக்காது, பாசம் பிடிக்காது, சுத்தமாக அப்படியே இருக்குது. எப்படி கட்டினாங்களோ அப்படி இருக்கு, உள்ளே பாருங்கள். அதே மாதிரி இப்போ அதெல்லாம் பைப் மூலியம் வீட்டுக்கு வந்துடுது. இப்போ வீட்டுக்கு வந்து பைப் தண்ணி நீக்கினா ஒரே மருந்து வாசம் அடிக்குது. எத்தனை பேத்துக்கு மருந்து வாசம் அடிக்குது? டவுனில் இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்கு மருந்து வாசம் தான் அடிக்கும். அப்போ இந்த மருந்து தான் இத்தனை மருந்து போட்டாங்க இருக்குது, ஏப்பா இன்றைக்கி இவ்வளோ மருந்து வாசம் அடிக்குது அப்படின்னா, ஆமாங்க மழை காலம் ஆகி போச்சு, அப்புறம் காற்றுல அந்த தண்ணியில் என்னென்னமோ ஆற்றுல கலந்து வருது, அதனால் எல்லாம் சுத்திகரி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், அது நல்லா தான் குடிங்க அப்படின்னு சொல்லணும். இது எப்படிப்பா மருந்து வாசம் அடிக்குது, எப்படி தான் குடிக்கிறது அப்படின்னா, அதை நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா மருந்து ஆவியாகி போயிருங்க, நீங்கள் அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கொதிக்க வைக்க சொல்கிறார். இப்போ நாம் வந்து சில பேர் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறோம். தண்ணியில் உயிர் இல்லை, ஏதாவது ஒரு சத்து பொருள் இருந்திருக்கு, அந்த சத்தும் ஆவியாகி போயிடுச்சு. சத்து இல்லாத தண்ணி பார்த்திங்கன்னா, பச்சை தண்ணி பார்த்திங்கன்னா சுவையாக இருக்குது, அது சுடுதண்ணி பார்த்திங்கன்னா சத்து இல்லாமல் உயிர் போயிடும், அது சுத்தமாக சத்து இருக்காது. இப்போ சுடுதண்ணி தண்ணி 2வது முறையாக மாறுபாடு பண்ணணும். 3வது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்தண்ணி அப்படியே கீழ்நிலை தொட்டிக்கு வந்துரு, அங்கேருந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சு மேலே ஏற்றிடுவாங்க. அங்கேருந்து ஒரு டேங்க் வந்து சமையல் கட்டுக்கு ஒரு பைப்பு, அங்கே ஒரு பாத்திரங்களோட இடத்துல ஒரு ஆரோ மாதிரி மாட்டியிருப்பாங்க. இந்த ஆரோட 3 விஷயம் எழுதியிருப்பாங்க, ஆரோ அப்புறம் ப்ளஸ் யூவி ஐஓஇ என்னமோ எழுதியிருப்பாங்க. இந்த ஆரோ அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பக்கம் 5000 டிடிஎஸ் கடல் தண்ணி ஊற்றினா கூட இந்த பக்கம் வெளியே வரும்போது வெறும் 50 டிடிஎஸாக வெளியே வரும், அந்த அளவுக்கு மெமரின் உள்ள வடிகட்டிடும். 2வது அந்த யூவி ஐஓஇ அப்படின்னா அதை தாண்டி வரும்போது கண்ணுக்கு தெரியாத ஏதாவது உயிர் இருந்தால் கூட அழிஞ்சு போயிடும். அதான் அந்த ஆரோ பண்ண சுத்தமான தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கடையில் வந்து அக்வாஃபேனா பிஸ்லரிலாம் வாங்குறீங்கள, அதில் வந்து அதிகபட்சமே 5% உயிராற்றல் இருக்குது, 5 தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கேன் வாட்டர்லாம் நம்ம வாங்குறோம்ல, ஃபேக்ட்ரிக்கு கம்பெனிக்கு கடைக்கலாம், அதில் வந்து 5லேருந்து அதிகபட்சம் 30% தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், வீட்டில் வந்து மீட்டர் இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள்.
ரெண்டாவது நம்ம வீட்டில் ஆர்ஓ பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதில் 30லேருந்து 50% இருக்குது உயிராற்றல். நம்மளுக்கு எவ்வளோ உயிராற்றல் வேணும்னா குறைஞ்சது 150லேருந்து 250 வேணும். அப்போ அதில் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இங்கே உயிரை போக்கி தானே கொடுக்குறாங்க. இந்த தண்ணி எத்தனை நாளைக்கு வச்சாலும் அது புழு பிடிக்காது, ஒன்றும் ஆகாது. அப்போது இந்த தண்ணியை வந்து நம்ம 3வது முறையாக மாறுபாடு பண்ணுறோம். இப்போ முதல்ல பூச்சிக்கொல்லி மருந்தை போடுறோம், ரெண்டாவது வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறோம், 3வது ஆர்ஓ பண்ணி குடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? எனக்கு சளி பிடிக்கக்கூடாது, எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது, எனக்கு வாந்தி வயிற்றால் போகக்கூடாது, தலை வலிக்கூடாது, உடம்புல வலி வரக்கூடாது, இதுக்காக தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த 5 விஷயம் என்ன? இந்த 5 விஷயம் நம்ம உடம்புல எந்த இடத்துலையும் கழிவு தேங்காமல் சுத்தம் பண்ணுறது, சீராக கழிவு வெளியேறாமல் வந்து அது வெளியேற்றுறது. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? சொந்த காசும் சூனியம் வச்சுக்கிறோம். யாரெல்லாம் நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து போட்ட தண்ணி, சுடு தண்ணி, ஆரோ வாட்டர் குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு உடம்புல கழிவே வெளியேறாது. இப்போ ஒரு சாதாரண பச்சை தண்ணி குடிக்கிறோம், மழை தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் ஜீரணமாகி உள்ளுக்குள்ள ரத்தத்தில் கலந்து ஸ்கேன் பண்ணும், எங்கெங்கெல்லாம் கழிவு இருக்குதுன்னு பார்க்கும். அப்படி கழிவு இருந்தால் அதுக்கு மேலே அப்படியே சளி பழுத்த போது சளியாக வெளியே கொண்டு வரும். இப்போ சாதாரண பச்சை தண்ணி குடித்தா எனக்கு சளி வெளியேறும், சளியாக வெளியேறு கழிவு. இப்போ இந்த சுடு தண்ணி, ஆரோ வாட்டர், ப்ளீச்சிங் பவுடர் குடித்தா சளி பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா அதில் உயிர் இல்லை. அப்போ இது உள்ளுக்குள்ளே போகுது, சுற்றி பார்க்குது, அப்படியே யூரினில் வெளியில் போய் அது எந்த பயனும் கிடையாது. ஆனால் பரவாயில்லையே, இரும்பல் வரல, சளி மூக்கில் ஒழுகலை, கோலை வரல, அருமையாக இருக்குதுவோ அப்படின்னு இப்போ அதை தான் பயன்படுத்தும். யாரெல்லாம் இந்த 3 தண்ணி பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்கு கழிவு வெளியேறாமல் கட்டியாக மாறும், அது உறுதி. தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இதை உங்களை வாழ வைக்காது, உங்களை வந்து சீக்கிரமாக குழி தோண்டி படுக்க வச்சிடும். அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் உணரணும். ஐயா உணர்ந்ததுனால தான் 5000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு, மாறுபாடு இல்லாத உண்டி, தண்ணியாக எடு, தண்ணியை மாற்றாத, அப்படி மாறுபட்ட தண்ணியை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இந்த உடம்புக்கு எந்த கேடும் இல்லைன்னு சொல்லி வச்சிட்டார். எவ்வளோ ஆய்வு பண்ணியிருப்பார். அப்போல்லாம் அவருக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் மருந்து பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு? இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசி எப்படி வாழுதுன்னு ஆய்வு பண்ணிக்கிறார். எல்லாமே மாறுபாடு இல்லாத உணவை தான் எடுக்குது. மனுஷருக்கு மட்டும் சில நோய்களாக வருதுன்னா அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு ஆய்வு பண்ணி அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? காலையில் எந்திரிச்சோன்னே முதல் பசி வந்துடுது. இந்த முதல் பசிக்கு உயிருள்ள உணவு எடுங்க. உயிருள்ள உணவு அப்படின்னா பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ், இதில் எல்லாம் உயிராற்றல் இருக்குது. இங்கே என்ன பழம் விளையுது? கொய்யாப்பழமா, மாதுளம்பழமா, பப்பாளி பழமா? கிலோ கணக்கெல்லாம் தேவையில்லை, 50 கிராம், அதிகபட்சம் 100 கிராம். 100 கிராம் ஏதாவது பழம் எடுங்க. காய்கறி, எல்லா காய்கறியும் பச்சையாக சாப்பிட முடியும். ஆனால் இன்றைக்கி எந்த காய்கறி யாரும் சாப்பிட முடியாது. யாராவது தக்காளி எப்போ சாப்பிட்டீங்க சொல்லுங்கள்? தக்காளி சாப்பிட்ருக்கீங்களா? எப்போ? பிறந்ததுலேருந்து ஒரு குழந்தையாக இருக்கும்போது தெரியாதனமாக எடுத்து சாப்பிட்ருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்? வேக வச்சு அவிச்சு கிண்டி கடைஞ்சி அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். அதில் இருக்கிற உயிரெல்லாம் போக்கி சாப்பிட்ருக்குறோம். தேங்காய் சாப்பிட்றதில்ல, கத்திரிக்காயெலாம் யாரும் சாப்பிட்றதில்ல. கத்திரிக்காய் சமைக்க யாரும் சாப்பிடணும், பல்லு கரையாயிருன்னு சொல்லிச்சு அதை சாப்பிட்றதில்ல. பல்லெல்லாம் ஒன்றும் கரையாகாது. கத்திரிக்காயை விட ஒரு சிறந்த உணவு எதுவுமே கிடையாது உலகத்தில். நீங்கள் ஆற்றலாம் அப்படி வந்து நீங்கள் உணவு எடுக்கலாம், அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி முளைக்கட்டின தானியம் ஏகப்பட்ட உயிராற்றல் இருக்குது. இங்கே 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒரு 10 பேர் முளை கட்டுறாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா குக்கரில் ஓட்டு 3 விசில் விட்டு அதில் இருக்கிற உயிரை போய்க்கிறது, நசன்னு பண்ணிடும். வெறும் சத்து மட்டும் தான் கிடைக்கும், அதில் இருக்கிற உயிர் போயிடும். அதே மாதிரி இயற்கையாகவே சமைச்ச உணவு, ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உணவு நம்ம எடுக்கணும். இதில் எல்லாம் என்ன இருக்குன்னா உயிர் சத்து இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன உணவு கொடுக்குறோன்னு பாருங்கள். தூங்கி எழுந்திரிச்சோன்னே டீ காப்பி. இந்த டீ காப்பி யார் கொண்டு வந்தது? நம்மளை இதுக்கு முன்னாடி வந்து அடிமையாக வச்சுருந்தோம், ஆங்கிலேயர் கொண்டு வந்தது. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவங்க ஏதோ குளிர் பிரதேசத்துலேருந்து வந்தாங்க. இன்னுமே வந்து ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்து வால்பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மரத்தையும் வெட்டி போட்டு எல்லாம் டீ எஸ்டேட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. அவங்க வந்து தண்ணி வந்து ஜில்லுன்னு இருப்பாங்க, அங்கே பனிக்கட்டியாக இருக்குது. அவங்க வந்து சுடு தண்ணி தான் குடிச்சாகணும், இளஞ்சூடாக பண்ணி தான் கொடுப்பாங்க. இன்னும் பக்கத்தில் கேரளாலாம் போனீங்கன்னா இன்னும் தண்ணி சுடு தண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் கொதிக்க வைக்க மாட்டாங்க, இளஞ்சூடாக தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இங்கே அப்படி கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே பிரபஞ்சம், இங்கே எல்லா ஆற்றலும் இங்கே கிடைக்குது. உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் வந்து சீதோஷனெல்லாம் சரியாக இருக்குது. இங்கே சமதன பரப்பு இருக்குது, மலை இருக்குது, ஆறு இருக்குது, அத்தனை பொக்கிஷம் இங்கே இருக்குது. இங்கே என்ன உலகத்தில் இங்கேருந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணலாம். அதனால் இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது பல வழி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உயிராற்றல் காலையில் இருந்துச்சுன்னு டீ காப்பி குடிக்கிறோம். இந்த டீ காப்பி தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க. இந்த டீயில் வந்து இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. மருந்து அடித்து அதுக்கப்புறம் கழுவி உங்களுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை அதைத்தான் நீங்கள் வீட்டுக்கு டீ தூள் வாங்கிட்டு வந்து எல்லாம் சுத்தமாக கழுவி அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறீங்களா? இல்லை, அப்படியே போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது, அப்படியே அரையும் குறையமாக உள்ளே வடிகட்டி உள்ளே ஊற்ற வேண்டியது. அந்த டீயில் எத்தனை மருந்து அடிக்கிறாங்க. சுத்தமான ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் அங்கே போகுது, பிரிட்டிஷ் போகுது, ஃப்ரான்ஸ் போகுது, ஜெர்மனி போகுது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன வருது? நம்மளுக்கு கிடைக்கிறத டஸ்ட்டு, ஒரே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சது.
அப்போ அதைத்தான் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு நல்லதுன்னு நினச்சி குடிச்சிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு டீ காப்பி அதில் பண்ணாதீங்க, அதில் உயிர் இருக்காது. நம்மளோட பாரம்பரிய உணவு என்ன? 6 மணி 7 மணிக்கு மேலே சாப்பாடு செய்வாங்க, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாங்க 7 மணிக்கு மேலே சாப்பிட்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அந்த தண்ணி தான் காலையில் எழுந்திரிச்சு நீராகாரத்தான் குடிச்சிட்டு போவாங்க. அந்த நீராகாரத்தில் வந்து பி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் உலகத்திலேயே சத்து குறைபாடு அப்படின்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ், பி வைட்டமின் சொல்லுவாங்க. அந்த பி வைட்டமின் இந்த A, B12 இதெல்லாம் சேர்ந்தது எதில் இருக்குதுன்னா பழைய சாப்பாட்டில் தண்ணியில் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சா வெளிநாட்டுக்காரன். அங்கே ஐஸ் கட்டியே இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு வெப்ப சாதனை பெட்டி, நாம் எப்படி வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வெப்ப சாதனை பெட்டியை கண்டுபிடிச்சி அதில் பழைய சாப்பாடை வச்சு அதை எடுத்து சாப்பிடும். அவ்வளோ அற்புதமாக வேலை செய்துங்கிறான். இன்றைக்கி அவன் விற்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நாம் இங்கே வந்து அப்படியெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. சும்மா பானையில் ஊற்றி நம்ம வச்சாலே அங்கே ப்ரோபயோட்டிக் ஆகிமாரும், பி காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகமாகும். ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறது இல்லையே. அப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம வந்து சமைக்காத உணவு எடுக்கிறோம். தூங்கி எழுந்திரிச்சா இட்லி ஆவியில் வேகுது, முருகுலா தோசை வருது, மத்தியான சாப்பாடு பிரியாணி ஆகுது, நைட்டு பூரி சப்பாத்தி உப்புமா ஆகுது. ஒன்றுலையுமே உயிர் இல்லை, வெறும் சத்து மட்டும் இருக்குது. இந்த சத்து பொருள் வந்து இப்போ காலையில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சத்து பொருள் வந்து குளுக்கோஸாக மாதிரி ரத்தமா சக்தியாக மாறுச்சுன்னா இந்த ரத்தத்துக்கு வயசு வெறும் 20 நாள் தான். 10 நாள் 20 நாள் தான் உடம்பு நிற்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். இதே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது பழங்கள் சாப்பிட்றீங்க, காய்கறிகள், முளைக்கட்டம் தானியம், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி உயிருள்ள உணவு சாப்பிட்றீங்க, உயிர்ச்சத்து உணவு எடுக்கிறீங்க, பழைய சாப்பாடு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு குளுக்கோஸா மாதிரி ரத்தம சக்தியாக மாறுச்சுன்னா இந்த ரத்தத்துக்கு வயசு 100 நாள் 120 நாள் 120 நாளைக்கு நின்று உங்களுக்கு உடம்புல வேலை செஞ்சு கொடுக்கும். இன்றைக்கி பாருங்கள் லேடிஸில் எல்லாம் 10, 8, 6 அப்புறம் 6 கீழே போயிட்டா ரத்தம் ஏற்றுறது, லிவோஜின் மாத்திரை, சத்து மாத்திரை சாப்பிட்றது, வைட்டமின், அயன், கால்சியம் என்னென்னவோ மாத்திரை சாப்பிட்ருக்குறோம். எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை, உணவு மட்டும் உயிரிழந்து இருந்தால் கொடுத்தா போதும். அது அஜா சொல்கிறார், மருந்தே உனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காலை உணவு யாரெல்லாம் சமைக்காத உணவு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் உடம்புல இருக்கிற 75% சீராக வெளியே போயிடும். 75% வெளியே போயிடும். அதான் இந்த மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. 3வது ஒன்று சொல்கிறாரு, மருந்தன வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இரவு 7 மணிக்கு மேலே சாப்பிட வேணும்னு சொல்லியாச்சு. 7 மணிக்கு முன்னாடி பசி வந்தால் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க. 7 மணிக்கு மேலே பசிச்சாலும் எதுவும் சாப்பிடாதீங்க, நீராகாரம் மட்டும் குடிச்சுக்குங்க. இப்போ காலையில் தூங்கின்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் வந்து மாறுபாடு இல்லாத உணவு, உயிருள்ள உணவு எடுத்துட்டீங்க. இந்த உயிருள்ள உணவு இப்போ காலையில் 7 மணிக்கு எடுக்கிறீங்கன்னா அது விரைவாக செரிமானம் ஆயிரும். ஒரு 1.5 மணி நேரத்தில் சிரிச்சு போயிடும். அப்போ 8:30 மணிக்கு மறுபடியும் அடுத்த பசி வந்துடும். அப்படி 8:30 மணிக்கு பசி வந்தால் நீங்கள் வீட்டில் என்ன சமைச்சு வச்சுருக்கீங்களோ, இட்லியோ தோசையோ இல்லை கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ, அதே மாதிரி இரவு 7 மணிக்கு முன்னாடி இருந்து அடையில் எப்பப்பெல்லாம் பசி வருதோ இந்த பசி வரும்போது மட்டும் நீங்கள் உணவு எடுக்கணும். அதான் சொல்கிறார், பசி வரும்போது மட்டும் நீங்கள் உணவு எடுத்தீங்கன்னா 100% கழிவு வெளியே போகணும் உடம்புல. மருந்துனே ஒன்று தேவையில்லை. ஐயா எவ்வளோ ஆய்வுன்னு சொல்லுங்கள். மருந்துனா வேண்டாமம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி அப்படின்னு சொல்லிட்டார். பசிக்கும் போது மட்டும் யாரெல்லாம் உணவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% கழிவு சீராகவே வெளியே போயிடும். இப்போ இதுலேயே 100% கழிவு வெளியே போகுது. 2வது இப்போ நாடி பரிசோதனை பண்ணுறோம், வாதமாக பித்தமாக கவமான்னு கண்டுபிடிக்கிறோம், எந்த உறுப்பில் கழிவு தேங்கி இருக்குது, எதை சுத்தம் பண்ணணும் இப்போ அறிஞ்சிக்கிறோம். அதை வெளியேற்றுறதுக்காக இப்போ 3 வகையான மூலிகை சோறுன்னு கொடுக்குறோம். 3வது இந்த கருமருள் நவமஞ்சி சஞ்சீவியை இப்போ கழுத்தில் கையில் தொடுத்து கட்டி நம்ம உடம்புக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் கடவுளை உற்பத்தி பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியேற்றுறோம். இந்த 3 விஷயம் யாரெல்லாம் நீ வர்ற 15 நாளைக்கு பர்ஃபெக்டாக செய்கிறீங்களோ, என்னென்ன விஷயம்? இரவு 7 to 7 விரதம் இருக்கிறது, காலை உணவு சமைக்காத உணவை மட்டும்தான் எடுக்கிறது, பசிக்கும் போது மட்டும்தான் உணவு எடுப்பேன். 2வது இந்த நாடியை பார்த்து அந்த நாடிக்குண்டான மருந்து எடுக்கிறேன், இந்த நவமஞ்சியை தொடுத்து கட்டிக்கிறேன். இந்த 3 விஷயம் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கழிவெல்லாம் வெளியே இருந்துறீங்களா, என்னென்ன நோய் சரியாக இருந்துறீங்களா? ரொம்ப எளிமையாக இப்போ நெஞ்சுக்கரிப்பு, வயிறு வரும்போது கேஸ்டப்பில், உணவு குழாய் புண்ணுலாம் சொன்னோம்ல, அல்சர்லாம், இதெல்லாம் வெறும் 3 to 7 நாளில் சரியாயிடும். உங்களுக்கு 6 மாதமாக 6 வருஷமாக குடலில் புண்ணு இருந்தாலும் வெறும் 3 நாளில் சரி பண்ண முடியும். இது வாயு வடிவில் இருக்கிற கழிவு. 2வது இந்த வாயு வந்து அப்படியே வந்து திரவமாக மாறிடுச்சு. இப்போ நுரையீரலேருந்து இப்போ சளியாக வெளியே போகுதுங்க. இப்போ கல்லீரலேருந்து பித்தனை ரத்தத்தில் கலந்துச்சு, காமாலை வந்துருச்சுங்க. இப்போ மண்ணீரில் சூடாயிருச்சு, இப்போ ஒயிட் டிசார்ஜ் ஆகுது, இப்போ வந்து தைராய்டாக மாறி போச்சுங்க. இப்போ சிறுநீரை வந்து சூடாயிருச்சு, சிறுநீரை வந்து அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் இப்போ வெளியேறும், சக்கரை நோய் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி திரவ வடிவில் இருக்கிற கழிவெல்லாம் வெறும் 7 to 15 நாளில் 100% சரியாயிடும். வெறும் 5 நாள், 15 வருஷமாக சர்க்கரை இருந்தால் கூட வெறும் 15 நாளில் சரி பண்ண முடியும். 3வது இப்படி திரவமாக இருக்கிற திடப்பொருளாக மாறிடுச்சு, இந்த பித்த நீர் வந்து பித்தப்பையில் கல்லாக மாறிடுச்சு,
சிறுநீரத்தில் கல்லாக மாறிடுச்சு, கர்ப்பப்பையில் கட்டியாக மாறிடுச்சு, பைபாய்டு பிசிஓடியோடு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ மாரில் கட்டி வந்துருச்சு, இப்போ டாக்டர் ஸ்கேன் பண்ணி கேன்சர் கட்டினே சொல்லிட்டாரு. எந்த மாதிரி கேன்சர் கட்டியாக இருந்தாலும் 15லேருந்து 45 நாள் தான் டைம். அழகாக கரைச்சி தூக்கி வெளியே விடுது. ஏன்னா நம்ம உடம்பு டாக்டர். நாம் என்னவா நினச்சிட்டு இருக்கிறோம்? நோயாளின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவ்வளோ அற்புதம் நடக்கிறதா இந்த உடம்பு. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு டாக்டர், ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு டாக்டர். உள்ள அத்தனை விஷயம் பார்த்துட்டு இருக்குது. உடம்புக்கு உள்ளே மட்டும் சிசிடிவி கேமரா கிடையாது, வெளியிலையும் இருக்குது, ஒவ்வொரு முடியிலையும் இருக்குது. ஒரு எறும்பு நடந்து போச்சுன்னு தெரியும், ஒரு கொசு வந்து மேலே உட்காந்தா தெரியும், கொசு மேலே முடியில் உட்காந்து கூட தெரியும். உடனே கைக்கு போய் தட்டி விடும், வேண்டாம் போ அந்த பக்கம் போகணும். அவ்வளோ நுட்பமாக உடம்பு வேலை செஞ்சுட்டு இருக்குது. மூணாவது, இப்போ அளவுக்கு அதிகமாக தண்ணியை போட்டாச்சு, ஆள்காலை கொடுத்து கல்லியில் இருக்கிற 50% உயிராற்றல் அழிஞ்சு போய் இப்போ கல்லியிலே சுருங்கி போச்சு. இப்போ டாக்டர் கல்லியில் மாற்றணுங்கிறாரு, 30-40 லட்ச ரூபா கேட்குறாரு. அளவுக்கு அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு சிறுநீரை சுத்தம் பண்ண முடியாமல் ஓஞ்சி போய் சுருங்கி போய் இப்போ டயலிஸ் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ வேறு சிறுநீரை மாற்றணுங்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் 45லேருந்து 90 நாள் இந்த வாழ்வியலை கடைபிடிச்சிங்க அப்படின்னா புத்தம்புது கல்லீரலாக புத்தம்புது சிறுநீராகவே மாறிடும். நம்மளோட பாரம்பரிய தமிழ் மருத்துவம், மரபு வழி மருத்துவம் எல்லாமே மிகப்பெரிய அற்புதம் வாய்ந்தது. ஆனால் இந்த அற்புதத்தை நம்ம உணர்றதில்லை, மதிக்கிறதில்லை, கடைபிடிக்கிறதில்லை. ஸோ இந்த 15 நாள் நம்ம கடைபிடிக்கணும். இது சாதாரணமான இந்த இன்னும் வேறு மந்திரிச்சுக்கு இங்கே எந்த மந்திரிக்கணும் கிடையாது. காலையில் விளக்கம் கொடுத்தாச்சு, வேறு என்ன வேலை செய்யும், ஒவ்வொரு விஷயத்துக்கு பட்டை ஓட்டுக்கிற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. இன்னும் அதே மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்டோம். தயவு செஞ்சு பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க, பசி இல்லாமல் எதையும் சாப்பிடாதீங்க, நீராகாரம் மட்டும் எடுத்துக்கோங்க. அதனால தான் நிறைய பேர் நிறையா இது வந்து நம்மளுக்கெல்லாம் விரதமத்தை கடைபிடிச்சாங்க. விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐம்புலனை கட்டி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி எப்படி விரதம் இருக்கிறாங்கன்னா, விரதம் இருக்கிறாங்களாமா ஆனால் வேலைக்கு போகிறாங்களா, விரதம் இருக்கிறாங்களா ஆனால் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, எல்லா வேலை வட்டியும் செய்கிறாங்களா வீட்டில். விரதம் அப்படிங்கிறது எப்படின்னா, தியானம் தவம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கணும். அதுக்கு பேர் விரதம். எந்த அசையும் இருக்கக்கூடாது, எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அங்கே வந்து சுற்றி பண்ணுற வேலை நடக்கும். அப்போ நம்ம இயற்கையாகவே விரதம் இருக்கிறோம். எப்போனா நைட்டு தூங்க போகும்போது உடம்பு சமாதி நிலையில் இருக்குது. அப்போ அங்கே ஆட்டோமேட்டிக்காக சுத்தம் பண்ணுற வேலை இதெல்லாம் நடக்குது. அப்போ முழுமையாக உணவு எதுவும் குப்பை எதுவும் கொட்டிக்காமல் இரவு 7 to 7 விரதம் இருந்தீங்க அப்படின்னா அற்புதமாக வேலை செய்யும். இதை நம்ம காலையிலேருந்து சொன்னது வந்து எதுவுமே செய்ய முடியாத விஷயம் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயம். நிறையா பக்கம் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அது நிறையா இதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இரவு 7 to 7 மட்டும் விரதம் இருங்க, காலை உணவு சமைக்காதவங்க பசிக்கும் போது அற்புதம் நடக்கும். இங்கே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒருத்தர் யாரோ இங்கே வீடியோ பார்த்து எடுத்து போட்டாங்க, ஃபேஸ்புக்கில் அது வைரல் ஆகி போச்சு, நிறைய பேர் அதை கூட பார்த்துருக்கலாம். இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து கூப்பிட்றாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு 7 வருஷமாக சர்க்கரை நோய் இருக்குதுங்க, இப்போது சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்ருக்கிறேன், இப்போ பித்தப்பையில் 5 mm கல் இருக்குது, இப்போ காலில் வந்து ஒரு சின்ன புண்ணு வந்து வெறுவரில் வந்துருச்சு, இப்போது அது ஆற மாட்டேங்குது 2 வருஷமாக, இப்போ டாக்டர் வந்து விரலையும் எடுக்கணுங்கிறாரு, பித்தப்பையும் எடுக்கணுங்கிறாரு, உங்கள்கிட்ட மருந்து இருக்கா அப்படின்னு இப்போ என்னை ஃபோன் பண்ணி கேட்டார். நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, நாடி பரிசோதனை பண்ணி மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவர் சென்னையிலேருந்து ட்ரெயினில் புக் பண்ணி சினிமாவில் வந்துட்டு காலையில் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு இங்கே வர்றார். இங்கே வரும்போது இப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை நல்லா கையில் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த டோக்கன் கொடுக்கும்போது இப்போ நம்ம முதல்ல நாடி பார்க்குறோம். இந்த நாடி பார்க்கும்போது நாடி ரத்த நாடி தான் முதல் பார்க்குற ரத்த நாடி. இப்போ I2 10 பாயிண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ 10 பாயிண்ட் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது கபம் 2 நாடி, வாதம் 2 நாடி இருக்குது. அப்படின்னு இதில் என்னென்னு சொல்கிறேன். கபம் 2 நாடி இருக்குது, வாதம் 2 நாடி இருக்குது. இப்போ கபமும் வாதமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல கபத்துக்கு தான் முதல்ல ரெமெண்ட் இருக்கணும், கபத்தை குறைச்சா தான் மற்றதெல்லாம் குறையும் அப்படின்ட்டு இப்போ சளிப்படி கொடுக்குறோம். இப்போ சளிப்படி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சளியே இல்லைங்க, நான் பாருங்கள் சென்னையிலேருந்து தண்ணி உணர்ந்துக்கிறேன் பாருங்கள் 5 லிட்டர் கேனில், கடந்த 5 வருஷமாக சளி பிடிக்காமல் நான் உடம்பை பாதுகாத்துட்ருக்குறேங்க, நீங்கள் எனக்கு சளியாலே நீங்கள் சளிப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு. அப்போ நான் இந்த வாழ்வியெல்லாம் கற்றுக் கொடுத்து, இல்லை இதுதான் உங்களுக்கு சரியான நாடி அப்படின்னு இப்போ பொடி கொடுத்து அனுப்பிடுறோம். இப்போ போயிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டு திங்கக்கிழமை மட்டும் செவ்வாய்க்கிழமைக்கு காலையில் எனக்கு கூப்பிட்றாரு, 6 மணிக்கு கூப்பிட்டார் ஃபோனில். ஏனுங்க இந்த மாதிரி 3 மணிலேருந்து வயிற்றால போயிட்டுருக்குதுங்க, 1 2 4-5 டைம் போயிட்டேன், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த இந்த பொடியெல்லாம் கொடுத்தா சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வலி, இந்த 5 விஷயம் கண்டிப்பாக வந்தே தீரும், வராமல் உடம்பை சுத்தம் பண்ண முடியாது. இந்த 5 விஷயத்துக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, குறைஞ்சது 2 மணி நேரம், அதிகபட்சம் 3 நாளைக்கு அனுமதி கொடுங்க. இந்த 3 நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ரத்தம் 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரத்தில் எப்பேற்பட்ட கழிவு வெளியே வந்துடும். பிரசவமாகவே இருந்தாலும் அந்த 2 மணி நேரத்தில் வெளியே வந்தால் அந்த குழந்தை வெளியே வந்துடும். உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக், உடம்புல சத்து, இது எல்லாமே நிலையாக இருக்குதுன்னா வெறும் 2 மணி நேரத்தில் எப்பேற்பட்ட கழிவாக இருந்தாலும் வெளியே வந்துடும்.
இந்த மாதிரி 3 நாள் வரைக்கும் யாருக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஒன்றா ரத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கு, சத்து கம்மியாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அப்போ 3 நாளைக்கு இந்த 5 விஷயத்துக்கு மட்டும் எந்த மருந்து மாத்திரையும் போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்க போடலை அப்படின்னு சொன்னி, இப்போ 2 நாளையே டிசென்ட்ரி நின்று போச்சு. இப்போ கூப்பிட்றாரு, எனக்கு பரவாயில்லைங்க இப்போ டிசென்ட்ரி ஆகலை அப்படின்னு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சக்கரை நோய்க்கு மருந்து எடுத்தனாட்டிக்கு இப்போ மலங்கழிக்கிறதுக்குன்னு ஒரு மாத்திரை போட்டு வந்தனுங்க. 2வது சுகரு, அந்த கொழுப்பு கரைக்கிற மாத்திரை, பித்தப்பைக்கு ஆன்டிபயோட்டிக் நிறைய மாத்திரை சாப்பிட்டாரு. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்குன்னு சொல்லியாச்சு. இந்த சளி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு வலிக்கு மட்டும் மாத்திரை சாப்பிடக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி மாத்திரைலாம், சுகர் மாத்திரைலாம் நீங்கள் எடுத்துக்குங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ அதெல்லாம் எடுக்கிறாரு. இப்போ 2வது தூங்கி எந்திரிச்சோனையுமே முதல்ல வந்து மலம் கழிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கே போகிறார். இப்போ முதல்ல அந்த மாத்திரை மலம் கழிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை போடுவார். அது இன்றைக்கி போட்டால் நாளைக்கு தான் வரையில் நாளானிக்கு தான் வரும். ஆனால் இப்போ தூங்கி எந்திரிச்சோனையுமே மோஷன் போகிறாரு அப்படின்னா அங்கே கழிவு சீராக வெளியே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ மலம் கழிக்கிறது ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ 5 நாள் கழிச்சு வீட்டிலே குளுக்கோமீட்டர் வச்சுருக்காரு. ஏன்னா 7 வருஷமாக சக்கரை நோயோட குத்தகை கெடுத்துட்டார்ல. அப்போது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு அப்புறம் குத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த 400 கிலோ குறையாமல் இருந்த சக்கரை இப்போ வந்து 150 கிலோ வந்துருச்சு. அப்போ ஏதோ மருந்து வேலை செய்யுது, பரவாயில்ல, மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு 5 நாள் கழிச்சு மறுபடியும் இங்கே வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே நாடி கொண்டாடுறாரு. இப்போ போன தடவை ரத்தம் 10 பாயிண்ட் இருந்து இப்போ ரத்தம் 12 பாயிண்ட் இருக்குது. 2வது இப்போ கபம் இல்லை, இப்போ வாதம் மட்டும் இருக்குது. இப்போ வாதப்படி கொடுத்து தாட்டி வரும். வாதப்படி கொடுத்து தாட்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நாள் கழித்து முழு உடல் பரிசோதனையும் எடுக்கிறார். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இந்த பித்தப்பையில் 5 கல் எங்கே போச்சுன்னே தெரியல, கல் கரைஞ்சி போச்சு. இப்போ சுகர் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலில் 2 வருஷமாக ஆறாத பொண்ணு இப்போது ஆறிப்போச்சு. வெறும் 30 நாளில். எப்படி? நாங்கள் கட்டின வேறா இல்லை நாங்கள் கொடுத்த மருந்தா? இதெல்லாம் உடம்பு சுத்தம்தான் பண்ணும். இதெல்லாம் உடம்பு சுத்தம்தான் பண்ணும். அவர் மேற்கொண்டு உள்ள குப்பையை கொட்டிக்கல, கழிவு வெளியேற்ற தடுக்கலை, அவ்வளோதான் விஷயம். உடம்பு 30 நாள் சுத்தமாகி போச்சு. இப்போ அப்படியே கொண்டாடிட்டு இப்போ வர்றாரு. 1 லட்ச ரூபாய் பணம் தூக்கிட்டு இங்கே வர்றாரு. இந்த மாதிரி எனக்கு நீ 2 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி நான் செத்து போயிருன்னு நினச்சிடுங்க, இத்தனை பிரச்சனை ஆகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தூக்கிட்டு வர்றாரு. இப்போ போன அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீச்சர், அந்த டீச்சருக்கு மாரில் வந்து கட்டி வந்துருச்சு. அது கேன்சர் கட்டி. டாக்டர் ஸ்கேன்லேயே சொல்லிட்டார். இந்த கேன்சர் கட்டியை கரைக்கிறதுக்காக மாத்திரை கொடுக்குறாரு. மாத்திரை கொஞ்சம் பவராக போச்சு. பவராக போனோடனே நம்ம அப்படியே சொன்னோம்ல, அந்த பவரான மாத்திரைலாம் லிவர் வெளியேற்றணும். இப்போ மஞ்சக்காமலை வந்துருச்சு. இப்போ மஞ்சக்காமலை ஒரு 12 பாயிண்ட் வந்துருச்சு. இந்த மஞ்சக்காமலை சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை பண்ணலாம், இல்லைன்னா சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டர் சொல்லிட்டோன்னே எங்கே போய் மஞ்சக்காமலை சரி பண்ணுறோன்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மஞ்சக்காமலை சரி பண்ணுறது தான் இங்கே வந்தது. 12 பாயிண்டோட வர்றாங்க. இப்போ இந்த வாழ்வியல் இதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த 5 நாள் கழிச்சு வரும்போது இந்த 12 பாயிண்ட் மஞ்சக்காமலை இல்லை, பர்ஃபெக்டாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 45 நாள் கழிச்சு போய் மறுபடியும் மெமோகிராம் எடுக்கிறாங்க. இப்போ அந்த வலியே இல்லையே, எப்படி சரியாச்சுன்னு பார்த்தா அது கட்டியே இல்லை, இப்போ கரைஞ்சி போச்சு. வெறும் 45 நாளில் கட்டியே கரைஞ்சி போச்சு, கேன்சர் கட்டியே கரைஞ்சி போச்சு. அதைத்தான் நான் உறுதியை சொல்கிறேன். 45லேருந்து 90 நாளில் 19 இதே மாறிடும். 15லேருந்து 45 நாளில் எப்பேற்பட்ட கட்டியாக இருந்தாலும் கரைஞ்சி வெளியில் போயிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேற்கொண்டு அவங்க குப்பையை கொடுக்கல, கழிவு வெளியேற்ற தடுக்கலை. இதுதான் மூல காரணம். இதை தான் ஃபாலோ பண்ணணும். நாம் இந்த சொன்ன அந்த வாழ்வியல் சைக்கிளிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 1000 பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் தான் தொற்று நோய். மீதி 900 பேர் யார் தெரியுங்களா? எல்லாமே தொற்ற நோய். எல்லாம் சுகரு, பிபி, தைராய்டு, கேன்சரு, இதெல்லாம் தொற்ற நோய். உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வராது. நீங்கள் போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா கூட எங்களுக்கு வராது. தொற்று நோய் அப்படிங்கிறது என்ன? இப்போ கொரோனா வந்துச்சுன்னா அவங்கள தனிமைப்படுத்துகிறாங்களோ, அதுதான் தொற்று நோய். மலேரியா, டெங்கு, கொரோனா இதெல்லாம் தொற்று நோய். இதெல்லாம் வந்து செத்தவங்கெல்லாம் வெறும் 100 பேர் தானாம்மா. ஆனால் தொற்றா நோய் பாதிச்சு சாகிறவங்க தான் அதிகம். 900 பேர் சாகிறாங்க. இந்த 900 பேர் சாகிறாங்களே, இவங்களுக்குலாம் என்ன காரணம்? உடம்போட மொழி தெரியல. இப்போ எங்ககிட்டே ஒருத்தர் 10 பாயிண்டோட காமாலை வராரு அப்படின்னா 5 நாள் கழிச்சு வரும்போது அந்த காமாலை இருக்கக்கூடாது. ஆனால் 5 நாள் கழிச்சு வரும்போது மறுபடியும் 5 பாயிண்டோட வராது, பாதி தான் குறைஞ்சிருக்குது. இல்லை ஒருத்தர் வந்து 15 பாயிண்ட் 5 பாயிண்ட் சேர்த்தி வராரு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மருந்து சாப்பிடும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அவருக்கு தெரியல. எந்த மருந்து சாப்பிடலாம், எந்த மருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக வியாழன் ஞாயிறு இந்த ஸ்பீச்சை பண்ணிட்டு தான் உடம்போட மொழி கற்றுக் கொடுத்துட்டு தான் சிகிச்சைக்கே போகணும் அப்படின்னு இந்த 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்டு பண்ணுறோம் அப்படின்னா, இனிமேல் வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம என்ன பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு அதை கொடுக்குறது தான். இங்கே எந்த வியாபாரம் கிடையாது. நாங்கள் 120 வருஷமாக செய்கிறோம். ஒரு போர்டு கூட நம்ம மாட்டல, இதுதான் எழுதி வச்சுக்கிறோம். இடையில நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்தால் என்னன்னு தெரியாமல் அந்த இதுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. அதனால் இங்கே ஒரு இது எழுதி வச்சிடறோம். எழுதி வச்சுட்டா சரி கூப்பிடுங்க அப்படின்னு.
இங்கே டிவியில் விளம்பரம் கொடுக்குறது இல்லை ஃபேஸ்புக் அப்படிலாம் போட்டால் என்னால் வந்து இங்கே சிகிச்சை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒருத்தன் தான் நாடி பார்க்கணும், ஒருத்தன் தான் மருந்து கொடுக்கணும். எப்படி அத்தனை பேர்த்த பார்க்குறது? அது இல்லாமல் இந்த வேறு அந்த 12 மணி நேரத்துக்கு வேலை செய்யும். வியாபாரமாக மாற்றிட்டா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம உங்களை என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இது வியாபாரம் இல்லை, முழுக்க முழுக்க சேவை. உங்களை யாரை தனியாக உள்ளே கூட்டிகிட்டு போய் அதை இதையும் பயமுறுத்தி காசு போடுங்கிறது இல்லை. இங்கே என்ன மருந்து, என்ன வாங்குறாங்க, என்ன மாதிரி வாழ்வியல் எல்லாம் வெளிப்படையாக கற்றுக்கணும். அதே மாதிரி இங்கே நாடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. இந்த டோக்கனில் சைடில் வந்து இப்போ டோக்கன் நம்பர் 10ன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் வந்து 8, 10, 12 இதெல்லாம் என்னென்னா முதல்ல ரத்த நாடி, உங்கள் உடம்புல ரத்தம் எவ்வளோ இருக்குது அதை வச்சு தான் அந்த கழிவை வெளியேற்ற முடியும். அப்போ அதை அளந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது கபம், வாதம், பித்த நாடியெல்லாம் எழுதிப்பாங்க. 2, 4, 8 எழுதிடுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு நாடி 2 நாடி அப்படின்னு யாருக்காவது ஒரு உறுப்பில் இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பில் இப்போ கழிவு இருக்குதுன்னு அர்த்தம். பெருங்குடல், சிறுகுடல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறுப்பில் அந்த மாதிரி கழிவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கழிவு வந்து வெளியேற்றுறதுக்காக இந்த மூலிகை சூரணம் கொடுத்து அதை சுத்தம் பண்ணுறோம். ஒரு உறுப்பு சுயமாகவே கழிவு வெளியேற்றிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். யாருக்காவது 3 நாடி எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ அந்த உறுப்பில் கழிவு இருக்குது, அது சுயமாக வெளியேற்றிட்டு இருக்குது. இப்படி வெளியேற்றிட்டு இருக்கும்போது தெரியாமல் அதே மாதிரி கழிவை கொடுக்குறேன். அப்போ அந்த கழிவு வந்து வெளியேற்ற முடியல. ஒரு உறுப்பு சுயமாக வெளியேற்ற முடியல. நம்ம என்ன பார்த்தோம் காலையில்? நுரையீரலில் இதையும் அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நுரையீரலில் இதையும் அழுத்தம் கொடுத்தா அந்த உறுப்பு லைட்டாக வீங்கும். பலூனில் காற்றடிச்சா வீங்கும்ல, அந்த மாதிரி அந்த உறுப்பை வந்து வீக்கும். அப்போ கல்லீரலோ மண்ணீரலோ இல்லை சிறுநீரமோ வீக்கமாக இருக்குன்னு அர்த்தம். 3 நாடி யாருக்காவது எழுதி கொடுத்தா உங்களுக்கு அந்த ஆர்கான் வீக்கமாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி வீக்கமாக இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி குப்பையை கொட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறுப்பால் கழிவு வெளியேற்ற முடியும். அதுக்கு பேர் 4 நாடி. 4 நாடினா அந்த உறுப்பால் கழிவு வெளியேற்ற முடியும்னு அர்த்தம். 5 நாடி அப்படின்னா யாருக்காவது 5 நாடி எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு உறுப்புனா அந்த உறுப்பில் அடைப்பு கல் கட்டியாக மாறிச்சுன்னு அர்த்தம். கழிவு வெளியேற முடியாத கழிவுல என்னவா மாறும்? கட்டியாக மாறும். அப்போ 5 நாடி எழுதி கொடுத்தாங்கன்னா பித்தப்பையில கல்லோ சிறுநீரக கல்லோ எங்கோ இடத்துல கட்டியாக இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டியோ எங்கோ கட்டியாகி போச்சுன்னு அர்த்தம். இதுதான் 5 நாடி. 6, 7 போயிடுச்சு அப்படின்னா அது அதுதான் பயனில்லை. ஒன்றா அந்த உறுப்பை மாற்றணும், இல்லைன்னா மாறுறதுக்கு உண்டான நடவடிக்கை உடனே எடுக்கணும். அதுதான் 6, 7 நாடியெல்லாம். ஸோ இந்த நாடியை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா நீங்கள் என்னென்ன மாத்திரைகள் எடுக்கிறீங்க, சுகரா பிபியா இதெல்லாம் மாத்திரை எடுக்கிறீங்க, எத்தனை வருஷமாக எடுக்கிறீங்க, அதே மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எழுதிடுவாங்க. உங்கள் பயோடேட்டா கடைசியாக என்ன மருந்து கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு அனுப்புறது, வாதமா பித்தமா கவமா இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்போம். இதுதான் இந்த சீட்டில் இருக்கிறது. இந்த சீட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 1.5 மணி நேரம் இன்றைக்கி நம்ம பேசியுமே ஏகப்பட்ட டவுட் வரும். அங்கே போனோன்னே எனக்கு ஃபோன் வரும். ஏன் நீங்கள் இளநீர் குடிக்கலாமா, எலுமிச்சாறு குடிக்கலாமா, கறி சாப்பிட்லாமா, அதெல்லாம் ஒன்றும். இந்த 1 நாடி 2 நாடி இருக்கிறவங்களுக்கு எந்த பற்றியும் கிடையாது. நல்லா தெளிவாக கேட்டுங்க. 1 நாடி 2 நாடி யாருக்காவது இருந்தால் யாருக்கும் எந்த பற்றியும் கிடையாது. எப்பவும் போல் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், வெஜ்ஜு நான்வெஜ் என்ன எடுத்துக்கலாம். 3, 4, 5 நாடி 3 நாடிக்கு மேலே யாராவது உறுப்பு வீக்கமாக இருக்குது, கழிவு வெளியேற்ற முடியல, கட்டியாக மாறிக்குன்னா அவங்க மட்டும் அசைவம் சாப்பிடக்கூடாது. கல்லீரல் வீக்கமாக இருக்கிறவங்க, மண்ணீரல் இந்த மாதிரிலாம் அசைவம் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். இங்கே வேறு யாருக்கும் எந்த பற்றியும் கிடையாது. பசி பற்றி மட்டும்தான், பசிச்சா மட்டும்தான் சாப்பிட்ணும். கண்டிப்பாக கழிவு வெளியேற்றும் போது பசிக்காது. அதனால் நுட்பமாக கவனித்து உடம்புக்கு துரோகம் செய்யாதீங்க. பசிக்காமல் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது பாவம் தான். ஸோ அந்த பாவத்தை செய்யாதீங்க. உங்கள் உடம்புக்கு பாவம் செய்யாமல் அடுத்தவனுக்கு பாவம் செய்யலாம். ரெண்டாவது முதல்ல உங்கள் உடம்பை நீங்கள் கவனிங்க. நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செலவுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. பெரிய கோடிக்கணக்கில் நம்மளுக்கு வந்து பங்களா இருக்கலாம், விலை உயர்ந்த கார் இருக்கலாம், செல்ஃபோன் கூட 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு நோய் வந்துட்டால் எல்லாம் காற்றுல கரைஞ்சி போயிடும். அதனால் வந்து இந்த உடம்பை வந்து ஆரோக்கியமாக பேணிக்காக்கிறது தான் முதல் கடமை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ஜாய் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உடம்பை சுத்தி பண்ணிக்கணும். அதுக்குண்டான வாழ்வியெல்லாம் இன்றைக்கி வந்து முறையாக கற்றுக் கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி கற்க கசடற கற்றபின் கற்பவை நிற்க அதற்கு தக. ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா, உங்களுக்கு சரின்னு தோணுதா, அதன்பட அதை கடைபிடிச்சி வாழுங்க. இங்கே மண்டை ஆட்டிட்டு மறுபடியும் போய் டிவி போது சாப்பிட்றது, எப்பாவது பசி வராமல் போய் சாப்பிட்றது, போகும்போது டீ குடிச்சிட்டு அதோட சேர்ந்து வடை சாப்பிட்றது. இப்போ இங்கேயே சொன்னோம் பசி இல்லாதப்போ இளநீ குடிங்கன்னு சொன்னோம். இந்த இளநீ குடிக்கும்போது தண்ணி மட்டும்தான் உள்ளே போகணும், தேங்காய் உள்ளே போகவே கூடாது. பசி இல்லாதப்போ தண்ணி மட்டும்தான் உள்ளே போகணும், தேங்காய் சாப்பிடக்கூடாது. இல்லை எனக்கு பசிக்குதுன்னா தேங்காயோடு நீங்கள் சாப்பிட்லாம். இதில் நிறைய பேர் தெரியாது, அது தேங்காய் வீணாக போயிருமே அப்படின்ட்டு அதை அப்போவே கட் பண்ணிட்டு உள்ளே போட்டுக்கிறது. அது உள்ளே போய் தேவையில்லாமல் அது என்ன எடுத்தோமோ அது வீணாக போயிடும். அந்த தேங்காய் ஒரு கவரில் வாங்கிட்டு போய் உங்களுக்கு எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எளிமையாக இந்த தமிழ் பாரம்பரிய அந்த மரபு வழி தமிழ் வருவதில் எதுவுமே மூடநம்பிக்கை இல்லை. எல்லாமே அறிவியல் போனால் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி நம்மளுக்கு அழகாக வாழ்ந்து வகுத்து கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. ஸோ நாம் கடைபிடிக்கணும். இனி வந்து கடைபிடிக்கலாமா? சரி, ஓகே. எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கோங்க. பசிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன்.
இந்த ஒரே ஒரு கொள்கை உங்களை வாழ வைக்கும், அடுத்த தலைமுறையும் வாழ வைக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒருத்தருக்கு வந்து 15 வருஷமாக குழந்தை இல்லை, எல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் கருவெல்லாம் கலைஞ்சு போச்சு, ஒன்றுமா அது நீ ஆகாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு தடவை புருஷனுக்கு முன்னாடி சூசைட் கூட அட்டன் பண்ணிட்டாங்களாமா. நீ எதுக்கு நீ நம்ம வாழணும், நீ யாருக்கு இது பண்ணணும். இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை மலச்சிக்கலுக்காக இங்கே வந்தவங்க இந்த வாழ்வியல் கடைப்பிடிச்சி அடுத்த 2 மாதத்துலேயே கருத்தரிச்சிச்சு. எவ்வளோ அற்புதம் நடக்குது பார்த்தீங்களா. கழிவு வெளியேறிட்டா அங்கே கட்டுமானம் பண்ணுற வேலை எளிமையாக நடக்கும். முதல்ல சுத்தம் தான் சோறு போடுன்னு சொல்லுவாங்கள்ல, சுகாதாரம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கழிவெல்லாம் வெளியேறதுக்கப்புறம் ஒரு செல்லு புதுப்பிக்கிறதுக்கு தன்னைத்தானே தகவமைச்சுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த குழந்தை வளர்த்துறதுலாம் யார், எல்லாம் உள்ளுக்கிற உயிராற்றல் தான். நாம் போய் எதுவும் கொடுத்தலாம் வளர்த்துறதில்ல, நீங்கள் கொடுக்குறது உயிர்ச்சித்து உணவு, அவ்வளோதான் விஷயம். அதனால் இந்த எளிமையான மருத்துவத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, வியாழன் ஞாயிறு 2 நாள் தொடர்ச்சியாக இந்த ஸ்பீச் இருக்கும். மருந்து வாங்கணும், வேறு கட்டணும், பணம் கொடுக்கணும் அப்படிங்கலாம் இல்லாமல் இந்த ஸ்பீச்சு கேட்குறக்காவது உங்கள் நண்பருக்கு ரெஃபர் பண்ணுங்கள். போய் அங்கே போய் கேட்டு வா, ஏதாவது உனக்கு ஒரு உசுரை காப்பாற்றினா கூட நம்மளுக்கு ஒரு புண்ணியம் தான். ஸோ இதில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நோயில் எளிமையாக சரி பண்ணிக்கலாம். இது நோயே இல்லை. இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருந்தோம், ஐயோ சுகர் பிபி வந்துருச்சு, நீ வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்ணும், கேன்சர் வந்துருச்சு, நீ அவ்வளோதான். நீ அதெல்லாம் நோயே கிடையாது. இங்கே என்ன வேலைன்னா பயத்தை போக்குறது. பயம் போனாலே பாதி நோய் குணமாயிரும். இப்பேற்பட்ட நோயும் சரி பண்ணலாம். தீதும் நன்றும் பிறதர வாரா. வந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், அந்த பிரச்சனை சரியாகணும் அதுக்கு நான் தான் காரணமாக இருக்கணும். எப்படி எழுதி வச்சு முன்னேறும். நான் வந்து உங்களை சரி பண்ண முடியாது, நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து தான் கொடுக்க முடியும். மேற்கொண்டு உள்ள குப்பையை கொட்டாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், குப்பையை வெளியேறது தடுக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறதர வாரம். ஸோ பயன்படுத்திக்கங்க. வியாழன் ஞாயிறு கண்டிப்பாக ஸ்பீச் இருக்கும். இங்கே மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ அறிவுத்திருக்கோயிலில் பேராசிரியர் இருக்கிறோம். எல்லா மன்றத்துலேயும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் அறிவுத்திருக்கோயில் இருந்தால் அந்த மன்றத்தில் நான் வந்து ஸ்பீச் பண்ணுறேன். ஸோ முன்னாடியே ஒரு வாரம் 5 நாளைக்கு முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும் இல்லாமல் மன்றத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்தையும் இப்போ போன தடவை கூட 2 மாதத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் போக்குவரத்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 1500 ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நம்ம பேசணும். எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இது நாள் வரைக்கும் நம்ம மெடிக்கல் இன்ஜினியரிங் எல்லாம் என்னென்னமோ கற்றுக்கிட்டோம். ஆனால் இதை வந்து எங்களுக்கு நாங்கள் இதனால் வரைக்கும் உணரவே இல்லை. எளிமையாக இருக்குதே, எங்களையெல்லாம் டாக்டராக மாற்றிட்டீங்க, இன்ஜினியரை பூரா டாக்டராக மாற்றிட்டீங்க அப்படின்னு அவ்வளோ அற்புதமாக பெற்றவங்கெல்லாம் வந்து கை கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அங்கெல்லாம் செண்டை மேளத்தை போட்டு தட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டுலாம் இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கடத்தக்கூடாது? நாம் தான் கடத்தவனலாம் கிடையாது. நீங்கள் யார் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கடைபிடிக்கலாம். முதல்ல கடைபிடிங்க, கற்றுக்குங்க, அப்புறம் கற்பிங்க. கடைபிடிச்சிங்க அப்புறம் கற்பிங்க. அதனால் உங்கள் ஊரில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சதுன்னா எனக்கு பேசுகிறதுக்கு அனுமதி கொடுங்க. ஸோ அங்கே எந்த காசும் நான் வாங்குறதில்ல, முழுக்க ஃப்ரீ. போக்குவரத்து செலவுக்கு முன்னாடி வண்டியில் முதற்கொண்டு காருக்கோ பைக்கோ நானே பெட்ரோல் அழைச்சி நானே வந்து சாப்பிட்டு வந்துடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசெல்லாம் எதுவும் வாங்குறதில்ல. நம்ம இதை எப்படியோ ஒன்று கொண்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும். நோய் இல்லாத வாழ்க்கையை படைக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் நோய் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதை சொல்லி ஆகணும், வேறு வழியே இல்லை. இது ஒரு படமாகவே எடுக்கலாம்னு தான் இருக்கிற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ முன்னோர்கள் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்வியல் வாழ்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிக்கணும், அவ்வளோதான். ஏதாவது பயனுள்ளதாக இருந்துச்சா? இல்லை அதே மாதிரி இங்கே பத்தியத்துக்கு வரும்போது, வைத்தியத்துக்கு வரும்போது எந்த பற்றியும் கிடையாது. சில பேர் வந்து இங்கே மாதிரி மருந்து வாங்க போனால் தண்ணி கூட தொடாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல் கூட விளக்காமல் வந்துடுறாங்க. அப்படிலாம் வர வேண்டாம். நல்லா நீட்டாக குளிச்சுட்டு சாப்பிட்டே வாங்க. இல்லை அப்படி யாராவது சாப்பிடாமல் வந்துட்டு அப்படின்னா பசி இல்லைன்னா இளநீ குடிங்க, அற்புதமான உணவு. இல்லை பசிக்குதுன்னா வர அந்த பக்கம் மகராச உணவு கொடுக்குறோம், போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து கூட நம்ம மருந்து மாத்திரை வாங்கிக்கலாம். நாடி சாப்பிட்டு கூட நாடி பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ முடியாதவங்க, வயசானவங்க யாராவது உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி சரி போங்க ஐயா பார்த்துக்குங்க, நீங்களாக கொடுங்க. நான் வந்து யாரையும் அப்படி பண்ண முடியாது, நான் டோக்கன் பிறகு தான் வரிசையாக பார்ப்பேன். ஸோ நீங்கள் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். யாராவது முடியாமல் காரில் இருந்தீங்கன்னா அவங்கள இங்கே வர சொல்லுங்கள், கார் இங்கே கொண்டு வாங்க, கார்லேயே உட்கார வச்சு கூட பார்த்துக்கலாம். அதே மாதிரி மருந்து இங்கெல்லாம் யாருக்கும் அனுப்ப முடியாது. முதல் முறை வர்றவங்க இந்த ஸ்பீச்சை கேட்டால் தான் இந்த மருந்து என்ன வேலை செய்யுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம மருந்து எங்கே போய் அனுப்புறது? இங்கே நாடிக்கு தான் இங்கே மருந்து. நாடி பார்க்காம யாருக்கும் மருந்து கொடுக்க முடியாது. ஒரு 2 முறை 3 முறை இங்கே வந்துட்டீங்க, அதே மாதிரி தான் நாடியாக இருக்குது அப்படின்னா எனக்கு மருந்து எனக்கு நல்லா இருக்குதுங்க, எனக்கு அதே மருந்து வேணும்னா நாம் அட்ரஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 நாளைக்கா 30 நாளைக்கா மருந்து நாங்கள் கொரியர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வராமல் நாடி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு மருந்து நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். அப்படியே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அப்படியே வரிசையாக வாங்க. ஒரு நாடி பார்க்கும்போது இவருக்கு தான் நாடி பார்க்குறாரு, இவருக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்க வேண்டாம்.
ஸோ தயவு செஞ்சு இங்கே கவனத்தை வச்சுக்கோங்க. இப்போ நான் கபா 2 நாடி வாதம் 2 இப்போ இவங்களுக்கு நிறைய அறிவுரையெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி அடுத்தது வந்து வரவங்களுக்கு அதே நாடி இருந்துச்சா அறிவுரை கொடுக்க மாட்டேன். நீங்கள் கவனம் இல்லைன்னா அது உங்களுக்கு பயனளிக்காமல் போயிடும். மறுபடியும் ஒரு 10 டோக்கன் கழித்து அதே மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பேன். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி ஒரு நாள் இதுக்காக ஒதுக்கிடுங்க. நீங்கள் அரை நாளையோ இல்லை 1 மணி நேரத்தையோ இதுக்காக ஒதுக்கிடுங்க. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு நிலைப்பாட்டில் இங்கே இருங்க. பசியாமல் இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டு வந்து கூட நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கலாம். 1ஆம் நம்பர் 2ஆம் அப்படியே வரிசையாக வாங்க, நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட டைமை ஒதுக்கி நிறையா விசேஷம் இருந்திருக்கலாம், நிறையா ஒரு ஷெட்யூல் நீங்களாம் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இந்த எளிமையான இந்த தமிழ் மருத்துவத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சரிங்களா? கை தட்ட வேண்டாம், தயவு செஞ்சு கடைபிடிங்க. நோய் இல்லாத உலகத்தை நம்ம படைக்கலாம். கண்டிப்பாக முடியும். வாழ்க வளமுடன். நன்றி.